Hi, hello. Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? And finally நம்மளுடைய மெகா marathon of first midterm இல்லையா? So first impression தான் வந்து best impression அப்படின்னு சொல்லுவாங்க. So நம்ம இந்த first midterm மட்டும் ஒரு வழியா தாண்டிட்டோம், நல்லபடியா முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்குள்ள நம்ம வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து தானா பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஸ்லோ லேர்னரு, ஆவரேஜ், வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல நம்மள செக்ரிகேட் பண்றதே நம்மளுடைய கான்ஃபிடன்ஸை வந்து உடைச்சிரும். சரியா? ஸோ யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க எல்லாரும் வந்து டக்கு டக்குன்னு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. எவ்ரிபடி ஸ்மாஷ் த லைக் பட்டன். அண்ட் தென் டுடேஸ் கிளாஸ் இஸ் கோயிங் டு பி சூப்பர் ப்ரொடக்டிவ். ஓகே, இன்னைக்கு ஒரு கிளாஸை நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நமக்கு கேட்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் திஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு பி for the first midterm. இதை நீங்க நல்லபடியா புரிஞ்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு I am going to give you the PDF. ஓகே, அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஃபுல் கிளாஸ் கவனிங்க. ஒரு ப்ராமிஸ் மட்டும் நான் சொல்றேன், தனியா படிச்சிருந்தா இவ்வளோ படிச்சிருக்கவே மாட்டீங்க. சரியா? இன்னைக்கு ஏன் கூட சேர்ந்து ஹே நானா இது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே வந்து முடிக்க போறீங்க. சரியா? ஸோ are you all ready? ரெடி அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். ஓகே, ரெடினா எல்லாருமே சாட்ல வந்து ஒரு சூப்பர் ஃபயர் போடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப உங்க எல்லாருக்கும் வந்து இந்த கிளாஸ் உடைய PDF எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சரியா? சோ நம்ம இப்ப யூடியூப் மட்டும் இதுல ஓபன் பண்ணிக்கலாம். யூடியூப் மட்டும் அங்க கொடுங்க, ஸ்கிரீன் ஒரு யூடியூப் ஸ்கிரீன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸுடைய பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அதை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது போகலாம். ஸோ நம்ம கிளாஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஃபயர் பறக்குது. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர்? என்னடா அது, டக்கு டக்குன்னு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ஆல் இன் ஒன் லைப்ரரி அப்படின்னு இருக்கும். யூ ஹாவ் டு கிளிக் த லிங்க். ஓகே, இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பை நவ் அப்படின்னு கொடுங்க. நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் ஓடிபி போடணும். சரியா? மொபைல் நம்பர் அண்ட் ஓடிபி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மிட்டம் கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு இதோ பாருங்க. நான் இங்க ஃபர்ஸ்ட் மிட்டம் கோர்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குள்ள போயிட்டு நமக்கு வந்து தோ இந்த வீடியோ இருக்கா, இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு நோட்ஸ் அட்டாச் பண்ணிடுவேன். ஓகே, ஆனா இதை யாரை பார்க்க முடியும்? இந்த லைவை ஃபுல்லா கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ண முடியும். சரியா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான நோட்ஸ் ஆக்சஸ் இருக்கும். இந்த லைவ் நீங்க ஃபுல்லா பார்க்கல அப்படின்னா யூ won't be having the notes access. ஓகே, சோ ஆரம்பிக்கலாமா? எந்த டைம் வேஸ்டும் இல்லாம சரி ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். இன்னைக்கு ஃபுல் கிளாஸ் நைட்டு 12 மணி வரைக்கும், பேய் வர வரைக்கும் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து அட்டென்ட் பண்ண போறீங்க? நடுவுல வந்து புயல், மழை என்ன வந்தாலும் சரிமா, நான் வந்து இன்னைக்கு ஃபுல் கிளாஸ் கவனிக்க போறோம். ஏய், டுடே ஐ அம் நாட் கோயிங் டு டீச் தி டாபிக்ஸ் டா. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ், பப்ளிக்ல என்ன மாதிரி क्वेश्चंस வரும் டைரக்டா நம்ம அதுதான் வந்து படிக்க போறோம். சரியா? ஓகே, ரெடி? காமர்ஸ் சேனல் யா டுடே we are going to start the commerce channel. உங்களுக்கு ஷார்ட்ஸ் வரும். காமர்ஸ் சேனலுடைய புது சேனல் பேனர் எல்லாமே வந்து ரெடி ஆயிடும். நீங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம இந்த கிளாஸ் கவனிக்கலாம். சரியா? 294 வாட்சிங்கா, சூப்பர். இன்னைக்கு 1000 லைக்ஸ் அடிக்கிறோம். ஓகே, இந்த தீமினல் பசங்களை கூப்பிடுறேன் கிளாஸ்க்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. லெட் மீ கால் த தீமினல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, இனி இப்பதான் ஸ்கூல் விட்டு எல்லாரும் பொறுமையா வந்துட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் இன் ஸ்கூல் நவ். ஓகே, ஸோ அதனால தான் அவங்களால வந்து வர முடியல. இதானே நம்ம தீமினல் பேட்ச். ஹலோ எவ்ரிபடி. ஸோ நான் வந்து இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு உடனே எல்லாருமே லைவை கிளிக் பண்ணி லைவ் வந்துருங்க. இன்னைக்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிட் முடிய 1 மார்க் அண்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, எஸ். ஸோ தீமினல் பசங்களுக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டாச்சு. லெட் தெம் கம். நான் இதுக்கப்புறம் ஃபோன் பார்க்க போறது இல்லை. We are going to start the class and everybody be ready with your favorite
water bottle so that we'll be hydrated throughout the live session. ஒரு every 20 minutes நம்ம அழகா வந்து தண்ணி சிப் பண்ணிட்டே சூப்பரா படிக்க போறோம். இன்னைக்கு 12 வரைக்கும் யாரெல்லாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். You will be really happy and you know that. Okay, உங்களுக்கு தெரியும் யாரு ஓ அப்படியே உண்மையாவே ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு நான் காட்டுவேன். சரியா? Can we start with the chapter 1? Chapter 1 ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? full live அட்டெண்ட் பண்றதுக்கு எல்லாரும் ரெடியா? யூடியூப்ல பார்க்கலாமா, ஆப்ல பார்க்கலாமா, எதுல வேணா பார்க்கலாம். என்ன கேட்டா யூடியூப்ல ஆட் தொல்லலாம் இருக்கும். யூடியூப்ல ஆட் தொல்லை இல்லாம பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் இன் ஒன் லைப்ரரி சொன்னேன் இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்க எல்லாரும் ஆப்ல பார்க்கிறது நல்லது. ஓகே, நீங்க அழகா ஆப்லயே கவனிக்கிறது வந்து நல்லது. சரியாடா? ஓகேவா? ரெடியா எல்லாருமே? பக்கா ரெடியா? யார் யாரெல்லாம் லைவ் கிளாஸ்ல இருக்கீங்க டக்கு டக்குன்னு ஃபயர் போடுங்க. 2026 ஆகுது. ஓகே, எஸ், லெட்ஸ் பிகின் ஃபர்ஸ்ட் சாப்டர். So what are all the difference between mineral and ore? இது எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? எல்லாரும் கமெண்ட்ஸ்ல என்ன திட்டிட்டு இருக்கீங்க, நான் பார்த்தேன். முக்கியமா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நானும் கமெண்ட்ஸை பார்த்தேன். இவங்கெல்லாம் தமிழ் மீடியம் நடத்த மாட்டாங்க, தமிழ் மீடியம் பசங்க இவங்களை நம்பாதீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. See guys, what is here? You should thank me instead of getting angry over me. Okay? So கனிமம் தாது வேறுபடுத்துக. சரியா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மினரல் அண்ட் ஓருக்கு என்னென்ன வித்தியாசங்கள்? பேசிக்கலி நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எதுக்கு? அப்போதான் நம்ம மெட்டலை வச்சு இருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கரண்ட் வரக்கூடிய காப்பர் கம்பியாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அதுதான் மெட்டல் எதுலேருந்து எடுக்கிறோம், அதுக்கு பேர் தான் மினரல். ஸோ நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ். இதில் எது கீவேர்டோ அதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணுவேன், கீவேர்ட்ஸை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணுவேன். சரியா? அது இருந்தால் தான் பப்ளிக்ல மார்க். ரைட்? எஸ். So, naturally occurring substance which contains metal in free state or in form of the compound. So, mineral அப்படிங்கிறது வந்து என்னது? மெட்டல் வந்து நமக்கு naturally occurring substance, natural இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மினரல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மினரல்ல நமக்கு தேவையான மெட்டல் ஃப்ரீ ஸ்டேட்லயும் இருக்கலாம், இல்லைன்னா வேற எதுக்காக கூட சேர்ந்து காம்பவுண்டாவும் இருக்கலாம். தனித்து அல்லது சேர்ம நிலையில் தனித்தும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு மெட்டல் கூடியோ இது கூடியோ சேர்ந்தெல்லாம் வந்து கலந்தும் வந்து நமக்கு சேர்ந்தும் இருக்கலாம். அந்த உலோகத்தை தான் இயற்கை பொருள், அதாவது நம்ம கனிமம் அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் டக்கு டக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ask them also to join the live. முக்கியமா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு தமிழ் மீடியமும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓர் அப்படின்னா என்ன? ஓர் அப்படிங்கிறது மினரல் which contains high percentage of metal which can be easily and economically extracted. ஸோ என்ன ஒரு மினரல்ல இருந்து நம்ம ஈஸியாகவும் சீப்பராகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மினரலை we call it as ores. ஓகே, எந்தெந்த மினரல்ல இருந்து நான் ஈஸியாவும் சீப்பராவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மினரல்ஸ் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as ores அப்படின்னு சொல்லுவோம். அந்த மினரல்ஸ் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as ores அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உலோகத்தை அதிகம் கொண்டுள்ள கனிமம். ஓகே, எந்த உலோகம் எனக்கு வந்து இப்போ அயன் வேணும், எந்த கனிமத்துல எந்த மினரல்ல அயன் அதிகமா இருக்கும், எந்த கனிமத்திலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாவும் எக்கனாமிக்கலி சீப்பாவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த கனிமத்தை தான் தாது, ஓர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்துப்பா, எல்லா மினரலும் ஓர் கிடையாதுங்க, ஆனா எல்லா ஓருமே மினரல் தான். மினரல்ல இருந்து தானே ஓரே வருது. எக்ஸாம்பிள் கிளே, சைனா கிளே எழுதலாமா? எழுதலாம். ஓகே, அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்சைட். சோ கிளேல வந்து அலுமினியம் கம்மியா இருக்கும், பாக்சைட்ல அலுமினியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கிளியர்னா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கிளியர்னா எல்லாரும் வந்து ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஆப்ல if you are commenting அப்படினா I won't be able to see that. புரியுதா? ஆப்ல if you people are commenting அப்படினா I won't be able to see that. சரியா? யூடியூப்ல தான் நான் கமெண்ட் பார்க்க முடியும். ரைட்? அடுத்த क्वेश्चन.
Second question, define gang and slag. Define gang and slag. Okay. மாசு மற்றும் கசடு ஆகியவற்றை வரையறு. கேங்னா என்னங்க? நம்ம இப்போ ஒரு மெட்டலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த மினரல்ல தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அந்த மினரல்ல வந்து தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வந்து கேங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கேங் அப்படின்னு சொல்லுவோம். The ores are associated with non-metallic impurity, rocky material and siliceous matter. அதை தான் we call it as gang. ஓகே, தாதுக்களுடன் உலோகத்தை தனிமையற்ற மாசுகள், ஓகே, தன்மையற்ற மாசுகள், பாறை பொருட்கள் மற்றும் மண் மாசுகள், இதை தான் நம்ம கனிம கழிவு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஓர் கூட தேவையில்லாத ராக்கி, மெட்டாலிக், நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராக்கி மெட்டீரியல்ஸ், சிலிஷியஸ் மேட்டர். சிலிஷியஸ் மேட்டர் தான் இந்த மண்ணு, மணல், அதெல்லாம். சரியா? அதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேங், கனிம கழிவு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லாக் அப்படின்னா என்ன? இந்த கனிம கழிவுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இந்த கனிம கழிவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிலிக்கா, SiO2 இருக்கு இல்லையா? SiO2 வந்து ஒன் ஆஃப் த எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்களேன், ஸ்லாக் அப்படின்னா என்னது? நம்மளுடைய ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லாக் கிடைக்கும். ஓகே, ஃப்ளக்ஸும் ஸ்லாகும் சேர்ந்துச்சு, ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லாக் கிடைக்கும். இங்க பாருங்க, கால்சியம் ஆக்சைடு பிளஸ் SiO2, சிலிக்கா சேர்ந்ததுன்னா கால்சியம் சிலிகேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுதான் நம்மளுடைய ஃப்ளக்ஸ். ஓகே, ஃப்ளக்ஸ் இது வந்து என்னது? கால்சியம் ஆக்சைடு. ஓகே, அண்ட் வாட் இஸ் திஸ்? SiO2, சிலிக்கா தான் வந்து நம்மளுடைய ஸ்லாக். ஓகே, இதுதான் சிலிக்கா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? தே ஃபார்ம் கால்சியம் சிலிகேட். கால்சியம் சிலிகேட். இந்த கால்சியம் சிலிகேட் தான் நம்மளுடைய ஸ்லாக். இந்த கால்சியம் சிலிகேட் தான் நம்மளுடைய ஸ்லாக், CaSiO3. ஸோ பேசிக்கலி இங்க ஃப்ளக்ஸோட ரோல் வந்து என்ன? தேவையில்லாத கேங், சாரி இது வந்து ஸ்லாக்னு எழுதிட்டேன், பேசிக்கலி இட் இஸ் கேங். ஓகே, ஸோ நமக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டியான கேங்கை நம்ம ரிமூவ் பண்றதுக்காக தான் we are using the flux. ஸோ ஃப்ளக்ஸ் போய் கேங் கூட சேர்ந்து ஸ்லாகா ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்லாக், கசடு. இந்த क्वेश्चन எல்லாருக்கும் கிளியர்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சி, யூடியூப்ல வியூஸ் வந்து கம்மியா தான் காட்டும். ஓகே, இந்த கிளாஸ்ல ஆல்மோஸ்ட் 700 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. சரியா? 700 பேர் கிட்ட இருக்காங்க. யூடியூப்ல வியூஸ் will be less. ஏன் தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்டெண்டிங் த கிளாஸஸ் இன் ஆப். நம்ம வேதாந்து ஆப்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்டெண்டிங். ஓகே, ஸோ அதனால தான். சரியா? யா, if I am not worrying, why bother? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? Yes. So இப்போ what are the limitations of எல்லிங்கம் diagram? எல்லிங்கம் வரைபடத்துடைய வரம்புகள் யாவை? என்னென்னலாம் லிமிடேஷன்? நல்லா கவனிங்க. எல்லிங்கம் டயக்ராம் வந்து நமக்கு தெர்மோடைனமிக்கல் ஃபீசிபிலிட்டி. தெர்மோடைனமிக்கலே ஃபீசிபிலிட்டி அப்படின்னா என்ன? ஃபீசிபிலிட்டினா பாசிபிலிட்டி, நடக்குமா நடக்காதா, பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி, பேய் வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இங்க பாத்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்கலி இந்த ஒரு டெம்பரேச்சர்ல இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, ஓகே, இந்த டெம்பரேச்சர்ல இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதா நமக்கு என்ன தெரியும்? இந்த பர்டிகுலர் எல்லிங்கம் டயக்ராம் மூலமா தெரியும். இது ஒரு வினை நிகழ்வதற்கான வெப்ப இயக்கியவியல் சாத்தியத்தன்மை குறித்து தகவல் மட்டுமே தருகிறது. தெர்மோடைனமிக்கல் ஃபீசிபிலிட்டி அது மட்டும்தான் தருதே தவிர ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. எவ்வளவு வேகத்தில் நிகழும் ஒரு ரியாக்ஷன், எவ்வளவு நேரத்துல நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்பதானே அந்த ரியாக்ஷனை நம்ம வந்து கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணணுமா வேணாமா, இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குங்கிறத ப்ரெடிக்டே பண்ண முடியும். ஸோ தெர்மோடைனமிக்கல் ஃபீசிபிலிட்டி பத்தி தான் பேசுறாங்களே தவிர இவங்க வந்து எதை பத்தி பேசல? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ஒரு வினையுடைய வேகத்தை பத்தி அவங்க பேசுறதே இல்லை. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. It does not give any idea about the possibility of other reaction that might be taking place. Okay, இப்போ ஒரு ரியாக்ஷன்ல வந்து நமக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடைக்காது.
சரியா? கார்பன் ஆக்சிஜன், கார்பன் வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா it can form கார்பன் மோனாக்சைடு, it can form கார்பன் டை ஆக்சைடு. சரியா? அப்ப ஒரு ரியாக்ஷனை பத்தி தான் இவங்க பேசுறாங்களே தவிர அதர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸை பத்தி அவங்க பேசுறதே இல்ல. துணை வினைகள் நிகழ்வதற்கான சாத்தியங்களை பற்றி எந்த ஒரு விவரத்தையும் தருவதில்லை. ஒரு டைரக்ட் ரியாக்ஷனை பத்தி தான் பேசுறாங்களே தவிர துணை நிகழ்வை பத்தி அவங்க எதையுமே வந்து பேசுறது இல்ல. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இந்த டெல்டா ஜி உடைய கால்குலேஷன் இருக்கு இல்லையா? டெல்டா ஜிங்கிறது என்ன தங்கம்? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இட் இஸ் த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. சரியா? இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எதை பேஸ் பண்ணி இருக்கு? assumption that reactions are always in equilibrium with the product, which is not always true. ஒரு ரியாக்ஷன் எப்பயுமே ஈக்குலிபிரியம்ல தான் இருக்குமா? எஸ், ஒரு ரியாக்ஷன் தீமின்னல் மாணவர்கள், இதை நான் தனியா எதுக்கு நான் திருப்பியும் டீச் பண்ணணும்? இதை அழகா 2x ஸ்பீட்ல வச்சு இதையும் பார்க்கலாம், ஆர் இப்போவே நீங்க நம்ம ஆப்லயும் கவனிக்கலாம். சரியா கண்ணா? தீமின்னலுக்கு இது எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணிட்டேன், அதாவது கான்செப்டா டீச் பண்ணிருப்பேன். இப்போ நான் அதை क्वेश्चन ஆன்சரா டீச் பண்றேன், அவ்வளவுதான். எஸ், ஆப்ல உங்களுக்கு கமெண்ட் ஆப்ஷன் இருக்காது. இப்போ நீங்க வந்து கால், அதாவது நீங்க வந்து இதுல கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்கப்பா. சோ டெல்டா ஜி உடைய இன்டர்பிரேஷன், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி உடைய இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னதுப்பா? நம்ம அதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறோம், விளக்கம் வந்து எப்படி தரும்? சரியா? அது வந்து எப்பயுமே ரியாக்டன் ப்ராடக்ட் ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்சிடர் பண்றாங்க. பட் ஆல்வேஸ் ரியாக்ஷன் won't be in equilibrium. சரியா? சோ மொத்தமா வந்து நம்ம 3 பாயிண்ட்ஸ் படிச்சோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து என்ன படிச்சோம்? thermodynamic feasibility பத்தி தான் பேசுறாங்க. It is not discussing about the rate of the reaction. Okay? செகண்ட் நம்ம வந்து என்ன படிச்சோம்? இந்த டெல்டா ஜி எப்ப பாரு ஈக்குலிபிரியம்ல, சாரி டெல்டா ஜி உடைய கன்சிடரேஷன் நம்ம ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட் ஈக்குலிபிரியம்ல இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க, which is not always true. தேர்ட் பாயிண்ட் என்னது? அதர் ரியாக்ஷன், துணை வினையை பத்தி பேசவே இல்லை. ஒரு ரியாக்ஷன்னா ஒரு ப்ராடக்ட் தான் தரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரியா? இது 3 தான். ஓகே, எல்லாருக்கும் கிளியர்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா தம்ஸ் அப் போடுறீங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா நம்ம அடுத்தடுத்த क्वेश्चनக்கு போகலாம். ஏன்னா எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சு முடிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை எல்லாருமே வந்து படிச்சு முடிச்சிருப்பீங்க. See one thing, I'm not going to off the YouTube ad. You need to understand that. I can't do that. ஏன்? அதான் ஆப்ல நீங்க ஆடே இல்லாம பார்க்கலாமே. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குங்கண்ணா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்ல ஆடே இல்லாம கவனிங்க. சரியா? புரியுதா? பட் நீ எய்தர் யூடியூப் ஆர் ஆப், இதுல நீங்க ஃபுல்லா கவனிச்சாதான் PDF டவுன்லோட் பண்ண முடியும். ஒன்லி when you play the whole video you can download the PDF. அதனால ஃபுல் கிளாஸ் கவனிங்க. சரியா? எஸ், அடுத்துப்பா. What is the role of quicklime in the extraction of iron from its oxide? So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இரும்பை அதன் தாதுவான Fe2O3 இருந்து பிரித்தெடுத்தலில் சுட்ட சுண்ணாம்பின் பயன்பாடுகள் யாது? சரியா? குயிக்லைமை நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன்ல எப்படி யூஸ் பண்றோம்? நல்லா கவனிங்க. குயிக்லைம் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்க ஃப்ளக்ஸா யூஸ் பண்றோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன்ல நமக்கு தேவையில்லாத இம்பியூரிட்டி, அதுதான் யாரு? சிலிக்கா கேங். ஓகே, இந்த கேங் இம்பியூரிட்டி, கேங் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த கேங்கை நான் ரிமூவ் பண்றதுக்காக தான் ஐ எம் யூசிங் சம்திங் கால்ட் ஆஸ் த CaO. அது என்னது? ஃப்ளக்ஸ். கரெக்டா? அது என்னது? ஃப்ளக்ஸ். ஸோ இந்த லைம் கால்சியம் ஆக்சைடு சிலிக்கா கூட சேர்ந்து கால்சியம் சிலிகேட் ஸ்லாகா வெளியே போயிடும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ல குயிக்லைம் இஸ் ஆக்டிங் ஆஸ் த ஃப்ளக்ஸ். நமக்கு வந்து ஃப்ளக்ஸா ஆக்ட் ஆகுது. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, சிலிக்கா கேங்கு அசிடிக் இன் நேச்சர். அப்ப நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்லாக் என்ன பண்ணும்? அது கூட சேர்ந்து நமக்கு கேங்கு கூட சேர்ந்து ஸ்லாகா வெளியே போயிடும், கால்சியம் சிலிகேட்டா வெளியே போயிடும். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு क्वेश्चंस கேட்க போறேன். ஏன்னா கிளாஸ் நமக்கு வந்து ஜாலியா இருக்கணும் இல்லையா? ஸோ ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு வந்து கரெக்டா கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ரெடியா?
நம்ம ஒரு 5 கொஸ்டினா முடிக்க நீங்க குவிஸ்னு கமெண்ட் பண்ணணும். அந்த படிச்ச ஒரு 5 கொஸ்டின்ல இருந்து ஒரு கேள்வி நான் கேட்பேன். ரெடினா சாட்ல ரெடின்னு போடுங்க. ரெடியா? ரெடியா? ஓகே. இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. சரியா? ட்ரூனா டி போடுங்க, ஃபால்ஸ்னா எஃப் போடுங்க. சரியா? ஆல் மினரல்ஸ் ஆர் ஓர்ஸ். ட்ரூவா ஃபால்ஸா? ஆல் மினரல்ஸ் ஆர் ஓர்ஸ். All minerals are ores. False. It is false. Very good. False. சரியா? correct answer வந்து false. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. All ores are minerals. All ores are minerals. சரியா? What is that? All ores are minerals. It is true. Okay. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா you are going to take a sheet of paper. Quick. Take now. Okay. எடுத்து ஒரு sheet of paper எடுத்து வச்சுக்கிட்டு 1. ஏன் சொல்றேன் அப்படினா உங்களுக்கு வந்து இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா you are going to comment. Okay. என்னன்னு கமெண்ட் பண்ண போறீங்க? உங்க நேம் கமெண்ட் பண்ணிட்டு வரிசையா அந்த குவிஸ் क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. இந்த ஹோல் லைவ் நைட் 12 மணி வரைக்கும் நம்ம அட்டெண்ட் பண்ற எல்லா குவிஸ் क्वेश्चंसக்கும் you are going to answer in the comment section. சோ அந்த கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்றதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து ஆன்சர் எழுதி வச்சுக்கிட்டா தான் ஈஸியா இருக்கும். ஓகே. ரைட் அபவுட் மான்ஸ் ப்ராசஸ். மான் முறையை பற்றி எழுதுக. மான்ஸ் ப்ராசஸ் பத்தி எழுதணும். சரியா? The impure nickel is heated in the steam of carbon monoxide at 350 Kelvin. ஒன்னும் இல்ல, நான் ஈஸியா சொல்லி தரேன். சரியா? Before that, இந்த particular reaction, இந்த மாதிரி question கேக்குறாங்கன்னா தியரி எழுதுறோமா ரியாக்ஷன் மட்டும் எழுதினா போதுமா அப்படின்னு யாருக்கெல்லாம் டவுட்டா இருக்கு? How many of you have that doubt? Let me clear that now. According to public exams official answer key, நீங்க தியரி மட்டும் எழுதினா ஒரு 2 mark questions-க்கு they'll award only 1 mark. Okay? If you write the reaction properly, they'll give you the 2 marks. 2க்கு 2 கொடுத்துருவாங்க. Okay? ஆனா அந்த reactionல ப்ராப்பரா you need to mention all the temperature conditions, pressure conditions, catalyst, this that எல்லாமே வந்து எழுதி இருக்கணும். If you miss something, mark கம்மி பண்ணிடுவாங்க. சரியா? So தம்பி Play Storeல போயிட்டு வேதாந்து ஆப்பை நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஓகே? வாங்கப்பா. சோ நான் இங்க என்ன பண்ண போறேன் இந்த மான்ஸ் ப்ராசஸ்ல அப்படின்னா மான் வினையில நிக்கலை பியூரிஃபை பண்ண போறேன். சரியா? நிக்கலை பியூரிஃபை பண்ண போறேன். ஒரு இம்பியூர் நிக்கல் இருக்கு அப்படின்னா அதை நான் வந்து எப்படி பியூர் நிக்கலா மாத்த போறேன். ஓகே? அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பண்ண போறேன். அந்த ப்ராசஸ் தான் இந்த மான்ஸ் ப்ராசஸ். ஓகே? நிக்கலை எடுத்து கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றது மூலமா ஒரு ஈஸிலி volatile காம்பவுண்டா மாறும். ஈஸிலி volatile காம்பவுண்ட்னா என்ன? ஈஸியா எவாபரேட் ஆயிடும். ஓகே? இப்ப இது எடுத்துக்கோங்களேன். கற்பூரத்தை வந்து நம்ம எரிச்சோம்னு வச்சுக்கோ, ஹீட் பண்ணோம்னா டக்குன்னு எவாபரேட் ஆயிடும்ல. சானிடைசரை கையில போட்டா டக்குன்னு எவாபரேட் ஆயிடும்ல. அந்த மாதிரி ஒரு ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடிய ஹைலி volatile காம்பவுண்டா இந்த நிக்கல் டெட்ரா கார்போனில் மாறிடும். ஆஃப்டர் தட் அதை நம்ம ஹீட் பண்றப்போ டீகம்போஸ் ஆகும். அவங்க ரெண்டா பிரிவாங்க. அப்போ எனக்கு பியூர் நிக்கல் கிடைச்சிடும். பேசிக்கா நிக்கல் கூட ஒருத்தரை நான் ஆட் பண்றேன். அவங்க 2 பேரும் பிரியறப்போ அப்ப இம்பியூரா அந்த நிக்கல் இப்போ எனக்கு பியூரா போயிடுச்சு. டீலா சூப்பர். இப்ப தோ பாருங்க, இங்க நிக்கல் இருக்கு. சாலிட்னு மென்ஷன் பிராக்கெட் போட்டு எஸ்ன்னு போட்டிருக்காங்கன்னா அது சாலிட் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இந்த நிக்கல் வந்து என்ன நிக்கல்பா? இட் இஸ் இம்பியூர் நிக்கல். திஸ் இஸ் இம்பியூர் நிக்கல். இது கூட நான் 4 கார்பன் மோனாக்சைடை ரியாக்ட் பண்றேன், which is also in the gaseous state. இப்போ என்ன டெம்பரேச்சர் அது ரொம்ப முக்கியம். that you need to mention it in the reaction itself. அப்படினா வலவலா குளகுளான்னு இதெல்லாம் வந்து எழுத தேவையில்ல. சரியா? சோ இங்க பாருங்க 350 கெல்வின்
350 கெல்வின்ல நான் என்ன பண்றேன், ஹீட் பண்றேன். ஹீட் பண்றதுக்காக தான் நான் வந்து தோ இந்த டெம்பரேச்சர் போடுறேன். சரியா? இப்போ ஐ கெட் நிக்கல் டெட்ரா கார்போனில் NiCO4. சரியா? நிக்கல் டெட்ரா கார்போனில் எனக்கு கிடைக்கும். இந்த நிக்கல் டெட்ரா கார்போனில் பாத்தீங்க அப்படின்னா எளிதில் ஆவியாகும். எளிதில் ஆவியாகும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தட்டுனது வந்து பேய் ஆயிடும். சரியா? நிக்கல் டெட்ரா கார்போனில். இதுல ஒரு தப்பு பண்ணக்கூடாது. எங்கெல்லாம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் தான் போடணும். எங்கெல்லாம் தோ இந்த கர்வ்டு பிராக்கெட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நீங்க கர்வ்டு பிராக்கெட்ஸ் தான் போடணும். சரியா? ஏன் ஏன் ஏன்னா ஏன்னா இது வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இதை பற்றி நாம் 5th சாப்டர்ல படிப்போம். சரியா? இப்ப அடுத்ததுல அதே நிக்கல் டெட்ரா கார்பன்ல எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நான் என்ன பண்றேன்னா 460 கெல்வின்ல ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ எனக்கு நிக்கல் தனியாவும் 4 கார்பன் டை ஆக்சைடு தனியாவும் பிரிஞ்சிடும். பேசிக்கலி இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை அப்படியே திருப்பி போட்டா தோ இந்த செகண்ட் ரியாக்ஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் 350 கெல்வின், செகண்ட் ரியாக்ஷன் 460 கெல்வின். சரியா? இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a பியூர் நிக்கல். மனசிலாயோ? புரியுதா? Do you understand? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? phone switch off. கிளியரா? சூப்பர். அடுத்துப்பா வான் ஆர்கெல் மெத்தட்னா என்ன? இதுவும் வந்து நம்மளுடைய வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் ப்ராசஸ் தான். வான் ஆர்கெல் மெத்தட்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைட்டானியம் அண்ட் ஜிர்கோனியம் நம்ம வந்து ரிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த டைட்டானியம் ஜிர்கோனியம் இதெல்லாம் நம்ம ஒரு சூட்டபிள் ரீஏஜென்ட், அதாவது அயோடின் கூட சேர்த்து ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ தட் இட் பிகம்ஸ் எளிதில் ஆவியாகக்கூடிய, அதாவது ஈஸிலி வாலடைல் காம்பவுண்டா அது வந்து மாறிடும். அதை நம்ம திருப்பி ஹீட் பண்றப்போ நமக்கு பியூரான டைட்டானியம் இல்லைனா ஜிர்கோனியம் கிடைக்கும். சரியா? ஓகே. இப்ப எக்ஸ்பிளைன் வான் ஆர்கெல் மெத்தட். வான் ஆர்கெல் முறையை விளக்குக. சரியா? This method is based on thermal decomposition of metal compound. அது என்னங்க? thermal decomposition. டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி நம்ம வந்து டீகம்போஸ் பண்றோம். ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு ரியாக்ஷனை கரெக்டாக எழுதிருங்க. You will get the mark. ஓகே? டைட்டானியமும் சாலிட்ல தான் இருக்கு, அயோடினும் சாலிட்ல தான் இருக்கு. ஸோ டைட்டானியம் 2 moles ஆஃப் அயோடின் எடுத்துக்கிறேன், I2 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் பாருங்க 550 கெல்வின்ல நான் ஹீட் பண்றப்போ டைட்டானியம் டெட்ரா அயோடைட் கிடைக்குது, which is the ஈஸியா எளிதில் எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட். அந்த டைட்டானியம் டெட்ரா அயோடைடை நான் எடுத்து 1800 கெல்வின்ல நான் ஹீட் பண்றேன். 1800 கெல்வின்ல ஹீட் பண்றப்போ ஐ கெட் டைட்டானியம் அண்ட் அயோடின். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற டைட்டானியம் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a பியூர் டைட்டானியம். அண்ட் தென் இது வந்து என்னது நமக்கு இங்க இருக்கிறது impure டைட்டானியம். இது வந்து நமக்கு impure டைட்டானியம். யாருக்கெல்லாம் கிளியர்? ஒன் ஆஃப் ஆர் ஸ்டூடெண்ட் பப்ளிக் எக்ஸாம்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸா எழுதிட்டாங்க இந்த ரியாக்ஷனை, மார்க் வராது. ஓகே? ஓகேப்பா. இப்ப ஆன்சர் மீ இந்த சாட் செக்ஷன். மான்ஸ் ப்ராசஸ்ல நீங்க 2 டெம்பரேச்சர் பாத்தீங்க இல்லையா? அந்த 2 டெம்பரேச்சர் என்ன சொல்லுங்க. மான்ஸ் ப்ராசஸ்ல நீங்க 2 டெம்பரேச்சர் பாத்தீங்க, அந்த 2 டெம்பரேச்சர் என்ன? இல்ல ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் என்ன? அதையாச்சும் ஸ்டார்ட்ல சொல்லுங்க. சூப்பரா டீச் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா கிளாஸ்லயே உங்களை படிக்கவும் வைக்கிறேன். புரியுதா? நீங்க இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து ஒரு ½ an hour ரீகால் பண்ணாலே ஷார்ட் ஆன்சர்ஸை முடிச்சிடலாம். இதை விட ஒரு நல்ல ஆப்ஷன் வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கும். சரியா? ஸோ கிளாஸை ஃபுல் ஃபோக்கஸோட பி இன் ப்ரெசன்ட். யூ ஹாவ் டு பி வித் மீ. ஐ டிமாண்ட். ஓகேவா?
நீ மைண்ட் எங்கேயோ வச்சுட்டு இங்கே சும்மா ஃபோனை பார்த்துட்டு படிக்கிற மாதிரி பண்ணால் நீ தான் உன்னை ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். சரியா? ஸோ பி ப்ரெசன்ட் இன் த கிளாஸ் வித் full focus, with complete focus. Be here, be with me, be in the present. Okay? அது ஒன்று மட்டும் தான் you need to do. Will you do that? You need to do only that. Will you do that? Yes. Be with me throughout the live. Throughout this live class, will you be with me till 12 o'clock night? Yes. வாங்க. இப்போ மான்ஸ் ப்ராசஸில் ரெண்டு டெம்பரேச்சர் 350 and 460. வெரி குட். 350 and then 460 கெல்வின். வான் ஆர்கெல் ப்ராசஸோட அந்த ரெண்டு டெம்பரேச்சர் என்ன? வான் ஆர்கெலோட அந்த ரெண்டு டெம்பரேச்சர் என்ன? யா கம்பல்சரிக்கு தனி லைவ் போடுங்க. நான் ஆல்ரெடி கம்பல்சரிக்கு லைவ் வந்தேன், திருப்பியும் வைக்கிறேன். டோன்ட் வரி, பட் வித் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் அஃப்கோர்ஸ். 2 rupeesலாம் கேட்காதரா, ஃப்ரீ தான்டா. And 550 and 1800 Kelvin. Very good. 550 and then 1800 Kelvin. Okay? பக்கா சூப்பர். ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா என்ன? சுய ஒடுக்கம் என்றால் என்ன? ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா என்னப்பா? ரிடக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? ஒடுக்கம், ஆக்சிடேஷன் மாதிரி ரிடக்ஷனும் ஒரு வகையான ரியாக்ஷன். ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா தானாவே ரெடியூஸ் ஆகும். சரியா? நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு we need not use any reducing agents. புரிஞ்சுக்கோங்க. ரெடியூஸ் பண்றதுக்கு we need not use any reducing agent. reducing agent தனியா எதையும் யூஸ் பண்ண வேணாம். சிம்பிள் ரோஸ்டிங், வெறும் பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ற மாதிரி நம்ம இங்க என்ன பண்றோம்? we are just roasting. okay? simple roasting na in presence of oxygen la heat பண்றோம். okay? we are heating in presence of oxygen. okay வா? So, simple roasting of some of the ores will give crude metal. சில தாதுக்களை சாதாரணமாக வறுக்கும் போது அவை பண்படா உலோகத்தை தருகின்றன. Okay? In such cases, the use of reducing agent is not necessary. அத்தகைய நேர்வுகளில் தனியே ஒடுக்கம் காரணி தேவையில்லை. ஒடுக்கம் காரணி அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். தனியா நமக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று தேவையில்லை. தனியா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்னு ஒன்று எனக்கு என்ன தேவையில்லை. நான் இதை யூஸ் பண்ணியே நான் ஈஸியா ரெடியூஸ் பண்ணிக்கலாம், தானாவே ரெடியூஸ் ஆயிடும். எக்ஸாம்பிள் பாருங்க, இதுதான் சின்னபார். ஹெச்ஜிஎஸ் தான் என்னது? சின்னபார். ஓகேவா? ஸோ இந்த சின்னபார் நம்ம என்ன பண்றோம்? வெறும் ஆக்சிஜன், அதாவது வெறும் காத்துல நம்ம ஹீட் பண்றோம். அப்படி ஹீட் பண்றப்போ என்ன ஆகும்? சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியே போயிடும். சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியே போயிடும். அப்படி வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? ஹெச்ஜி மட்டும் தான் இருக்கும். சரியா? மீதி மெர்க்குரி மட்டும் தான் இருக்கும், லிக்விடா இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது? ஆட்டோ ரிடக்ஷன். எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் இல்லாம ரெடியூஸ் பண்றது. அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? மேக்னெட்டிக் செப்பரேஷன். காந்த பிரிப்பு முறையை வரையறு. பேசிக்கலி நம்மலாம் சின்ன வயசுல பண்ணிருப்போம் இல்லையா? என்ன பண்ணிருப்போம்? இந்த காந்த பிணைப்பு முறை நம்மலாம் கண்டிப்பா சின்ன வயசுல ட்ரை பண்ணிருப்பீங்க. வாட் இஸ் தட்? ட்ரை பண்ணுங்க. அண்ட் நான் எப்போல்லாம் தண்ணி குடிக்கணும் அப்போல்லாம் நீங்களும் தண்ணி குடிங்க. தண்ணியில் ஆக்சிஜன் இருக்கு. நமக்கும் ஆக்சிஜன் வந்துச்சுன்னா மெமரி இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கும். ஆமா, லாஸ்டா சொன்ன சர்ப்ரைஸ் டீச்சர் இன்ட்ரோ தான். புது கெமிஸ்ட்ரி டீச்சர் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அவங்க தான் இனிமேல் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுவாங்க. காட்டுறேன், லாஸ்ட்டாக தான் காட்டுவேன். ஃபுல் லைவ் இருந்த லைவில் கவனிச்சுட்டு போங்க. உங்களை படிக்க வைக்க நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. எஸ், மண்ணில் மேக்னெட் வச்சா அந்த பிளாக்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதே தான், ஒரு பேப்பரில் மண் எடுத்து போட்டுட்டு அதுக்கு கீழேந்து நம்ம இப்படி
பண்றப்போ கீழேந்து வந்து அந்த மேக்னெட்டை வச்சு இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் துகள்கள், இரும்பு துகள்கள் மட்டும் நமக்கு தனியா பிரிஞ்சு வரும். பண்ணிருக்கீங்களா? எஸ். ஸோ அதுதான் நமக்கு இங்கேயும் பண்ண போறோம். ஆனா கொஞ்சம் வேற மாதிரி பண்ண போறோம். Ferromagnetic ores, and it is based on difference in magnetic properties of ore and impurity. So basically இந்த கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? மண்ணிலேருந்து எடுத்த மினரல்ல நமக்கு தேவையான ஓரும் இருக்கும், தேவையில்லாத கேங்கும் இருக்கும். கேங்கு தான் இம்பியூரிட்டி, கனிம கசடு. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த கனிமத்தையும் கனிம கசடையும் பிரிச்சு எடுக்கணும். கரெக்டா? அதை தான் நம்ம இங்க பண்ண போறோம். அந்த பிரிச்சு எடுக்கிறதுக்காக மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஸை யூஸ் பண்றோம். ஸோ தின் ஸ்டோனை உல்ஃப்ராமைட்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு we can use this process. ஓகே, இதுக்கு வந்து உங்கள் புக்கில் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராமை கண்டிப்பாக வரையணும். திஸ் டயக்ராம் வந்து நமக்கு மேண்டேட்டரி. இந்த டயக்ராம் அவங்க கேட்டாலும் கேட்காட்டியும் மேண்டேட்டரி. ஏன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் பேஜ் கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? wherever needed you need to draw the diagram and equation அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா வரையணும். சரியா? ஸோ இங்கே பாருங்க, நமக்கு 2 பெல்ட் இருக்கு. சைக்கிள் பெல்ட், சைக்கிள் டயர் மாதிரி இங்கே 2 டயர் வந்து இருக்கு. அதில் ஒன்றில் நான் இங்கே மேக்னெட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஒன்றில் வந்து நான் மேக்னெட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as magnetic wheel அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதில் மேக்னெட்லாம் அட்டாச் பண்ணலை. ஸோ தட் இஸ் நாட் அ மேக்னெட்டிக் வீல். சரியா? இப்போ இது அப்படியே சுற்றிட்டே இருக்கும். இப்போ மேலே வந்து ஒரு ஃபனல் வச்சு அந்த ஃபனலில் நம்ம ஓரை நல்லா அரைச்சி நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இதில் போடுறேன். ஸோ அந்த க்ரஷ்டு ஓர் வந்து என்ன ஆகுது, நேராக வந்து இந்த பெல்ட்டில் விழுது. இந்த பெல்ட் சுற்றிட்டே இருக்கா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் வீலில் ஒட்டிகிட்டே வரும். எது? நம்மளோட ஓரு. ஏன்னா ஓர் வந்து மேக்னெட்டிக். நான் மேக்னெட்டிக்காக இருக்கிறது ஒட்டாமல் தோ இதில் கலெக்ட் ஆகிடும். நான் மேக்னெட்டிக் ஓர் ஒட்டாமல் இதில் கலெக்ட் ஆகிடும். மேக்னெட்டிக் ஓர் இது கூட ஒட்டிகிட்டே வரதுனால இவ்வளோ தூரம் வந்துடும். இது வரைக்கும் மேக்னெட் இருக்குல்ல, இங்கே வந்து இங்கே தனியாக பிரியும். சரியா? இப்படிதான் நம்ம மேக்னெட்டிக் ஓரையும் நான் மேக்னெட்டிக் ஓரையும் அந்த காலத்துல பிரிச்சாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, மேக்னெட்டிக் பார்ட் ஆஃப் த ஓர் வந்து மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகி ஃபால்ஸ் ஆஸ் த ஹீப் க்ளோஸ் டு த மேக்னெட்டிக் ரீஜியன்ல போய் நமக்கு விழும். இதுவே நான் மேக்னெட்டிக் பார்ட் வந்து ஃபால்ஸ் அவே ஃப்ரம் இட். ஓகே, தாதுவில் உள்ள காந்த தன்மை உடைய பகுதி, தாதுல இருக்கக்கூடிய காந்த தன்மை உடைய பகுதி வரைக்கும் போய் க்ளோஸா அந்த காந்தத்தால ஈர்க்கப்பட்டு படத்தில் காட்டியவாறு சக்கரத்திற்கு அருகில், சக்கரத்தோட அருகில வந்து குவியும். இதுவே காந்த தன்மையற்ற தாதுவின் பகுதிகள் சக்கரத்தில் அப்பால் விழுகிறது. சக்கரத்தோட அப்பால், சக்கரத்தை தாண்டி ஓகே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து விழும். சரியா? I completely understand. Many of our students are on the way. They are just coming from the school. They'll be in travel now. I completely understand. But why I started this live so early today at 6:05, 6:10 அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போதான் ஒரு 12 மணிக்காவது நான் கிளாஸ் முடிச்சுட்டு நான் போய் உறக்கத்துக்கு போக முடியும். அதனால தான் வாங்க டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். இந்த ரோஸ்டிங்னாலும் சரி கால்சினேஷன்னாலும் சரி இவங்க 2 பேர்லையுமே ஒரு விஷயம் வந்து காமன். என்ன காமன் அப்படின்னா, ஒரு ஓரை அந்த ஓருடைய ஆக்சைடா ஆக்சிடைஸ் பண்றோம். சரியா? ஓரை ஆக்சைடா மாத்துறோம். ஓகே, அதுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த ரோஸ்டிங் ப்ராசஸா இருக்கட்டும் கால்சினேஷன் ப்ராசஸா இருக்கட்டும். சரியா? அதாவது காற்றில்லா சுழலில் வறுத்தல் 2 விதம். ஐயோ தமிழ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. இங்கிலீஷ்ல கால்சினேஷன் ஏதாவது புரியுதா? Do you understand something with calcination? No, right? பட் இங்க பாருங்க, வறுத்தல் மற்றும் காற்றில்லா சூழலில் வருத்தல் அதுலயே கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல காத்து இருக்கு, இதுல காத்து இல்ல. காத்துனா என்ன? ஆக்சிஜன். ஸோ அங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஆக்சிஜன் இல்ல. அவ்வளோதான். இங்க பாருங்க, ஓர் வந்து இன்டு த ஆக்சைட்ஸ், ஓர் ஆக்சைடா மாத்தணும். அதுக்கு ரோஸ்டிங். இப்ப நல்லா கவனிங்க, ரோஸ்டிங் ப்ராசஸ்ல தேர் வில் பி ஆக்சிஜன்.
இது வந்து என்ன ப்ராசஸ்னா ரோஸ்டிங் பா. இது கால்சினேஷன் ப்ராசஸ். ரோஸ்டிங்ல ஆக்சிஜன் இருக்கும், ஆனால் கால்சினேஷன்ல நோ ஆக்சிஜன். கால்சினேஷன்ல நோ ஆக்சிஜன் ஆர் லெஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் கிடையாது ஆர் லெஸ் ஆக்சிஜன். ரோஸ்டிங்ல நம்ம சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாம் ரோஸ்டிங் பண்ணுவோம். சல்ஃபைடு ஓர்ஸை ரோஸ்டிங் பண்ணுவோம். இதுவே கார்பனேட் ஓர் CO3 கார்பனேட் ஓர், அதே நேரத்தில் ஹைட்ரேட்டட் ஓர் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கால்சினேஷன் பண்ணுவோம். சல்ஃபைடு ஓரை ரோஸ்டிங் பண்றப்போ நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போகும். கார்பனேட் ஓரை ரோஸ்டிங் பண்ணோம்னா நமக்கு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். வாட்டர் இருக்கக்கூடிய ஹைட்ரேட்டட் ஓரை ரோஸ்டிங் பண்ணா வாட்டர் வெளியே போகும். இதெல்லாம் பேசிக்கான டிஃபரன்ஸா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இவ்வளோ நேரம் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தது சாப்டர் முடிக்கிறது கஷ்டமாயிடும். கரெக்டாக கவனிங்க. ரோஸ்டிங்ல சல்ஃபைடு ஓர்ஸை பண்ணுவோம், கார்பனேட் ஓர் ஹைட்ரேட்டட் ஓரெல்லாம் கால்சினேஷன் பண்ணுவோம். ஸோ in this method concentrated ore is oxidized by heating it with excess of oxygen. So அதிக ஆக்சிஜன், excess of oxygenல நம்ம வந்து என்ன பண்றோம், கான்சென்ட்ரேட்டட் ஓர் எடுத்து ஆக்சிடைஸ் பண்றோம், அதாவது ஆக்சிஜனேற்றம் பண்றோம். அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது, அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை நம்ம வந்து என்ன பண்றோம், ஹியர் ஆக்சிஜனேற்றம் பண்றோம். சரியா? அடுத்து எக்ஸாம்பிள். மேம் ஒரு எக்ஸாம்பிள் போதுமா? போதும். கவனிங்க. பிபிஎஸ், லெட், கலீனா, ஜிங்க் பிளெண்ட் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பிபிஎஸ் எடுத்து ஆக்சிஜன் கூட ஹீட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போகுது. லெட் ஆக்சைடா மாறிடுச்சு. அதான் ஆக்சிஜனேஷன், அதுதான் ஆக்சிஜனேற்றம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, அதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடு ஆயிடுச்சு, சல்ஃபர் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு. இப்போ தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் லைக் ஆர்சனிக், அதையும் இது வெளியே அமைச்சிரும். ஆர்சனிக்லாம் இருக்குன்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்து அதையும் ஆக்சைடு ஆக்கிரும். சரியா? வெளியே தள்ளிடும். ஸோ கவனிங்க, ரோஸ்டிங் ஆல்சோ ரிமூவ்ஸ் இம்பியூரிட்டிஸ் சச் ஆஸ் ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ். இது எல்லாத்தையுமே volatile ஆக்சைடு. volatile அப்படின்னா வந்து என்னது, ஈஸியா எவாபரேட் ஆயிடும். ஓகே, எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு பொருளா மாத்தி வெளியே அனுப்பிடும். இப்போ ரோஸ்டிங் யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல கிளியர்னு சொல்லுங்க. ஆப்ல பார்த்தா ஆன்சர் பண்ண முடியா क्वेश्चंसக்கு? நோ ப்ராப்ளம். இப்போ யாருக்கெல்லாம் क्वेश्चंस கிளியர்? அடுத்து நெக்ஸ்ட் இஸ் கால்சினேஷன். கால்சினேஷன் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ்? கான்சென்ட்ரேட்டட் ஓரை ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஹீட் பண்றோம். எதுல? ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்ல ஹீட் பண்றோம். சரியா? என்னென்ன ஓர் எடுத்துக்கிறோம்? தோ பாருங்க, கார்போனேட்டட் ஓர். ஒரு எக்ஸாம்பிள் முக்கியம் கண்ணா. இங்கேயும் லெட் கார்போனேட்டே எடுத்துக்கோங்க. அங்க லெட் சல்ஃபைடு எடுத்துக்கிட்டீங்களா, இங்க லெட் கார்போனேட் எடுத்துக்கோங்க. PbCO3 ஆக்சிஜன் இல்ல, வெறுனே ஹீட் பண்றோம். ஸோ இங்கே CO3லேருந்து CO2 வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்? PbO மட்டும்தான் இருக்கும், லெட் ஆக்சைடு மட்டும்தான் இருக்கும். ஸோ லெட் ஆக்சைடா மாத்திட்டோம், லெட்டை வந்து லெட் ஆக்சைடா மாத்திட்டோம். இப்போ டியூரிங் கால்சினேஷன் அப்போ ஹைட்ரேட்டட் ஓரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஹைட்ரேட்டட் ஓர்னா ஓரு. நானும் யோசிக்கிறேன், நம்ம ஏன் வாருன்னு சொல்றோம். ஸோ சோஷியல் கிளாஸ்லேருந்து வார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஓர், அதான் Fe2O3 3H2O. இது வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஓர். இதை எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வாட்டர் நமக்கு தனியாக பிரிஞ்சு போயிடுது. போயிட்டு Fe2O3 ஆக்சைட்ஸ் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். சரியா? ஸோ கால்சினேஷன் அப்போ ஹைட்ரேட்டட் ஓரை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு வாட்டர் வெளியே போயிடும். ஓகே,
சரி, क्वेश्चन கேட்கலாமா? சரி. ரோஸ்டிங் இன் presence of oxygen. presence of oxygen னா yes ன்னு போடுங்க. absence of oxygen னா no ன்னு போடுங்க. ரோஸ்டிங் வந்து நம்ம ஹீட் பண்றோம். பேசிக்கலி நம்ம வந்து ஒரு ஓரை ஆக்சைடா மாத்திக்கிறோம். அப்ப presence of oxygen absence of oxygen. இங்கே உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறதுக்கு நம்ம சேனல்லே நிறைய லைவ் எல்லாம் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம். இல்லை நிறைய சேனல்ல பாவம் லைவுக்கு யாருமே வரதில்லை. அந்த சேனல்லாம் போயிட்டு நீங்க உங்களுக்குள்ள நீங்க பேசிக்க கூடாது. இங்க பிஸியா இருக்கு நம்ம சேனல். நீங்க ஒரு கமெண்ட் போட்டா கூட பறந்துரும் நம்ம கமெண்ட். சரியா? யூ கான்ட் ஈவன் see the கமெண்ட். வேணாம், இந்த லைவ்ல வந்து நீங்க உங்களுக்குள்ள பேசிக்காதீங்க. மற்ற சேனல் நிறைய இருக்கு நமக்கு. சரியா? அதுலலாம் போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, பேசிட்டு இருங்க. யாருமே இல்லை கிளாஸ்ல. இங்கே கவனிங்க கிளாஸ். எஸ், வெரி குட். கால்சினேஷன்ல ஆக்சிஜன் இருக்குமா இருக்காதா? கால்சினேஷன்ல வந்து we are heating in presence இல்ல absence of oxygen? கால்சினேஷன்ல சொல்றா. no 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 சரியா? absence of oxygen. சரி, இப்போ ரோஸ்டிங்னா R ன்னு போடுவீங்க சாட்ல, கால்சினேஷன்னா C ன்னு போடுவீங்க. சரியா? ஓகே. சோ சல்ஃபைடு ஓர்ஸை என்ன பண்ணுவோம்? சல்ஃபைடு ஓர்ஸை என்ன பண்ணுவோம்? do we do roasting or do we perform calcination? What will we do? Like ஒரு சல்ஃபைடு ஓரை நம்ம வந்து ஆக்சைடா மாற்றணும். I want to convert the ore sulfide ores to oxide. ரோஸ்டிங் பண்ணுவோம். வெரி குட். கார்பனேட் ஓரை நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த கேள்வி. கார்பனேட் ஓரை நான் வந்து கால்சினேஷன் பண்ணணும் அப்படின்னா what will I be doing? கார்பனேட்டட் ஓரை கால்சினேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்? கால்சினேஷன் பண்ணுவேன். ஹைட்ரேட்டட் ஓரை நம்ம வந்து நான் வளர்றேன், என் பிரெயினே இங்கே இல்லை. ஹைட்ரேட்டட் ஓரை வந்து நம்ம ஆக்சைடா மாற்றணும் அப்படின்னா வாட் வில் ஐ பி டூயிங்? ரோஸ்டிங் ஆர் கால்சினேஷன்? ஹைட்ரேட்டட் ஓரை நம்ம வந்து ஆக்சைடா மாற்றணும் அப்படின்னா ரோஸ்டிங்கா கால்சினேஷனா? கால்சினேஷன். வெரி குட். சல்ஃபைடு ஓர்ஸை ரோஸ்டிங் பண்ணுறப்போ என்ன கேஸ் வெளியே போகும்? சல்ஃபைடு ஓர்ஸை இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஐம் ஜஸ்ட் ஹீட்டிங். அப்போ அந்த சல்ஃபைடு ஓர் வந்து நமக்கு சல்ஃபர் ஆக்சைடா மாறிடும். அப்ப என்ன கேஸ் வெளியே போகும்? என்ன கேஸ் வெளியே போகும்? சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே போகும். சூப்பர். கார்பனேட்டட் ஓரை கால்சினேஷன் பண்றப்போ என்ன கேஸ் வெளியே போகும்? கார்பனேட்டட் ஓரை கால்சினேஷன் பண்றப்போ என்ன கேஸ்? CO2. வெரி குட். ஹைட்ரேட்டட் ஓரை நம்ம கால்சினேஷன் பண்றப்போ என்ன கேஸ் வெளியே போகும்? என்ன வெளியே போகும்? பேசிக்கலி ஹைட்ரேட்டட் ஓரை சொல்லுங்க. வாட்டர் வெளியே போகும். சூப்பர்ப்பா. இப்போ புவி ஈர்ப்பு முறையை வரையறு. கிராவிட்டி செப்பரேஷனை வந்து நம்மள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அது என்னங்க? கிராவிட்டி செப்பரேஷன். ஸோ இந்த கிராவிட்டி செப்பரேஷன் எந்த ப்ராசஸ்ல வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அடிப்படையில் தான். இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னா என்ன? இப்போ ஒரு மேலேருந்து நான் ஒரு பொருளை வந்து தூக்கி போடுறேன். கரெக்டா? மொட்டை மாடியிலேருந்து நீங்கள் 2 பொருளை தூக்கி போடுறீங்க. அப்போ எது? ஒரு அயனை தூக்கி போடுறேன், ஒரு ஃபெதரை தூக்கி போடுறேன். சரியா? வெயிட்லெஸ்ஸான ஒரு ஃபெதரை தான் தூக்கி போடுறேன், வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய அயனை தூக்கி போடுறேன். ரெண்டுத்துல எது வந்து ஃபர்ஸ்ட் கீழே போய் விழும்? ஒரு இரும்பு கரண்டியை தூக்கி போடுறேன், ஒரு சின்ன ரெக்கையை தூக்கி போடுறேன். எது ஃபர்ஸ்ட் போய் கீழே விழும்? கண்டிப்பா இரும்பு தான் போய் கீழே விழும். ஏன்னா அந்த இரும்புக்கு மாசு அதிகம். சரியா? அப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த கிராவிட்டி செப்பரேஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு படி இருக்கு. படி மேல ஒரு ஹோஸ் போட்டு அந்த ஹோஸ் வழியா தண்ணி வருது. படியில ஹோஸ் இருக்கு, ஹோஸ் வழியா தண்ணி வருது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நமக்கு இங்க
ஓர் இருக்குல்ல, நான் அந்த ஓரை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுது. தண்ணி வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கவனிங்க, நமக்கு தேவையான ஓர் வந்து வெயிட்டாக இருக்கும், மாஸ் அதிகம். ஓருடைய மாஸ் வந்து அதிகம், அதனால அது அந்த படியிலேயே கீழே செட்டில் ஆகிடும். படியில் அப்படியே கீழே செட்டில் ஆகிடும். ஏன்னா ஓரோட மாசு அதிகம். கேங்கு ரொம்ப வெயிட் கம்மி. தேவையில்லாத இம்பியூரிட்டியோட மாசு கம்மி. அதனால அது என்ன ஆகும், இந்த மாதிரி தண்ணியை அடிச்சுட்டு போயிடும். மேலே அடிச்சுட்டு போயிடும். பேசிக்கலி நம்ம அரிசிலாம் கழுவுறோம்ல, அரிசிலாம் கழுவுறப்ப என்ன பண்ணுவோம், மேலே தண்ணி போட்டுட்டு கலக்கிட்டு அதை நீங்கள் வந்து கொட்டுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி கூட இருக்கக்கூடிய அந்த அரிசி பொடி, அந்த அரிசி மேலே இருக்கக்கூடிய தூசி, மண், அதெல்லாம் வந்து தண்ணியாக அடிச்சுட்டு போயிடும். வெயிட்டாக இருக்கக்கூடிய மாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அரிசி வந்து என்ன ஆகும், கீழே போயிட்டு நமக்கு வந்து செட்டில் ஆகும். கரெக்டா? கதிர்வேலன், நான் இப்போ இந்த கிளாஸ்ல பிஸியாக இருக்கேன். காமர்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து எல்லாமே அப்டேட் ஆகும். ஐ ஹவ் கன்ஃபர்ம்ட் எவ்ரிதிங் வித் த டீம். ஓகே, நீ இதே பேசிட்டு இருக்காத, நீ போயிட்டு உங்களுக்கு ஸ்கூலில் நடத்தினதை வச்சு நீ வந்து போயிட்டு படி. ஹவ் ப்ராமிஸ்ட் யூ இல்லையா, காமர்ஸ் வரும். ஓகே, வாங்க. இப்போ இந்த மெத்தட்ல, இம்முறையில் தாதுக்களை ஓடும் நீரில் கழுவுதல் மூலம் அதிக புவியீர்ப்பு தன்மையுடைய தாதுவானது குறைவான புவியீர்ப்பு தன்மையை பெற்றுள்ள கனிம கழிவுகளிலிருந்து நீக்கப்படுகிறது. இங்க நம்மளுடைய கேங்குக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி கம்மி, கேங்குடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி கம்மி, ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதிகம். ஸோ ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி இஸ் high specific gravity of ore. சரியா, புரிஞ்சுதா? அண்ட் நம்ம கேங்குடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி கம்மி. ஸோ தண்ணியா நமக்கு வந்து என்ன வெளியே போயிடும், நம்மளுடைய கேங்கு வெளியே போயிடும். அண்ட் தென் கீழே நமக்கு வந்து என்ன செட்டில் ஆகி இருக்கும், கீழே ஓர் வந்து நமக்கு கீழே செட்டில் ஆகி இருக்கும். சரியா, சூப்பர். Ore is crushed to a finely powdered form and treated with rapidly flowing current of water. நான் சொன்னதுதான், நமக்கு தேவையான தாதுக்களை வந்து நல்லா நான் துகள்களா, ஓகே, நல்லா நான் வந்து உடைச்சு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ப்ராசஸ் அப்போ ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய, சரியா, லேசான கனிம கழிவு வந்து ஓடும் நீரால் அடித்து செல்லும். ஓகே, ரொம்ப லைட்டரா இருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகல்ஸ் வந்து வாஷ்ட் அவே பை த ரன்னிங் வாட்டர். அண்ட் இந்த மெத்தட் வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம், இந்த பாயிண்ட் எழுதலனா உங்களுக்கு மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. This point is mandatory. Okay, water, everybody drink some water. எல்லாருமே தண்ணி குடிங்க. Selvav, you are posting a very wrong comment in wrong channel. Okay, so single girls வந்து இங்கே யாருமே வந்து அப்படிலாம் வந்து கிடையாது. Here ambitious girls are there who really wants to score the best in their 12th public exam and have bigger aspiration and சம பெரிய ட்ரீம்ஸோட நிறைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. சரியா, ஸோ சிங்கிள் கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு சேனல்லையோ வேறு ஏதாவது ஒரு ஆப்லேயோ போயிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருங்க. இங்கே வந்து பயங்கர பெரிய ட்ரீம்ஸ் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எஸ்ஸா, யா இல்லை, எஸ் ஆர் நோ? அதேதான். I will reply Rajkumar. Who are you? அவனை பிளாக் பண்ணா அவனை மாதிரி நான் 10 பேரை பிளாக் பண்ற மாதிரி வந்து இருக்கும். பட் உங்களை பத்தின ஒரு உண்மையை இந்த உலகத்துக்கு என்ன விட்டா யார் சொல்லுவாங்க, சொல்லுங்க. இப்ப this method is generally applied to concentrate native ores such as gold and oxide ores such as hematite, tin stone. சரியா, Fe2O3 அப்படிங்கிறது வந்து ஹெமாடைட், SnO2ங்கிறது வந்து டின் ஸ்டோன், அப்புறம் வந்து கோல்டு. இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்,
இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். ஓகே, சரியா? யா, அடுத்து பாருங்க, டிஸ்கிரைப் a method for refining nickel. நிக்கலை பியூரிஃபை பண்றதுக்கு, நிக்கலை ரிஃபைன் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ் வேணுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது என்ன ப்ராசஸ்? we have already studied that. thank you சௌபர்ணிகா சுப்பிரமணியம், thank you so much, all the very best. நல்லா இருங்க, ஹாப்பியா இருங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரியா? all my best wishes for you. மான்ஸ் ப்ராசஸ் தான் பார்த்துட்டோமே. எஸ், நிக்கல் வந்து கார்பன் மோனாக்சைடு கூட 350 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ணும். கரெக்டா? அடுத்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிக்கல் டெட்ரா கார்பனில வந்து நம்ம 460 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிக்கல் தனியாவும் கார்பன் மோனாக்சைடு தனியாவும் பிரிஞ்சு போயிடும். சரியா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. give the basic requirement for vapor phase refining. இப்போ நம்ம வந்து இந்த மான்ஸ் ப்ராசஸ் பார்த்தோம், வேனர்கெல் மெத்தட் பார்த்தோம். சரியா? இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு அடிப்படை தன்மை உடையது தான். என்னது? இட் இஸ் பேசிக்கலி இந்த வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். அதாவது என்னது அப்படின்னா வாயு நிலை தூய்மையாக்கலுக்கான வாயு நிலை தூய்மையாக்கல் அப்படின்னா என்ன? பேசிக்கா நான் சொல்லித்தரேன், கவனிங்க. நம்மளுடைய இம்பியூர் மெட்டல், என்னதுப்பா? நம்மளுடைய இம்பியூர் மெட்டல் இருக்கு இல்லையா? அந்த இம்பியூர் மெட்டலை நான் அதுக்கு தேவையான ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்றேன். ஓகே, அதுக்கு தேவையான ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடிய, எளிதில் ஆவியாகக்கூடிய, அதுதான் வந்து என்னது? ஈஸிலி volatile காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த ஈஸிலி volatile காம்ப்ளெக்ஸை நான் திருப்பி தெர்மோடைனமிக்கலி ஹீட் பண்றப்போ அவன் டீகம்போஸ் ஆகி எனக்கு இந்த பியோர் மெட்டல் ஆகும். ஓகே, பியோர் மெட்டல் பிளஸ் இந்த ரீஏஜென்ட் தனியா பிரிஞ்சிடும். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் மான்ஸ் ப்ராசஸ், வேனர்கெல் மெத்தட், இது எல்லாம். சரியா? இது எல்லாமே ஓகே. ஒரு இம்பியூர் மெட்டல் எடுத்து ஒரு ரீஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்றப்போ தே ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறமா அந்த காம்ப்ளெக்ஸை ஹீட் பண்றப்போ பியூர் மெட்டல் தனியாகவும் ரீஏஜென்ட் தனியாகவும் பிரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அழுக்கு துணி இருக்கு. அழுக்கு துணியை நம்ம நல்லா சோப்பு தண்ணியில போட்டு வாஷ் பண்றோம். வாஷ் பண்றப்போ அந்த சோப்பு தண்ணி கூட அந்த அழுக்கு தண்ணி சேர்ந்து இருக்கிறதா ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடிய காம்ப்ளெக்ஸ். இப்போ அதை நம்ம வெயில்ல காய போடுறோம். வெயில்ல காய போடுறப்போ அந்த சோப்பு கொஞ்சம் ஏதாச்சும் இருக்கு இல்லைன்னா தண்ணி இருக்குன்னா அதெல்லாம் வெளியே எவாபரேட் ஆயிடும். எவாபரேட் ஆயிட்டு பியூர் துணி மட்டும் இருக்கும், கிளீன் துணி மட்டும் இருக்கும் இல்லையா? தேங்க்யூ ஐஸ்வர்யா. பியூர் துணி மட்டும் இருக்கும் இல்லையா? அதான் இங்க நடக்குது. The metal should form a volatile compound when treated with suitable reagent. தகுந்த காரணியுடன், அதுதான் தகுந்த காரணியுடன் வினைப்படுத்தும் போது உலோகம் எளிதில் ஆவியாகும் சேர்மத்தை உருவாக்க வேண்டும். அடுத்துப்பா, the volatile compound is decomposed to give pure metal. எளிதில் ஆவியாகும் சேர்மத்தை சிதைவடைய செய்து தான் வந்து இந்த டீகம்போஸ் பண்ணி தூய உலோகம் செய்யப்படுகிறது. சரியா? the volatile compound வந்து நமக்கு இப்போ ரெண்டா பிரிஞ்சு டீகம்போஸ் ஆகி நமக்கு ஒரு பியூர் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. is that clear for you? yes? okay. பரவாயில்ல, நான் இந்த ஸ்பீட்ல தான் போவேன். நைட் 2 மணி ஆனாலும் பரவாயில்ல, நான் 5 சாப்டர் முடிச்சுட்டு தான் நான் ஆஃபீஸை விட்டு கிளம்புவேன். ஏன்னா எனக்கு இங்கே கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சு இருக்கணும். ஓகே, ஃபாஸ்டா கடன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறதுக்கு நீங்க ஸ்கூல்லேயே கவனிக்கலாம். உங்க ஸ்கூல்ல தான் என்ன விட ஃபாஸ்டா போறாங்களே. 11th சாப்டர்லாம் ஒரு பீரியட்ல முடிச்சுட்டா தான் வந்து நிறைய பேர் வந்து சாட்ல போட்டுருந்தீங்க, நிறைய பேர் ஸ்கூல்ல. அதுக்கு நீங்க ஸ்கூல்லேயே கவனிச்சுட்டு போயிடலாம். புரியணும், புரிஞ்சு படிக்கணும், பிடிச்சி படிக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்துருக்கீங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட்னா டின்னர் நீங்க தான் எனக்கு ஆர்டர் போடுறீங்க இன்னைக்கு. ஓகே, சரியா? உங்களில் எத்தனை பேர், உங்களில்
எத்தனை பேர் வந்து இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் நான் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருக்கீங்க, அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கீங்க. அவங்க மட்டும் இப்போ கிளாஸ்ல இருந்தா போறோம். பட் வில் ட்ரை டு கம்ப்ளீட். ஓகே, வில் ட்ரை ஆர் லெவல் பெஸ்ட் மேக்ஸிமம் டு கம்ப்ளீட். இது வரைக்கும் நம்ம குறி தப்பினது இல்லை. இருந்தாலும் வாவ், நீங்கெல்லாம் இருக்கிறப்போ நான் ஏன் இருக்க முடியாது? தாராளமா இருப்பேன். சரியா, வாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. இது 4லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு பப்ளிக்ல வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஏசி குளிருது. ஸோ நான் ஏசியை நிறுத்துறேன். ஏசியை நிறுத்துறது போடுறது இதே வேலையா அடிச்சிட்டு இருக்கேன். வாங்க. சிலிக்கா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். காப்பர் தயாரிக்கிறதுல சிலிக்காவோட வேலை என்ன? கிரையோலைட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். அலுமினியம் தயாரிக்கிறதுல கிரையோலைட்டுக்கு என்ன வேலை? ஜிர்கோனியம் ரிஃபைன் பண்றதுல அயோடினோட வேலை என்ன? இது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இது மட்டும் சொல்லேன் ப்ளீஸ். இப்போதான் நம்ம பார்த்தோம். இது டைட்டானியம் ஜிர்கோனியம் ரெண்டும் சேம் தான். டைட்டானியம் இல்லைன்னா ஜிர்கோனியம் வேன் ஆர்கெல் ப்ராசஸ்டா. சொல்லு, வேன் ஆர்கெல் ப்ராசஸ்ல இந்த டைட்டானியம் ஆர் ஜிர்கோனியம் அயோடின் கூட சேர்ந்து ஒரு ஒலடைல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அந்த ஒலடைல் காம்ப்ளெக்ஸை நம்ம ஹீட் பண்றப்போ அந்த ரியேஜன் தனியா போயிட்டு நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். திஸ் இஸ் பேசிக்கலி த வேன் ஆர்கெல் ப்ராசஸ் விச் கம்ஸ் அண்டர் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். இல்லையா? எஸ். இப்ப சோடியம் சயனைடு இன் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். இப்பயோ படிச்சது மேம், மறந்து போயிட்டேன் இல்லையா? வாங்க. இப்போ நான் அண்டர்லைன் பண்றதுலாம் தான் அந்த முக்கிய கீ வேர்ட்ஸ். ஓகே, 1 hour முடிஞ்சிருச்சு. ஏ, நம்ம ஆனா ஒரு சாப்டர் முடிக்க we will take break. ஓகே, 50 ஸ்லைடு படிச்சிட்டோம்டா, பெருமையா இருக்கு. முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டு கரெக்டா பாரு, 1 hourல ஒரு சாப்டர் முடிச்சிட்டோம். சிலிக்கா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். சிலிக்கா இஸ் யூஸ்ட் as acid reflux to remove slag during roasting. ஓகே, ரோஸ்டிங் அப்போ ஸ்லாகை ரிமூவ் பண்றதுக்காக ஃப்ளக்ஸா யூஸ் பண்றோம். அதுதான் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வேணும். சரியா? ஆசிட் ரிஃப்ளக்ஸ் என்ன பண்ணும்? பேசிக்கலி ஃப்ளக்ஸோட வேலை தான் கேங்கை ஸ்லாக் ஆக்கி ரிமூவ் பண்ணிடும். சரியா? வறுத்தலின் போது கசடினை நீக்க சிலிக்கா ஒரு அமிலத்தன்மையுடைய இலக்கியாக பயன்படுத்துகிறது. லோவர்ஸ் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. யாரோட வேலை? கிரையோலைட் வேலை என்ன தெரியுமா? மெல்டிங் பாயிண்ட்டை குறைக்கும். சரியா? உருகு நிலை உருகிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படும்? ஓகே, இப்போ வந்து உருகிறதுக்கு எனக்கு 1000 டெம்பரேச்சர் தேவைப்படும் அப்படின்னா நான் கொஞ்சம் கிரையோலைட் போட்டால் சீக்கிரமா உருகும். சரியா? ஸோ அந்த மெல்டிங் பாயிண்ட்டை கம்மி பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்றதையும் இம்ப்ரூவ் பண்ணுமா? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் என்ன பண்ணும்? இம்ப்ரூவ் பண்ணும். சரியா? இட் லோவர்ஸ் த மெல்டிங் பாயிண்ட், அட் த சேம் டைம் இட் இம்ப்ரூவ்ஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. உருகு நிலையை குறைத்து மின் கடத்து நிலையை, கண்டக்டார், அதுதான் மின் கடத்து. மின்னுனா என்னது? மின்சாரம், கரண்ட்டை கடத்துதல். ஓகே, அதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்துப்பா, அயோடின் இந்த ரிஃபைனிங் ஆஃப் ஜிர்கோனியம். ஸோ டைட்டானியம் கேட்டாலும் சரி, ஜிர்கோனியம் கேட்டாலும் சரி, இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய வேன் ஆர்கெல் ப்ராசஸ் தான். volatile காம்பவுண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக, அதுக்கப்புறமா டீகம்போஸ் பண்ணி பியூர் மெட்டல் கிடைக்கும். உலோகத்துடன் இணைத்து எளிதில் ஆவியாகும் சேர்மத்தை உருவாக்குகிறது. நம்மளுடைய இம்பியூர் மெட்டல் கூட நம்ம வந்து இதை ரியாக்ட் பண்றப்போ, அதாவது இங்க இருக்கக்கூடிய அயோடினை ரியாக்ட் பண்றப்போ அது வந்து இட் ஃபார்ம்ஸ் அ ஹைலி volatile காம்பவுண்ட். அதுதான் எளிதில் ஆவியாகும் ஒரு சேர்மமா மாறிடும். அதை திருப்பி நம்ம ஹீட் பண்றப்போ டீகம்போஸ் ஆகி நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். சரியா? வேன் ஆர்கெல் ப்ராசஸ் கண்ணா, இது வேன் ஆர்கெல் ப்ராசஸ். ஓகே, அடுத்துப்பா, சோடியம் சயனைடு இன் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். ஓகே, ஸோ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல வந்து நமக்கு சோடியம் சயனைடு என்ன யூஸ்? சோடியம் சயனைடு இஸ் a depressing agent. மன அழுத்தம். என்னது? சோடியம் சயனைடு ஒரு குறைக்கும் காரணி. இந்த இடத்துல வந்து டிப்ரெஷன்னா மன அழுத்தம் இல்லை, அது கூட சேர்ந்து அது அப்படியே கீழே அழுத்திடும். சரியா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து
குறைக்கும் காரணியா அதை வந்து மாத்திரும், ஆக்ட் ஆகும். prevents other sulfide impurities to come to the froth. So சல்ஃபர் வச்சு நம்ம ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல பேசிக்கலி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நுரையோட நுரையா சேர்ந்து இந்த சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாம் மேலே போயிடும். கரெக்டா? அப்போ தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் எல்லாம் எனக்கு கீழே செட்டில் ஆயிடும். வாட் இஃப் அந்த இம்பியூரிட்டியில சல்ஃபர் இருந்தா, அப்போ அந்த இம்பியூர் சல்ஃபரும் என்ன ஆகும், நுரையோட நுரையா மேலே வந்துடும் இல்லையா? அப்போ we need to avoid that. ஸோ டு அவாய்ட் தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சோடியம் சயனைடெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சோடியம் சயனைட் தே பேசிக்கலி ஆக்ட் ஆஸ் குறைக்கும் காரணி, டிப்ரெஸிங் ஏஜென்ட், அதுதான் முக்கியமான வார்த்தை. ஸோ இந்த டிப்ரெஸிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும், அந்த இம்பியூர் சல்ஃபரை அந்த பீக்கரோட கீழே பாட்டமில் போயிட்டு டிப்ரெஸ் பண்ணிடும். அடுத்துப்பா, ஏ முடிச்சிட்டோம். Do you need a break or no? I'll put a poll. பிரேக் எவ்ரி 1 hour வேணுமா இல்லை எவ்ரி 2 hours வேணுமா? இன்னைக்கு பெருசா பிரேக்கே இருக்காது கிளாஸ்ல. என்னவே மவுஸ் ஒர்க் ஆகல. பிரேக் வேணுமா வேணாமா? எவ்ரி 1 hour பிரேக் வேணுமா இல்லை எவ்ரி 2 hour பிரேக் வேணுமா? விட்டா நீங்க லேட்டா தான் வருவீங்க. நோ டுடே இது கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா you are going to see how punctual I am. Okay, it is going to be a challenge for me to டான் வந்து நிக்க போறேன் பாருங்க. I am going to be super punctual today. நோ பிரேக்னா நான் செத்துருவேன். நோ பிரேக்லாம் முடியாது. ஐயோ எப்ப பாரு 58%. எவ்ரிபடி போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எவ்ரி பிரேக் நீடட் எவ்ரி 1 hour. ஓகே, how many minutes? 5 minutes 10 minutes அதையும் சொல்லுங்க. 5 minutes 10 minutes every 1 hour break. every 1 hour break 5 minutes 10 minutes 1.5 மணி நேரமா ஓடு. ஃபிஃப்டி ஃபிஃப்டிலாம் போட்டிங்கன்னா அவ்வளோதான். 50-50 போட்டிங்கன்னா 5 minutes தான் பிரேக். ஓகே, எல்லாரும் டக்குன்னு ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க பாப்போம். ஓகே, அடுத்த பிரேக் நான் 10 minutesக்கு விடுறேன். அப்பதான் நம்ம சாப்டர் 2 ஆரம்பிக்க முடியும். ஓகேவா? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சில சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். டக்குன்னு வாங்க.
எப்படி ஷார்ப்பா வந்துட்டனா? ஓகே, லேட்லாம் இல்ல, வாங்க வாங்க வாங்க. ரெடியா? ஓகே, so let's begin chapter 2. ஓகே, chapter 2 ஆரம்பிக்கலாமா? சூப்பர். What is inert pair effect? Okay, what is inert pair effect? மந்த இணை விளைவு என்றால் என்ன? மந்த இணை விளைவு அப்படின்னா என்ன? மந்தம் அப்படின்னாலே நமக்கு தெரியுது இல்லையா? இந்த இனர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா ரியாக்ட் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டை தான் நம்ம வந்து இனர்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ராஜ்குமார், யாரு கூடயும் ரியாக்ட் பண்ணாம சைலண்டா அப்படி இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as inert compound, right? இப்போ பாருங்க, ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல, அதாவது கனமான பிந்தைய இடைநிலை தனிமங்களில், இடைநிலை தனிமங்கள் தான் இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஓகே, பிந்தைய டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய, அடுத்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய கனமான மெட்டல்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பிளிட். இந்த ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ல அவுட்டர் எஸ் எலக்ட்ரான் NS, ஓகே, 3s 4s 5s 6s இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் NS எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? they have tendency to remain inert. யாரு கூடயும் ரியாக்ட் ஆகாம அப்படியே மந்தமா இருக்கிற ஒரு தன்மை, மந்தமா இருக்கிற ஒரு தன்மை. and show reluctance in taking part in bonding. ஓகே, பாண்டிங்க்கு ஒரு தயக்கம் காட்டும். ரிலக்டன்ஸ்னா என்னது? தயக்கம். ஓகே, வேற யார் கூடயாவது பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கும் ஒரு தயக்கம் வந்து காட்டும். சரியா? அதுக்கு பேர் தான் மந்த இணை விளைவு. அதுக்கு பேர் தான் வந்து என்னது? மந்த இணை விளைவு. சரியா? சாப்டர் 2, 3 ரெண்டுத்துலயுமே இருக்குது. Okay, so in heavier post transition metals, la, the NS electrons, they show reluctance in taking part in bonding. Okay, bonding form பண்றதுக்கு they show தயக்கம். ஓகே, யாரு கூடயும் அவ்வளோ ஈஸியா பாண்ட் ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் நம்மளுடைய inert pair effect. சரியா? So give one example for each of the following. பின்வருவனவற்றுக்கு ஒரு காரணம் தருக. ஐகோசஜன் அப்படின்னா, இதுல இருந்து நான் क्वेश्चन கேட்பேன், குவிஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க இப்போ. சரியா? ஐகோசஜன் அப்படின்னா குரூப் 13 ஃபேமிலி தான் ஐகோசஜன் அப்படின்னு சொல்லுவோம். போரான். குரூப் 14 டெட்ராஜன் அப்படின்னு சொல்லுவோம். டெட்ராஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து நிக்டோஜன். குரூப் 15 ஃபேமிலியே நிக்டோஜன் அப்படின்னு சொல்லுவோம். பி வந்து சைலண்ட், நிக்டோஜன் இட் இஸ். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து சால்கோஜன். ஓகே, சால்கோஜன். பாஸ்ட் அவுட் 12th ஸ்டூடெண்ட். இந்த சாங் மேம், நான் 12th பாஸ் அவுட் லாஸ்ட் இயர். நம்ம டோனி ஸ்டார்க் ஹேவ் கம் டு த லைவ் நவ். மாரத்தான்ல சாங் பாடிட்டு ஜாலியா பாடினோம் மேம், மெமரபிளா இருக்கு. லாஸ்டா நீங்க அத்தங்கர மரமே பாடினீங்க மேம், அதே தான் எனக்கும் ஞாபகம் இருக்கு. இந்த பசங்க பாட்டே கேட்க மாட்டாங்க, அதனால நான் பாட போறது இல்லை. பாருங்க, ஸோ இப்போ போரான் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதனால ஐகோசஜனுக்கு போரானே நான் எக்ஸாம்பிளா எழுதுறேன். நீங்களும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து வந்து கார்பன் வந்து டெட்ராஜனுக்கு, நைட்ரஜன் நிக்டோஜன், சால்கோஜனுக்கு ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை படிச்சிருங்க. ஐ ஆஸ்க் யூ क्वेश्चंस இப்போ. சரியா? குரூப் 13 வந்து இட் இஸ் ஐகோசஜன், குரூப் 14 இஸ் டெட்ராஜன், குரூப் 15 இஸ் நிக்டோஜன், குரூப் 16 இஸ் சால்கோஜன். சால்கோஜனுக்கு எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், நிக்டோஜனுக்கு நைட்ரஜன், டெட்ராஜனுக்கு கார்பன், ஐகோசஜனுக்கு போரான். பிகாஸ் ஐகோசஜன் இஸ் அ போரான் ஃபேமிலி, tetragen is carbon family, nitrogen is nitrogen family, and chalcogen is oxygen family. சரியா? Let me ask you the question. என்ன குரூப்னு மட்டும் சொல்ல போறீங்க. குரூப் 13 14 15 16 மட்டும் சொல்ல போறீங்க. சரியா? Now tell me, chalcogen belongs to which group? Chalcogen
குயிக்லி பார்ப்போம். இன்னைக்கு ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா லைவோட எண்டில் நம்ம பாட்டு பாடலாம். சரியா? Chalcogen is group 16. Group 16 is chalcogen. Nictogen. 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 Group 15 is nictogen. Okay? அடுத்துப்பா tetragen. 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 Group 16. Very good. Group 14 basically. Yeah. 𝐂𝐞𝐧𝐿. 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 Group 13. Okay. So now give me an example for நம்மளுடைய 𝐂𝐞𝐧𝐿. Group 13. Give me an example for 𝐂𝐞𝐧𝐿. Example for 𝐂𝐞𝐧𝐿. அதாவது group 13க்கு. Any example. அந்த groupல இருந்து ஏதோ ஒரு element. Boron, because it is a boron family. Okay? Nictogenக்கு ஒரு example. Fasta, chatல பறக்கணும். Nictogenக்கு nitrogen. Very good. Chalcogenக்கு carbona oxygen. Okay? Tetragenக்கு tetragen. Very good. Okay? Carbon. Super. இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. Write a short note on anomalous properties of the first element of P block. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பசங்களா. P தொகுதி தனிமங்களின் முக்கிய தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளை பற்றி குறிப்பிடுக. அனாமலஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாரும் ஒரு வழியா போறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி வந்து வேற வழியில வந்து போவாங்க. சரியா? முரண்பாடா வந்து இருக்கும். ஓகே? டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். கிளாஸ் எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும் வேற மாதிரி இருப்பாங்க இல்லையா? என்னது சஞ்சய் நைட்டு 12 o'clock சிங் பண்ணா பேய் தான் வரும். நீங்களாம் இருக்கீங்கல்ல, பேய்லாம் வராது இவ்வளோ பேர் இருக்கிறப்போ. ஓகே, ஸோ ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு மெம்பருடைய ஸ்மால் சைஸ். ஓகே, முதல் தனிமத்தின் சிறிய உருவளவு. ஓகே, அடுத்தது high ionization enthalpy and high electronegativity. அயனியாக்கும் தன்மை. ஓகே, தன்மை, அயனியாக்கும் தன்மை. அதாவது ஒரு ஆட்டம்ல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை வெளியில ரிமூவ் பண்ண எனக்கு எவ்வளோ சக்தி வேணும், எவ்வளோ எனர்ஜி வேணும், அதான் அயனைசேஷன் எனர்ஜி. இந்த அயனைசேஷன் எனர்ஜி இல்லைனா அயனைசேஷன் என்தால்பியும் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன தெரியுமா? எலக்ட்ரான் கவர் திறன், எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ற திறன். ஓகே, பக்கத்தில் வேறு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட்லேருந்து நான் எப்படி எலக்ட்ரானை கவர போகிறேன், சரியா, அட்ராக்ட் பண்ண போகிறேன், அதுதான் எலக்ட்ரான் கவர் திறன். ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் ஹையாக இருக்குது. அயனைசேஷன் எனர்ஜியும் ஹை, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் ஹை. அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் இன் வேலன்ஸ் ஷெல். இணைத்திறன் கூட்டில், அதாவது வேலன்ஸ் ஷெல் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அந்த வேலன்ஸ் ஷெல்லு தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து வேற ஒரு ஆட்டம் கூட ஓவர்லாப் ஆகி அதுதான் வந்து இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். அதுதான் வந்து பாண்டே வந்து ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் இன் வேலன்ஸ் ஷெல். இணைத்திறன் கூட்டில் டி ஆர்பிட்டால்கள் இல்லாதிருத்தல். டி ஆர்பிட்டால் வந்து இல்லாம இருக்கும். ஓகே, யூசஸ் ஆஃப் போராக்ஸ். போராக்ஸின் பயன்களை தருக. Borax is used for the identification of colored metal ions. Okay, நிறமுள்ள உலோக அயனிகளை கண்டறிவதில் போராக்ஸ் பயன்படுத்துகிறது. கலர்டு மெட்டல் அயான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு போராக்ஸை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்துப்பா மேனுஃபேக்சர் ஆஃப் ஆப்டிக்கல் அண்ட் போரோசிலிகேட் கிளாஸ், enamels and glazes for pottery. Okay,
கண் கண்ணாடி, போரோசிலிகேட் கண்ணாடி, எனாமல், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டெடுக்கிறதுக்கு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். கண் கண்ணாடி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போரோசிலிகேட் கண்ணாடிலாம் இந்த லேப்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அது. சரியா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் ஃப்ளக்ஸ் இன் மெட்டலர்ஜி அண்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு என்ன தெரியுமா? பதப்படுத்தியாகவும். ஊறுகாலாம் நம்ம வந்து கெட்டு போகாமல் இருக்க வினிகர்லாம் ஆட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த போராக்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளக்ஸ்னா என்ன? நம்ம மெட்டலர்ஜி ப்ராசஸில் ஒரு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ தேவையில்லாத இம்ப்யூரிட்டியான கேங்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ளக்ஸ்னு ஒன்று வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் போய் கேங்கு கூட சேர்ந்து அது ஸ்லாகாக நமக்கு வெளியே போயிடும். புரியுதா? தோப்பார் ஃபர்ஸ்ட் சாப்டரோட செகண்ட் சாப்டர் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு. ஓகே, முடிச்சிட்டோம். சக்ஸஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டினேஷன் என்றால் என்ன? கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? கார்பனின் சங்கிலி தொடர் பிணைப்பை பற்றி குறிப்பு எழுதுக. சரியா? சங்கிலி தொடராக்கம் அப்படின்னா வந்து என்ன? சங்கிலி பேர்லே தெரியுது. It is forming a chain of compounds. Okay, it is forming a chain of compounds. Catenation is an ability of an element to form a chain of atoms. Okay, catenation வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a ability. Okay, ஒரு element வந்து chain of compounds, chain of atoms form பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் catenation, right? ஸோ சங்கிலி தொடராக்கம் என்பது ஒரு தனிமத்தின் அணு சங்கிலி உருவாக்கும் திறன் ஆகும். ஓகே, சங்கிலி தொடராக்கம் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஒரு தனிமம் அது கூட சேர்ந்து இப்போ எக்ஸாம்பிள் கார்பன் கூட அது வந்து பாண்டு ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இப்போ அந்த கேட்டினேஷன் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, கேன் யூ ஹியர் மீ நவ்? யா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கேட்டினேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? வேலன்சி ஆஃப் த எலிமெண்ட் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் லெட் இட் பி. ஓ, எல்லாருக்கும் வாய்ஸ் ஓகேவா? இல்லை சவுண்டு கேட்குதா? பாட்டு சவுண்டு, ரோடில் சவுண்டா? ஓகே ஓகே. இல்லை ஏன்னா இங்கே வந்து அந்த let's begin. First condition வந்து என்னது அப்படின்னா valency of the element should be greater than or equal to 2. இணைத்திறன் தான் இந்த valency. ஓகே, valency of the element வந்து 2 இல்ல 2க்கு மேல இருக்கணும். 2 இல்ல 2க்கு மேல இருக்கணும். அடுத்துப்பா, element should have the ability to bond with itself. ஓகே, ஒரு எலிமெண்ட்
தனக்குடைய பாண்ட் ஃபார்ம் பண்ற ஒரு எபிலிட்டி இருக்கணும். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஏ அப்படிங்கிற எலமெண்ட் ஏ கூடயே ஃபார்ம் ஆகணும், ஏ கூடயே ஃபார்ம் ஆகணும், ஏ திருப்பி ஏ கூடயே ஃபார்ம் ஆகணும். இன்ஸ்டெட் ஏ பி கூட மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முடியாது. எலிமெண்ட் should have the ability to bond with itself. ஒரு தனிமம் அதே தனிம அணுவுடன் சுய பிணைப்பை ஏற்படுத்தும் திறன் கொண்டிருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, அந்த செல்ஃப் பாண்ட், அந்த சுய பிணைப்பு இருக்கு இல்லையா, அது வலிமையானதா இருக்கணும், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். மற்றது கூட ஒரு பிணைப்பு உருவாக்குச்சுன்னா, மற்றது கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா எந்த அளவுக்கு வலுவா இருக்குமோ அந்த அளவுக்கு வலுவா இருக்கணும். Kinetic inertness of the catenated compound towards other molecule. மற்ற மூலக்கூறுகளுடன் சங்கிலி தொடர் மூலக்கூறுகள் வேதிவினை மந்தத்தன்மை கொண்டிருத்தல் வேணும். அது என்னங்க வேதிவினை மந்தத்தன்மை? கைனடிக் இனர்ட்னஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? வேற யாரு கூடயும் ரியாக்ட் ஆக கூடாது. சரியா? இப்போ ஒரு கேட்டினேட்டட் காம்பவுண்ட் இருக்குடா கண்ணா, சரியா? தான் கூடயே பாண்ட் ஃபார்ம் பண்ணி there is a catenated compound. அது வேற எந்த ஒரு எலிமெண்ட் கூடயும் வந்து என்ன ஆகி இருக்க கூடாது, ரியாக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இட் should be very very non reactive to others. பட் அதுக்குள்ள நல்லா ரியாக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மள ஒரு சில பேர் they just classify as introvert, outrovert அப்படின்னு. பட் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா they'll be like அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்குள்ள அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அவங்க வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ரைட்? இதுவே புது மக்கள் கிட்ட they'll be introvert, புது மக்கள் கிட்ட they'll be introvert. கரெக்டா? அதே தான் நம்ம வந்து இங்கேயும் வந்து பார்க்குறோம். கேட்டினேட்டட் காம்பவுண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா they'll be reacting. பட் வேற ஒரு காம்பவுண்ட் கூட கைனடிக் இனர்ட்னஸ் ஷோ பண்ணும் அப்படின்னா அது வந்து யாரு கூடயும் ரியாக்ட் பண்ணாது. சரியா? ஒரு குயிக் ரீகால் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? எலிமெண்ட் உடைய வேலன்சி 1 இல்ல 1க்கு மேற்பட்டதா இருக்கணும். எலிமெண்ட் உடைய வேலன்சி 1 ஆர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். எலிமெண்ட் should have the ability to bond with itself. எலிமெண்ட் வந்து தான் கூடயே பாண்ட் ஃபார்ம் பண்ற ஒரு எபிலிட்டி இருக்கணும். ஓகே, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமோட் ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் பாண்ட் வந்து இட் should be as strong as, மற்றது கூட ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த செல்ஃப் பாண்டும் ஸ்ட்ராங்கா வந்து இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கைனடிக் இனர்ட்னஸ் ஆஃப் கேட்டினேட்டட் காம்பவுண்ட் டுவர்ட்ஸ் அதர் மாலிக்யூல்ஸ், மற்ற மாலிக்யூல்ஸ் கூட பெருசா ரியாக்ட் ஆக கூடாது. அதான் கைனடிக் இனர்ட்னஸ். ஓகே, யா முடிச்சிட்டோம். ரைட் நோட் ஆன் ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ். ஓகே, ஃபிஷர்-ட்ராப் முறையை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. பேசிக்கலி இந்த ஃபிஷ் ஞாபகம் வச்சுக்கோ. சிங்கிள் பாண்டட் காம்பவுண்டை, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபிஷர்-ட்ராப் ஃபிஷ் ஞாபகம் வச்சுக்கோ. சிங்கிள் பாண்டட் ஆர்கானிக் காம்பவுண்டை what do we call? ஹேய் எல்லாரும் இருக்கீங்களா? 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட உங்க ஸ்கூல் கணக்குல 2 பீரியட் முடிச்சிருக்கீங்க. பட் டயர்டே ஆகாம அலர்ட்டா இருக்கீங்கன்னா சூப்பர். யாருக்காச்சும் அப்படி டயர்ட் ஆச்சுன்னா போய் தண்ணி எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. எஸ் போவேன் ராம் சாகர். ஐ மீன் போயிருக்கேன், இப்போ போனதில்லை. சரியா? இப்போ போறதில்லை. ஏன்னா ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் வந்து போக முடியும் ஃபார் கரெக்ஷன் அண்ட் ஆல். ஃபுல் எனர்ஜி, கேன் யூ கிவ் மீ சம் எனர்ஜி? யாரெல்லாம் ஃபுல் எனர்ஜியோட இருக்கீங்க அப்படியே சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. அப்படியே நான் அந்த எனர்ஜி எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் கேட்டா ஓடிட மாட்டீங்கல்ல. இப்போதைக்கு நம்ம 75 ஸ்லைடு முடிச்சிருக்கோம். டோட்டலி எத்தனை ஸ்லைடுன்னு எனக்கு தெரியல. ஐயோ ஐயோ போயினே இருக்கு. 293. தேங்க்யூ வாங்க. இப்போ
ரைட் a short note on hydroboration. Hydroboration என்ற வினை பற்றி குறிப்பு எழுதுக. Okay, so diborane acts on to alkenes and alkynes in ether solvent at room temperature. Okay, so room temperature ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா room temperature ல alkenes and sorry, let me tell you first. என்னது அந்த question தான பார்த்துட்டு இருந்தோம், Fischer-Tropsch synthesis. Yeah, ஸ்லைடு அடுத்த ஸ்லைடு செலக்ட் ஆயிடுச்சு. யா, ஸோ Fischer-Tropsch synthesisல நம்ம ரெண்டு விஷயம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஒன் இஸ் alkanes. So alkanes are single bonded compound. Example, mether, methane, ethane, propane, butane இதெல்லாம் சரியா? So alkane உடைய chemical formula என்னது? CnH2n plus 2. CnH2n plus 2. alkene ஓடது என்னது? CnH2n. இது வந்து alkene சரியா? alkane வந்து CnH2n plus 2, alkene வந்து CnH2n. இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ப்ரிப்பேர் பண்ண நமக்கு என்ன வேணும்? கார்பன் வேணும், ஹைட்ரஜன் வேணும். ஸோ நான் கார்பனை எதுலேருந்து எடுத்துக்கிறேன்னா கார்பன் மோனாக்சைட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு அப்படியே ஹைட்ரஜனை எடுத்துக்கிறேன் சரியா? n moles of carbon monoxide, இங்கேயும் n moles of carbon monoxide. alkane, alkane வேணும்னா நான் 2n plus 1 moles of hydrogen எடுத்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா CnH2n plus 2 alkanes கிடைக்கும். alkanes வேணும்னா 2n plus 1 moles of hydrogen எடுத்துக்கணும். alkenes வேணும்னா நான் என்ன பண்ணணும்? alkenes வேணும்னா 2n moles of hydrogen எடுத்துக்கணும் சரியா? 2n moles of hydrogen நம்ம எடுத்துக்கணும். ஓகே, plus n molecules of water, n moles of water நமக்கு ரெண்டுத்துலயும் வெளியே போகும். So the reaction of carbon monoxide with hydrogen at a presence of less than 50 atmospheric pressure. ஐயோ, less than 50 atmospheric pressure. Less than 50 atmospheric pressure using metal catalyst at 500ல இருந்து 700 Kelvin. இந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர்லாம் முடிஞ்ச வரைக்கும் இதிலே எழுதிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யூ ரைட் இட் இன் த ரியாக்ஷன் இட் செல்ஃப். ஓகே, நல்லா கவனிங்க. 500 to 700 Kelvin டெம்பரேச்சர். இது எழுதலைன்னா தே வில் ரெடியூஸ் ஹாஃப் மார்க். இது யாருமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க சரியா? ஸோ கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போது 2n plus 1 moles of hydrogen எடுத்துக்கிட்டேன்னா alkane கிடைக்கும். 2n ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டா alkene கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து alkanes alkene ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் Fischer-Tropsch synthesis. ஸோ Fischer-Tropsch synthesis, ஃபிஷ்ஷுன்னு வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? alkane alkene ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்துப்பா ஹைட்ரோபோரேஷன் வினை பற்றி ரியாக்ஷனை பற்றி நம்ம வந்து எழுதணும். ஸோ ஹைட்ரோபோரேஷன், ஷன் அப்படின்னா வந்து ஆட் பண்ணுறது, நாட் திஸ் ஷன், க்ளோஸ் இல்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரஜனும் போரானும் we are adding. ஓகே, பேசிக்கலி what are we adding? ஹைட்ரஜன் அண்ட் போரான். ஓகேவா, புரிஞ்சுதா? பேர் செலக்ட் பண்ணாங்க, பட் என்ன பண்ணல, நானும் டாப்பர் தான். See, everybody just look at ராம் சாகர் மெசேஜ் கமெண்ட். ராம் சாகருடைய கமெண்ட்டை எல்லாருமே பாருங்க. ஏன் நான் அந்த கமெண்ட்டை பார்க்க சொல்றேன்னா, பாஸ், ஐ வாண்ட் டு ஷேர் அ ஸ்டோரி நவ். ஓகே, 2 years பேக் பாண்டிச்சேரியில் ஆச்சாரியா ஸ்கூலில் வந்து நம்ம வேதாந்துடைய ஒரு மீட்டப் வந்து வச்சுருந்தோம் சரியா? நாங்கள்லாம் வரோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு, அதுக்கு வந்து ஒரு அப்பா 2 பொண்ணுங்க. அந்த எல்டர் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ கம்ப்ளீட்டட் 12th standard. எங்கர் சிஸ்டர் வந்து ஷீ கம்ப்ளீட்டட் 10th standard. தே கேம் அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, இங்கே பாண்டியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 hours தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேருந்து அவங்க கிளம்பி வந்திருந்தாங்க சரியா? I don't want to mention the girl's name, I don't want to mention the school's name also, but she said one thing. எங்கள் கிளாஸில் நீலாம் சென்டம் வாங்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லி கொடுத்து யூஸ் இல்லைன்னு எங்கள் டீச்சர் சொல்லிட்டாங்க. சென்டம் வாங்குறவங்க டாப்பர்ஸ்க்கு மட்டும் தனியாக கோச்சிங் நடத்திட்டு இருக்காங்க. நான் போய் கேட்டேன், நானும் சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கும் வந்து கோச்சிங் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டப்போ ஒன்னாலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காகவே முக்கியமாக கெமிஸ்ட்ரியில்
அதுக்காகவே நான் படித்து சென்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் திட்டு வாங்கிட்டு லீவ் போட்டுட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட நான் உங்கள் கிளாஸை நான் வந்து கவனித்தேன். அண்ட் நான் சூப்பராக பப்ளிக் எக்ஸாம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஸ்கோர்ட் சென்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இட் வாஸ் ஸோ ஹாப்பி மொமெண்ட் ஃபார் மீ. சரியா? அதனால் வந்து இல்லை, யாரும் உன்னை பார்த்து என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், ஒன்று மட்டும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும். உங்கள் மேலே உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோயேன், உன்னை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. டு யூ ஹாவ் தட்? டு யூ ஹாவ் தட்? பிகாஸ் உங்கள் எல்லார் மேலேயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. சரியா? யாருமே பார்ன் டாப்பர் இல்லை. பிறக்கிறப்பவே யாரும் ஒன்றும் டாப்பராக வந்து பிறக்கலை. ஓகேவா? பிறக்கிறப்பவே யாரும் ஒன்றும் டாப்பராக பிறக்கலை. ஆனால் உங்கள் எல்லாருக்குமே இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கைடு பண்ணாலே நீங்களாம் ஈஸியாக சென்டம் வாங்கலாம், ஈஸியாக 99 வாங்கலாம். ஓகே, அதுக்கு முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று வேணும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸ் ஆன் யூ. அண்ட் நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். நான் உங்களை கண்டிப்பாக வந்து சென்டம் வாங்க வைக்கிறேன். ஐ வில் கிவ் மை 100%. ஓகே, and then teach you whatever you need throughout the year, right? But you should follow vigorously. You should follow. Okay va? புரிஞ்சுதா? சரியா? ஓகே வா. ஸோ டைபோரேன் ஆட்ஸ் ஆன் டு ஆல்கீன். இல்லை மேம், எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் த தீமினல் பேட்ச். புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வேணும் அப்படின்னா இந்த லைவுடைய டிஸ்கிரிப்ஷனில் யூ ஹாவ் தீமினல் பேட்ச். சரியா? நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லிங்கை கிளிக் பண்ணி அழகாக இப்போவாது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அழகாக வந்து என்ன பண்ணுங்க, இப்போவாது ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த லைவுடைய டிஸ்கிரிப்ஷனில் யூ வில் பி ஹேவிங் த லிங்க். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க, இதோ இருக்கா தீமின்னல் 1 year கிளாஸ் ஃபார் கிளாஸ் 12. இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தோ பை நவ் இருக்கும். புக் ஆர்டர் போட்டிங்கன்னா லேட் ஆகும் சொல்லிட்டேன். இல்லை புக்கு வெயிட் பண்ணி வாங்கிக்கிறீங்கன்னா புக் ஆர்டர் போடுங்க. இல்லை எனக்கு உடனே வேணும்னா கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2299 ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு. எல்லா சப்ஜெக்ட்டுமே டீச் பண்ணுவோம். ஓகே, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்சோ. எங்கேயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு டியூஷனே கிடையாது, இங்கே இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாமே சொல்லி தருவோம். லைவ் கிளாஸும் இருக்கும், மிஸ் பண்ணிட்டா ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்கும், எப்போ வேணால் பார்த்துக்கலாம். எங்களுடைய டாப்பர்ஸ் நிறைய பேர் ரெக்கார்டிங் தான் பார்ப்பாங்க, லைவ் கூட வரமாட்டாங்க, ஏன்னா டைம் இருக்காது அவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து 24 மணி நேரமும் டவுட் சால்விங் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆல்டர்னேட் சண்டேஸ் எல்லாமே டெஸ்ட் இருக்கும். ஸோ ஸ்கூலில் எனக்கு வைக்கிற டெஸ்ட்டே போதும் அப்படின்னா அவங்க டெஸ்ட்டே எழுத வேண்டாம். யார் யாருக்கா ஸ்கூல் இல்லையோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸ்கூலில் டெஸ்ட் இல்லையோ நீங்கள் தாராளமாக இந்த டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் வேணும், எனக்கு ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினோட நான் படிக்கணும். ஓகே, அப்படின்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. வெறும் 2000 ரூபா தான். ஓகேவா? எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணு. இஃப் யூ வாண்ட் டு ஸ்கோர் 200 கட் ஆஃப் அப்படின்னா. சரியா? ஓகே, எஸ். வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? டைபோரேனை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் B2H6 தான் நம்மளுடைய டைபோரேன். யாரும் வந்து டைபோரேனை மறக்கக்கூடாது. B2H6 தான் நம்மளோட டைபோரேன். ஸோ டைபோரேனை எடுத்து நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்கீன்ஸ் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஆல்கீன்ஸ் கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். CH டபுள் பாண்ட் CH. ஓகே, CH double bond CH, இந்த பக்கம் ஒரு R group, அந்த பக்கம் ஒரு R group. ஓகே, டைபோரேன் adds on to alkenes and alkynes in ether solvent. இந்த இடத்துல solvent வந்து யாருப்பா? ether, ROR group at room temperature. So this reaction is happening basically in room temperature. Okay, especially for anti-Markovnikov's addition. Okay, ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். B2H6 இருக்கு இல்லையா, B2H6 இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்கேன்ஸ் ரியாக்ட் பண்ணுறேன். அதாவது இப்படி எழுதிக்கோங்க, CH டபுள் பாண்ட் CH, ஒரு R குரூப் R குரூப். இப்போது இங்கே நான் ஹைட்ரஜனை ஆட் பண்ணணும். எனக்கு வந்து என்ன, ஒரு ஹைட்ரஜன் வேணும்.
ஆனால் எனக்கு இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? 6 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 6 ஹைட்ரஜனும் எனக்கு இங்கே போய் ஆட் ஆகணும்னா அப்போ நான் இங்கே 6 காம்பவுண்ட் வேணும். ஸோ நான் 6 காம்பவுண்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுப்பா, நேராக வந்து இந்த கார்பனில் ஆட் ஆகிடும். ஒன்று ஃபார்ம் பண்ணால் ஒன்று பிரேக் ஆக தான் செய்யும். நமக்கு வாழ்க்கையிலேயே இப்படி தான், நமக்கு ஒன்று வேணும்னா ஒன்றை இழந்து தான் ஆகணும். சரியா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே CH2 CHR மற்றதெல்லாம் அப்படியே எழுதியிருக்கேன். பாருங்க. RCHக்கு பதிலாக H2, ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிடுச்சு. டபுள் பாண்டுக்கு பதிலாக சிங்கிள் பாண்டு CHR. இப்போ அந்த போரான் எனக்கு 2 தான் இருக்கு. அந்த 2 போரான் அப்படியே போய் ஆட் ஆயிடும். ஸோ போரான் போட்டுட்டேன் காமனா. ஸோ அந்த 2 போரான் ஆட் ஆயிடுச்சுப்பா காமனா. ஸோ 2வை வெளியே போட்டேன். இப்போ இங்க நான் 3 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 3 2s are 6. இந்த காம்பவுண்ட் எனக்கு 6 வந்துடும். ஸோ ஈஸியா பேலன்ஸ் ஆயிடும். ஐ வில் கிவ் யூ 10 செகண்ட். இந்த ரியாக்ஷனை இப்போவே படிச்சுட்டு ஒரு தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். இப்போவே படிச்சுட்டு புட் அ தம்ஸ் அப். அடுத்துப்பா, how did you identify the borate radical? இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா ethyl borate test அப்படின்னு கேட்கலாம். how will you identify borate radical அப்படின்னு கேட்கலாம். or இந்த question வந்து பாத்தீங்க அப்படின்னா ethyl borate test அப்படின்னு கேட்கலாம். ethyl borate test அப்படின்னு நமக்கு வந்து கேட்கலாம். ஒன்ஸ் அகைன், யாருக்கெல்லாம் ஒரு ஒன்ஸ் அகைன் வேணும் எனக்கு தெரியல. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நிறைய பேர் ஒன்ஸ் அகைன் கேட்குறீங்க. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நிறைய பேர் ஒன்ஸ் அகைன் கேட்குறீங்க. ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட்ஸ் திஸ் ஒன்ஸ் அகைன்? இந்த ஒரு கொஸ்டின். எஸ், யூ கேன் ஈவன் ஜாயின் தீமினல் நவ். இப்போ கூட தீமினல்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. பக்காவா? ஒன்ஸ் அகைனா? ஓகே, இங்க பாரு, சிம்பிளா சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்லி தரது வந்து ஹைட்ரோபோரேஷன். ஓகே, கவனிங்க. ஹைட்ரோபோரேஷன்ல டைபோரேன் ரியாக்ட் பண்ணுது. அதுதான் B2H6. இட் இஸ் ரியாக்டிங் வித் ஆல்கீன். ஆல்கீனுங்கிறது என்னது? கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இல்லையா? ஸோ கார்பனுக்கு இன்னும் 2 பாண்ட் வேணும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஒரு அல்கைல் குரூப், ஒரு ஹைட்ரஜன் ஒரு அல்கைல் குரூப். சரியா? இப்போ 6 ஹைட்ரஜனும் போய் எனக்கு இங்க இருக்கக்கூடிய இங்க போயிட்டு ஒவ்வொரு காம்பவுண்ட்லயும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகும். அப்போ எனக்கு இங்கே ஒரு காம்பவுண்ட் தான் இருக்குது. அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட் போட்டு மொத்தமாக இங்கே 6 காம்பவுண்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 6 காம்பவுண்டில் 6 ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகும். சரியா? அப்படி ஆட் ஆச்சுன்னா அங்கே எனக்கு என்ன கிடைக்கும்? R அப்படியே தான் இருக்கும், C இருக்கும், Hக்கு பதிலாக H2 இருக்கும். ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு பாண்ட் பிரேக் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஒரு பாண்டு தான் இருக்கும், CHR. அப்புறம் இந்த போரானும் போய் எனக்கு இந்த மொத்த காம்பவுண்ட்லேயும் ஆட் ஆகிடும். மொத்த காம்பவுண்ட்லேயும் போரானும் போயிட்டு ஆட் ஆகுது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மொத்தமாக ஒரு ப்ராக்கெட்டை போட்டு 2ன்னு போட்டுக்கிறேன். இப்படி நான் 2 போட்டு இப்படி எழுதுகிறப்போ எனக்கு இந்த 2 மொத்தமாக எனக்கு வந்துடும். ஆல்ரெடி எனக்கு 2 வந்துருச்சு. 6 டிவைடட் பை 2 என்ன? 3. அப்படி நீங்கள் இங்கே 3 போட்டிங்கன்னா 3 2s are R6 வரும். தோ 6R, 6 கார்பன், 6 ஹைட்ரஜன், 6 கார்பன், 6 ஹைட்ரஜன், 6R எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். இப்போ கிளியரா? இப்போ யாருக்கெல்லாம் கிளியர்? அடுத்து, how will you identify the borate radical? How will you identify the borate radical? சரியா? When boric acid or borate salt is heated with ethyl alcohol, when boric acid or borate salt is heated with ethyl alcohol in presence of concentrated sulfuric acid. இதோ பாருங்க, H3BO3 அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? It is boric அமிலம், boric acid. சரியா? போரிக் ஆசிட். அது வந்து எத்தனால் குடிக்கிறாங்கல்ல எல்லாரும், அந்த எத்தனால் C2H5OH, C2H5OH கூட ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்றப்போ என்ன நடக்கும்? நல்லா கவனிங்க.
இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற ஆக்சிஜனும், இங்க மொத்தமா எத்தனை ஹைட்ரஜன்? 3 ஹைட்ரஜன். 3 ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜனும் 3 ஆக்சிஜனும் சேர்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 வாட்டர் கிடைக்கும். கரெக்டா? 3 வாட்டர் கிடைக்கும். ஓகே. In presence of concentrated sulfuric acidல நம்ம வந்து ஹீட் பண்றோம். In presence of concentrated sulfuric acidல ஹீட் பண்றோம். So boric acid இல்லனா borate salt நம்ம ethyl alcohol கூட in presence of concentrated sulfuric acidல நம்ம ஹீட் பண்றப்போ ester ஃபார்ம் ஆகும். நான் நல்லா கவனிங்க. HOH வாட்டரா வெளியே போய்டும். மீதி என்ன இருக்கும்? BOC2H5 தான் மீதி இருக்கும். So BOC2H5 3 டைம்ஸ் இருக்கும். இதான் வந்து என்னது? நம்மளுடைய போரேட் ராடிக்கல். இப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரீன் கலர் ஃப்ளேம் வந்து கொடுக்கும். நம்ம அதை பர்ன் ஒரு 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 ஹீட்டிங் ஒரு லைட்டர்ல காட்டணும் அப்படின்னா கிரீன் கலர் ஃப்ளேம் வந்து கொடுக்கும். அந்த கிரீன் கலர் ஃப்ளேமை வச்சு நம்ம வந்து என்ன சொல்லலாம்? ஓஹோ, அப்போ இது வந்து இத்தைல் ராடிக்கல். ஓகே, போரேட் ராடிக்கல் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு we can confirm the presence. ஓகே, இதுல வந்து இந்த கிரீன் எட்ஜ்டு ஃப்ளேம் வந்து முக்கியமா வந்து நீங்க எழுதணும். சரியா? அடுத்த கேள்வி, how will you convert boric acid to boron nitride? போரிக் ஆசிட் வந்து போரான் நைட்ரைடா எப்படி மாத்துவீங்க? ஓகே, பார்க்கலாமா? just a minute, I'll just bring water.
வந்தாச்சு வாங்கப்பா. வில் கண்டினியூ. ஸோ ஃபியூஷன் ஆஃப் யூரியா வித் போரிக் ஆசிட். இங்கே பாருங்களேன், H3BO3யும் இதுவும் வந்து ஒன்று தான் சரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா H3BO3யும் B OH thriceம் ஒன்று தான். ஓகே, thank you DS Shadi Strokes, thank you so much, thank you so much, thank you. டே புக்குன்னு சைடும் சேர்த்து தான்டா இருக்கு சரியா. H3BO3 தான் இந்த BOH thrice. So fusion of urea with BOH thrice in an atmosphere of ammonia at 800 ல இருந்து 1200 Kelvin, it gives boron nitride. ஓகே, ஸோ இங்கே பாருங்க BOH thrice அமோனியா கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ரெண்டுமே போரிக் ஆசிட் தான் சரியா. பார்த்தீங்க அப்படின்னா இந்த போரானும் நைட்ரஜனும் சேர்ந்து போரான் நைட்ரைட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ இந்த H3OH thrice சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். அவ்வளோதான். இப்போ இந்த போன ரியாக்ஷனையும் நீங்கள் அப்படியே படிக்கலாம். இந்த இடத்துல H3BO3க்கு பதிலாக BOH thriceன்னு போட்டிங்கன்னா இன்னும் ஈஸி. BOH thriceன்னு போட்டிங்கன்னா இன்னும் ஈஸி. இந்த OH thriceம் Hம் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். இந்த போரான் கூட C2H5O வெளியே போகும். அவ்வளோதான். இங்கேயும் நமக்கு அதான் நடக்குது. போரான் நைட்ரேட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு போரிக் ஆசிட் பிளஸ் அமோனியா, போரிக் ஆசிட் பிளஸ் அமோனியா, ஹைட்ரஜன் OH சேர்ந்து வாட்டரா வெளியே போயிட்டு போரானும் நைட்ரஜனும் சேர்ந்தா போரான் நைட்ரைட். ஓகே, what are all the difference between graphite and diamond? ஓகேவா, கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள், கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள்? இதோ பாருங்க, கிராஃபைட் வந்து நமக்கு சாஃப்டா இருக்கும், டைமண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும் சரியா. கிராஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கார்பனுக்கு வந்து sp2 ஹைபிரிடைசேஷன். இட் இஸ் a 5 mark question. ஓகே, டைமண்ட் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஓகே, கிராஃபைட் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். ஏன்னா அதுல நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பிகாஸ் கிராஃபைட்ல வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. தேங்க்யூடா கீர்த்தி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இட் டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, இட் ஹேஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இது நமக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, ஏன்னா இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஹெக்ஸகோனல் ஷீட் ஷேப்பு, டெட்ராஹைட்ரன் ஷேப், இதெல்லாம் தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். ஓகே, கிராஃபைட் பார்த்தீங்கன்னா மிருதுவானது, ஓகே சாஃப்டா இருக்கும். டைமண்ட் வந்து கடினமானது. கிராஃபைட் வந்து மின் கடத்தும், ஓகே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். வைரம் வந்து மின் கடத்தாது, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அடுத்துப்பா, தனித்த எலக்ட்ரான் உடையது. கிராஃபைட்ல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே தனித்த எலக்ட்ரான் இருக்காது. sp2 இனக்கலப்பு, sp3 இனக்கலப்பு. வலிமை குறைந்த வாண்டர்வால் விசையுடையது, அதாவது ஒரு வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ் தான் இருக்கும். வலிமை மிகுந்த சகப்பிணைப்பு அப்படின்னா என்னது, கோவாலண்ட் பாண்டிங் வந்து இருக்கும். ஓகே, அருங்கோண தட்டையான தாள் அமைப்பு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நான்முகி அமைப்பு இருக்கும், நான்முகி அமைப்பு இருக்கும். தேங்க்யூ கோபிநாத் கிருஷ்ணா, தேங்க்யூ. புரிஞ்சதா, பிடிச்சதா, முடிச்சிட்டோமா? ஓகே, அடுத்து போனோம் 5 மார்க்குக்கு. இந்த 5 பாயிண்ட்ஸ் போதும். அடுத்துப்பா, எக்ஸ்பிளைன் மெக்காஃபி ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல நம்ம அலுமினியம் குளோரைடு AlCl3 அலுமினியம் குளோரைடை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் சரியா. அலுமினியம் குளோரைடை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்? ஸோ அலுமினியம் குளோரைடை நம்ம எப்படி அட்டென்ட் பண்றோம் அப்படின்னா, மிக்சர் ஆஃப் அலுமினா Al2O3 தான் வந்து அந்த அலுமினாவை கோக்கு கூட, அதாவது கோக்கு தான் கார்பன் சரியா, கோக்கு கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரின்ல நம்ம ரியாக்ட் பண்றோம். ஸோ அலுமினியமும் குளோரினும் சேர்ந்து அலுமினியம் குளோரைட் AlCl3 ஃபார்ம் பண்ணும். தென் கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும் சரியா. ஸோ கவனிங்க, நல்லா கவனிங்க. Al2O3 கார்பன் அண்ட் தென் குளோரின் ரைட். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த அலுமினியமும் குளோரினும்,
அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணும். கார்பன் அண்ட் ஆக்சிஜன், ரைட்டா? கார்பனும் ஆக்சிஜனும் வந்து என்ன பண்ணும் நமக்கு? கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். ஓகே, இதுதான் நம்மளுடைய அலுமினியம் குளோரைட் ப்ரிப்பரேஷன். இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல இது கேட்டாங்கன்னா நீங்க ரெண்டுமே எழுதுறது வந்து நல்லது, சரியா? ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்றது? அதே அலுமினியம் குளோரின் கூட 1000 கெல்வின்ல ஹீட் பண்ணா அலுமினியம் குளோரைட் கிடைச்சிரும். இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் பென்சீன் ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. இன்ஆர்கானிக் பென்சீன்னாலும் சரி, ஓகே, போராசின்னாலும் சரி, ஓகே, இன்ஆர்கானிக் பென்சீன் ஆர் போராசின், போராசோல் ஆர் B3N3H6 எப்படி கேட்டாலும் சேம் क्वेश्चन தான். இன்ஆர்கானிக் பென்சீன், போராசின், போராசோல் and then B3N3H6 எப்படி கேட்டாலும் சேம் தான், சரியா? ஸோ டைபோரேனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் அமோனியா கூட லோ டெம்பரேச்சர்ல ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? டைபோரேன் டைஅமோனேட் கிடைக்கும். அதை திருப்பி ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றப்போ போராசோல் கிடைக்கும். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, இந்த ரெண்டு ரியாக்ஷனை கரெக்டா எழுதுங்க. டைபோரேனை எடுத்துக்கிறோம், அதாவது B2H6 எடுத்துக்கிறோம், அமோனியா எடுத்துக்கிறோம். 3 moles of diborane, 3 moles of diborane and 6 moles of ammonia. minus 153 Kelvin. ஓகே, டெம்பரேச்சர் வந்து பாருங்க minus 153 Kelvin. சரியா? அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்? ரெண்டுத்துலயும் 3 காமனா எடுங்க. 3 6ல 3 காமனா எடுங்க. மீதி என்ன இருக்கு? B2H6 2NH3 இருக்குமா? B2H6 2NH3. ஏன்னா நம்ம 3 காமனா வெளியே எடுத்துருக்கோம். இது ஆர் இது தானே, இதெல்லாம் எழுத வேணாம், இது ஒன்றை மட்டும் எழுதுங்க. இந்த B2H6.2NH3 3 moles எடுத்துக்கோங்க. இப்போ அதே தான், அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அதை அப்படியே எடுத்துட்டு ஹை டெம்பரேச்சர்ல க்ளோஸ்டு வெசல்ல ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு இந்த டைபோரேன் டைஅமோனேட் கிடைக்கும், அதாவது சாரி போராசின் கிடைக்கும். கவனிங்க, கவனிங்க, பென்சீன் இப்படி தானே இருக்கும் நமக்கு. பென்சீன் இப்படி தானே இருக்கும். இப்போ பென்சீன்ல எல்லா கார்னர்ஸையும் எரேஸ் பண்ணிக்கோங்க. பென்சீன்ல எல்லா கார்னர்ஸையும் எரேஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ பேசிக்கலி இங்கே பாருங்க, நைட்ரஜன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நைட்ரஜன், போரான், நைட்ரஜன், போரான், நைட்ரஜன், போரான். 3 நைட்ரஜன் 3 போரான். எல்லாரும் ஹைட்ரஜன் கூட பாண்ட் பண்ணுங்க. பார்க்கிறதுக்கு பென்சீன் மாதிரியே இருக்கான், நடுவில் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட்லாம் கிடையாது. மீதி இருக்கிற ஹைட்ரஜன் 12 ஹைட்ரஜனா வெளியே போயிடும். ஸோ இதுக்கு பேர் தான் டைபோரேன் டைஅமோனேட். சாரி, இதுக்கு பேர் தான் இன்ஆர்கானிக் பென்சீன், போராசின், போராசோல் எல்லாமே, சரியா? ஓகே, அடுத்து பா, what are the uses of boric acid? முடிய போகுது இந்த லெசனை, then we can take a break. ஓகே, இப்போ எல்லாருமே அழகா கவனிங்க. what are you going to, how are you going to use boric acid? ஃபாஸ்டா முடிப்போம். போரிக் ஆசிடை வந்து நம்ம இந்த பாட்டரி கிளாஸஸ், ஓகே, மண்பண்ட பானைகளை வந்து பலன்னு ஆக்கிறதுக்கு, மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். எனாமல்ஸ், பிக்மெண்ட்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆன்டிசெப்டிக்காகவும், அதாவது வந்து புரை தடுப்பானாகவும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் வந்து கிருமி இருக்குது, ஜெர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சானிடைசர் போட்டு கையை வந்து வாஷ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அது வந்து என்னது? இட் இஸ் அ ஆன்டிசெப்டிக், ரைட்? ஆர் என் கையில் லைட்டாக எங்கேயோ அடிபட்டுருச்சு, நம்ம வந்து டின்ச்சர் அயோடின், போவிடோன் அயோடின்லாம் போட்டு இன்ஃபெக்ட் ஆகாமல் பார்த்துப்போம். தட் இஸ் அ ஆன்டிசெப்டிக், சரியா? அப்புறம் கண் மருந்து, அதுலேயும் ஐ லோஷன்லையும் வந்து யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், உணவை பாதுகாக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, allotropism in p block elements with specific reference to carbon.
கார்பன் உதாரணமாக கொண்டு பி தொகுதி தனிமங்களில் காணப்படும் புற வேற்றுமை வடிவங்களை விளக்குக. புற வேற்றுமை வடிவங்கள் அப்படின்னா என்ன? ஒரே பிசிக்கல் ஸ்டேட்ல வேற வேற ஃபார்ம்ஸ் இருக்கிறதுக்கு பேரு தான் அல்லோட்ரோபிசம். சேம் ஃபார் எக்ஸாம்பிள், கார்பனுக்கு வந்து நிறைய விதவிதமா நிறைய பல ஃபார்ம்ஸ்ல வந்து அதே கார்பன் வந்து இருக்கும். சரியா? we are all கடவுள் கும்பிடுறோம் அப்படின்னா கடவுளை வந்து நம்ம முருகனாவும் பிள்ளையாராவும் ஜீசஸ் ஆவும் அல்லாவாவும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பனுக்கு வந்து கிராஃபைட்டாவும் இருக்கும், டைமண்டாவும் இருக்கும், கார்பன் நானோ டியூப்ஸா இருக்கும், கிராஃபீனா இருக்கும், ஃபுல்லரினா இருக்கும். இந்த மாதிரி விதவிதமா பல அல்லோட்ரோப்ஸா கார்பன் வந்து இருக்கு. அதுதான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே, some elements exist in more than one crystalline or amorphous form, crystalline or molecular form in the same physical state. இப்போ ஒரே physical stateனா என்ன? இப்போ நான் சொன்ன எல்லாமே சாலிட்ல தான் இருக்கு. ஓகே, சில தனிமங்கள் ஒரே இயற் நிலைமைனா physical state அப்படின்னா என்னது? எல்லாமே சாலிட்ல தான் இருக்கணும், இல்ல எல்லாமே லிக்விட்ல தான் இருக்கணும். சரியா? அதுக்கு பேர் தான் வந்து என்னது? இந்த அல்லோட்ரோப்ஸ். கார்பன் எக்ஸிஸ்ட் ஆஸ் டைமண்ட் அண்ட் கிராஃபைட். கார்பன் வந்து நமக்கு டைமண்டாவும் இருக்கும், கிராஃபைட்டாவும் இருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதர் இம்பார்ட்டன்ட் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் யாரு? கிராஃபீன், ஃபுல்லரின், கார்பன் நானோ டியூப். ஓகே, சரி, இப்போ டக்குன்னு எனக்கு சொல்லுங்க, கார்பனுக்கு என்னென்னலாம் அல்லோட்ரோப்ஸ் இருக்குப்பா? ஃபாஸ்டா சாட்ல சொல்லுங்க எல்லாருக்கும். இப்போ எனக்கு சாட் பறக்கணும். What are all the allotropes we have learned for carbon? இடம் பார்த்தாதனால மேலே எழுதுறேன். These are all the allotropes of carbon. Okay, graphite, graphene, fullerene, carbon nanotubes, diamond. அடுத்துப்பா யூசஸ் ஆஃப் சிலிகோன்ஸ் என்னென்ன? யூசஸ்லாம் நீங்க படிச்சுப்பீங்கல்ல, யூசஸ் மட்டும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், குயிக்கா முடிக்கிறேன். லோ டெம்பரேச்சர் லூப்ரிகேஷன், அதாவது பாத்தீங்க அப்படின்னா சிலிகோன்கள் குறைந்த வெப்பநிலையில் உயவு பொருட்களாகும். அதாவது லூப்ரிகேஷன் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? இப்போ இந்த சைக்கிள் செயின் இருக்கு, பைக்கு செயின் இருக்கு அப்படின்னா அதில் நம்ம கிரீஸ் எல்லாம் அப்ளை பண்றோம்ல. ஆனால் நீங்க வந்து நல்லா உரையிற ஒரு டெம்பரேச்சர்ல போயிட்டீங்க, ஒரு பனி பிரதேசத்துல போயிட்டீங்க அப்படின்னா அந்த கிரீஸே வந்து என்ன ஆயிடும்? கட்டி ஆயிடும். எண்ணெய்லாம் போட்டிங்கன்னா எண்ணெயே வந்து கட்டி ஆயிடும். அப்போ அந்த மாதிரி இடத்துல சிலிகான்ஸ் வந்து நமக்கு ஒரு லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட்டா வந்து யூஸ் பண்றோம். சரியா? அண்ட் தென் வேக்கம் பம்ப்லையும் யூஸ் பண்றோம். ஹை டெம்பரேச்சர் ஆயில் பாத். ஓகே, இப்போ ஆயிலை கொதிக்க வைக்கிறோம், ஆனா அந்த கொதித்தன்மையை அந்த ஆயில் தாங்கணும் அப்படின்னா அவ்வளோ ஹீட்டையும் நம்மளோட சிலிகோன்ஸ் தாங்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஹை டெம்பரேச்சர் ஆயில் பாத்தாவும் யூஸ் பண்ணலாம், கூலிங்ல இருக்கக்கூடிய லூப்ரிகன்ஸாவும் யூஸ் பண்ணலாம். They are used for making waterproofing clothes. இப்பலாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, ட்ரெஸ்லயே வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு. அதுக்கும் சிலிகான்ஸ் play a very important role. Insulating materials in electrical motors and other appliances. Okay, நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணாம இருக்க, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாம இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் வந்து என்ன பண்ணும்? கரண்ட்டை கண்டக்டே பண்ணாது இல்லையா? அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த சிலிகான்ஸை யூஸ் பண்ணலாம். They are mixed with paint and enamel to make them resistant towards high temperature, sunlight, dampness and chemicals. Okay, paint கூட வந்து mix பண்ணி இல்ல enamels கூட வந்து mix பண்ணி they make them resistant towards high temperature ஆகும். sunlight, dampness, chemicals இது எல்லாமே வந்து அதை பாதிக்காத மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பெயிண்ட் கூட கலந்தோம்னா அந்த பெயிண்ட் வந்து கெமிக்கல் கூடயோ இல்ல வந்து டேம்ப்னஸ்னா என்ன தெரியுமா? ஈரத்தன்மை கூடயோ இல்ல சூரிய வெளிச்சத்திலயோ இல்ல ரொம்ப அதிக வெப்பத்திலயோ அந்த பெயிண்ட் வந்து ரியாக்ட் ஆகாம இருக்கும். டேம்ப்னஸ்னா வந்து என்ன தெரியுமா? ஈரத்தன்மைடா. இங்க படிப்போமா? ஈரப்பதம்.
ஓதம் காக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஓதம் காக்கிறதுன்னு, உப்பு காக்கும் ஓதம் காக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆகாம இருக்க பாத்துக்கிறது. அடுத்துப்பா, கார்பன் மோனாக்சைடு இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் ஜஸ்டிஃபைட் வித் an எக்ஸாம்பிள். பார்க்கலாமா? சரி, இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து யாருக்கெல்லாம் ஒரு குட்டி குவிஸ் வந்து வேணும்? முடிச்சிடலாம், டோன்ட் வரி. இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து யாருக்கு ஒரு குவிஸ் வேணும்? இதாண்டா லாஸ்ட் क्वेश्चन ஆஃப் திஸ் சாப்டர். we can take a break then. எக்ஸாக்டா ஒரு சாப்டர் நம்ம ஒரு 1 ஹவர்ல முடிக்கிறோம். இது முடிச்சிட்டு क्वेश्चन குவிஸ் கேட்குறேன், சரியா? கார்பன் மோனாக்சைடு வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம். ஏன்? ஒன்று ஏன் தெரியுமா ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு? ஏன்னா அது தன்னை தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். ஸோ இட் செல்ஃப் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். ஸோ தட் கூட இருக்கிறத அது வந்து ரெடியூஸ் பண்ணும், சரியா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? கூட இருக்கிறத ஆக்சிடைஸ் பண்ணிட்டு தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா அது என்ன பண்ணும்? தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். ஸோ கார்பன் மோனாக்சைடுக்கு கார்பன் டை ஆக்சைடா மாறதான் பிடிக்குது. ஏன் கார்பன் மோனாக்சைடுக்கு கார்பன் டை ஆக்சைடா தான் மாற பிடிக்குது? ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஸ்டேபிளா இருக்கு, நல்ல அதிக டெம்பரேச்சரை தாக்கு பிடிக்குது. ஓகே, நல்ல டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ தெர்மலி ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுனால கார்பன் மோனாக்சைடு இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ் டு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அது கூட இருக்கிறத ரெடியூஸ் பண்றதுனால ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு. தெர்மோடைனமிக்கலி கார்பன் டை ஆக்சைடு தான் கார்பன் மோனாக்சைடு விட ரொம்ப ஸ்டேபிள். Carbon monoxide has high relative tendency to be oxidized to form carbon dioxide. கார்பன் மோனாக்சைடுக்கு நம்ம எப்படியாவது ஆக்சிஜனேஷன் நடந்து நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடா மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருக்கும். அதனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து தான் ஆக்சிடைஸ் பண்ணிக்கிட்டு கூட இருக்கிறத ரெடியூஸ் பண்ணும். ஓகே, தி அதர் சப்ஸ்டன்ஸ் அது வந்து ரெடியூஸ் பண்ணும். அதனால தான் அது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், வலிமையான ஒடுக்கம் காரணியா சொல்றோம். ஏன்னா அது ஆக்சிஜனேற்றம் நடக்கும். கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு மாறுதுன்னா அதுல ஆக்சிஜனேற்றம் நடக்குது, கூட இருக்கிறத ஒடுக்கம் ரெடியூஸ் பண்ணுது. அடுத்து 6th சாப்டர் ரெடியா? யாரெல்லாம் டின்னர் போறீங்களோ டின்னர் போயிட்டு வாங்க. ஓகே, யாராவது டின்னர் போயிட்டு வரீங்கன்னா டின்னர் போயிட்டு வாங்க. 10 நிமிஷம் பிரேக். டின்னர் சாப்பிட்டு வருதுன்னா வாங்க. ஓகேவா? வந்தோடனே குவிஸ் இருக்கு, சரியா? ஒன்னே நான் சொல்றேன், பிரேக் முடிச்சுட்டு வரணுமா அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் தோணும். ஆனா இன்னைக்கு விட்டா அதுக்கப்புறம் நீ படிக்கவே முடியாது, சரியா? எனக்கு டின்னர் இப்போ இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்றேன். இந்த சாப்டர் முடிச்சுட்டு ஐ லீட் த டின்னர். பட் நீ இப்போ விட்டா அதுக்கப்புறம் படிக்க முடியாது. தயவு செய்து இப்பவே ஒழுங்கா படி, சரியா? இப்பவே ஒழுங்கா படி. டின்னர் முடிச்சுட்டு எல்லாரும் வாங்க. எல்லாம் 10 நிமிஷத்துல எல்லாருமே அழகா வாங்க.
வந்துட்டேனா மாசா? எஸ், எல்லாரும் வாங்க. நான் வந்துட்டேன்பா. நீங்களாம் தான் காணும், பாதிக்கு பாதி பேர் காணும், காவாசி பேர் தான் இருக்கீங்க. எல்லாரும் வாங்க ஃபாஸ்டா. 1K likes வந்ததா? $866 likes. மாஸ். சரியா, ஆரம்பிக்கலாமா? ஓகே வாங்க. சாப்பிடல, ஐ ஹேட் சம் முறுக்கு சாப்பிட்டு வந்திருக்கேன். ஓகே வாங்கப்பா. ஸோ நம்ம வந்து சாப்டர் 6 ஆரம்பிக்கலாம். ஓகே, we can begin chapter 6. ஓகேவா? சாப்டர் 6 நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். சாப்டர் 6 யாருக்கெல்லாம் ஈஸி, யாருக்கெல்லாம் கஷ்டம்? யாருக்கெல்லாம் சாப்டர் 6 வந்து ஈஸி, யாருக்கெல்லாம் வந்து கஷ்டம்? என்னலே போயினே இருக்கு சாப்டர் 6. டேய் நிறைய क्वेश्चन தான்டா இருக்கு, நம்ம ப்ராப்பரா முடிச்சாதான் முடிக்க முடியும். அதாவது 180 ஸ்லைடு வரைக்கும் சாப்டர் 6 தான், அடுத்த 80 ஸ்லைடு சாப்டர் 6 தான். ஓகே, எல்லாரும் ரெடினா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் ரெடினா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. நான் ஆரம்பிக்கலாமா நம்ம? வாட் இஸ் யூனிட் செல்? அலகு கூட்டினை வரையறு. சரியா, இப்போ நம்ம ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்ல வந்து எல்லா கிளாஸ் ரூம்ஸும் ஒரே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஒரு வால் இருக்கு, ஒரு வால்ல ஆல் த டைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே லுக் ஐடென்டிக்கல் இல்லையா? எல்லா டைல்ஸுமே வந்து நமக்கு பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்கும்? சேமா தான் வந்து இருக்கும். சரிங்களா, இப்ப அந்த ஒரு சிங்கிள் டைலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். மொத்தமா வால் அப்படின்னு சொல்றோம். ஒரு சிங்கிள் ரூமை கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்றோம். மொத்தத ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ ஒரு கிறிஸ்டல்ல, ஒரு கிறிஸ்டல் சாலிட்ல, ஒரு கிறிஸ்டலின் சாலிட்ல ஒரே ஒரு ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல ஒரே ஒரு ரிப்பீட்டிங், த பேசிக்கான ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலின் சாலிட் தான் நம்ம யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். அ பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலின் லாட்டிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, we can have a quiz. ஓகே, இதுல இருந்து கிளாஸ் அப்படியே வேற லெவல் மாசா வந்து இருக்கும் ஷார்ட் கீ டிஃபெக்ட்ல இருந்து. சரியா, let's have a quiz. மெக்காஃபி ப்ராசஸ்ல என்ன ப்ரிப்பேர் பண்றோம்? மெக்காஃபி ப்ராசஸ்ல வந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம் சொல்லுங்க. அலுமினியம் குளோரைடு, வெரி குட்.
டைமண்ட்ல கார்பன் ஹைபிரிடைசேஷன் என்ன? டைமண்ட்ல கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன? ஆன்சர் பண்ணலையே நிறைய பேர். அலுமினியம். அலுமினியம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் குளோரைடு. டைமண்ட்ல கார்பன் ஹைபிரிடைசேஷன் sp3. பாக்சைட்ல சாரி கிராஃபைட்ல it is sp. கிராஃபைட்ல it is sp2. சாஃப்டா இருக்கிறது யாரு? டைமண்டா கிராஃபைட்டா? டைமண்ட்னா D போடுங்க, கிராஃபைட்னா G போடுங்க. which one will be soft? டைமண்ட் கிராஃபைட்ல which one will be soft? graphite will be soft, diamond will be hard. எது வந்து electrical conductivity பண்ணும்? எது வந்து electrical conductivity பண்ணும்? of course it is graphite. diamond வந்து நமக்கு என்ன பண்ணாது? electrical conductivity பண்ணாது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா Fischer-Tropsch synthesisல என்னெல்லாம் prepare பண்றோம்? Fischer-Tropsch synthesisல what are we actually preparing in Fischer-Tropsch synthesis? In Fischer-Tropsch synthesis, what are we actually preparing? Alkanes and alkenes. Very good. இதிலே இந்த carbon monoxide and waterல இருந்து carbon monoxide and waterல இருந்து இப்போ நம்ம ஷார்ட் கீ, ஃப்ரெங்கல், மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி, இம்பியூரிட்டி டிஃபெக்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஷார்ட் கீ டிஃபெக்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? கிளாஸில் எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? ஒருத்தரை கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் வசந்த் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே வசந்த் கூட யார் பேசிட்டு இருந்தது? கோபி தானே. கோபி ஆல்சோ கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரியா? அப்படின்னா ரெண்டு பேருமே பேரா கிளாஸ் விட்டு வெளியே போயிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ்ல the positive ion is missing from the crystal lattice. கூடவே சேர்ந்து negative ion is also getting missed. Okay? ஒரு positive ion காணா போனா அது கூடவே பேரா ஒரு negative ionம் காணா போயிடும். ஒரு negative ion காணா போனா பேரா ஒரு positive ionம் வெளியே போயிடும். சரியா? missing of equal number of cations and anions. missing of equal number of cations and anions, which is what we call it as Schottky defect. Okay, which is what we call it as Schottky defect. The Schottky defect arises due to the missing of equal number of cations and anions in a crystal lattice. Okay, so ஒரு crystal latticeல equal number of அதாவது சம எண்ணிக்கையில் நேர் அயனிகள் மற்றும் எதிர் அயனிகள். பாசிட்டிவ் அயான்ஸ்ங்கிறது வந்து என்னது? நேர் அயனிகள். நெகட்டிவ் அயான்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? எதிர் அயனிகள். ஸோ நேர் எதிர் அயனிகளும் எதிர் அயனிகளும் ஈக்குவலாக நமக்கு வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் we call it as Schottky defect. அதை தான் வந்து we call it as Schottky defect. Okay, the effect does not change the stoichiometry of the crystal. stoichiometry அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது ஒரு கிளாஸ்ல பாய்ஸ் கேர்ள்ஸ், ஒரு கேர்ள் ஒரு பாய் மிஸ்ஸிங் அப்படின்னா the ratio of boys and girls சேமா தான் இருக்கும் இல்லையா? பேசிக்கலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல 25 கேர்ள்ஸ் இருக்காங்க, 25 பாய்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கேர்ள் ஒரு பாய் ஆப்சென்ட். அப்ப 24 கேர்ள்ஸ் இருப்பாங்க, 24 பாய்ஸ் இருப்பாங்க. அப்பயும் ரேஷியோ 1:1 தானே. அதே மாதிரி இங்க ஒரு கேட்டயான் காணா போச்சுன்னா ஒரு ஆனையானும் காணா போகுது. அப்ப இக்குறைபாடு படிகத்தின் வேதிவினை கூறு விகித திறனை மாற்றி அமைப்பதில்லை. அதுதான் என்னது? நம்ம ஸ்டாய்கியோமெட்ரி அப்படிங்கிறது வந்து என்னது? the ratio of cation and anion. அது வந்து நமக்கு என்ன ஆக போறது இல்ல, மாற போறது கிடையாது. ஓகே, ஏன்னா பேரா காண போறதுனால. in solids in which cation and anion are of similar size தான் நமக்கு இந்த Schottky defect ஷோ பண்ணும். எந்தெந்த நேர் அயனிகள் பாத்தீங்க அப்படின்னா நேர் அயனிகளும் எதிர் அயனிகளும், அதாவது கேட்டயானும் ஆனியானும் சேம் சைஸ்ல ஏறத்தாழ சேம் சைஸ். அஃப்கோர்ஸ் they won't be exactly same size, பட் ஏறத்தாழ வந்து சேம் சைஸ்ல இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம வந்து இந்த Schottky defect பார்க்கலாம். எக்ஸாம்பிள் NaCl. ஓகே, எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு. ஓகேவா? So you can see here, you can see from here
ஒரு சோடியம் காணா போச்சு அப்படின்னா கூடவே சேர்ந்து ஒரு குளோரினும் வந்து நமக்கு காணா போயிடும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். ஓகே, ஃப்ரெங்கல் குறைபாடு அப்படின்னா என்ன? வாட் இஸ் திஸ் ஃப்ரெங்கல் குறைபாடு? சரியா? So Frenkel defect arises due to dislocation of ions from the crystal lattice. So crystal lattice ல இருந்து ions வந்து என்ன ஆயிடும், நமக்கு dislocate ஆயிடும், அதாவது காணா போவாது. ஆனா தன்னுடைய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடும். தான் இடத்தை விட்டுட்டு it will go to some other site, location change பண்ணிடும். அதுக்கு பேர் தான் dislocation. கிளாஸ்ல ரொம்ப பசிக்குது, சரியா? அப்ப என்ன பண்றாங்க ஸ்டூடெண்ட்? மறைஞ்சி நின்று ஒளிஞ்சி பெஞ்சுக்கு அடியில ஒளிஞ்சி போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சரியா? அப்போ திடீர்னு பின்னாடி திரும்பி எங்க டேபிள்ல இருந்து ஹரிய காணோம் அப்படின்னு மிஸ் வந்து கேக்குறாங்க. பார்த்தா ஹரி காணோம். ஹரி லுக்ஸ் ஆப்சென்ட். பட் அவன் கிளாஸை விட்டு ஆப்சென்ட்டா? கிடையாது. ஸ்கூலுக்கு வரலையா? இல்ல, வந்திருக்காங்க. பட் ஹீ இஸ் ஹைடிங் அண்டர் த பெஞ்ச். தன்னுடைய லொகேஷனை விட்டுட்டு he dislocated to some other site இல்லையா? அந்த ஒளிஞ்சி இடுக்குல போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடுக்குக்கு பேர் தான், ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல இருக்கிற இடுக்குக்கு பேர் தான் இன்டர்ஸ்டீஷியல் சைட். ஓகே, இன்டர்ஸ்டீஷியல் சைட். ஓகேவா? எத்தனை பேர் ஸ்கூல்ல இது பண்ணிருக்கீங்க? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான்லாம் பண்ணதில்லை. I was a very good girl in school, not in college. காலேஜ் டேஸ்ல பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் ஸ்கூல்ல பண்ணியிருக்கீங்க? இது பண்ணியிருக்கீங்களா, பண்ணது இல்லையா? எஸ்ஸா நோவா? பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அடியில் மறைஞ்சு நின்று சாப்பிட்ருக்கீங்க. ஆஹா. ஸோ த அயான் விச் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த லாட்டஸ் பாயிண்ட், லாட்டஸ் பாயிண்ட்லேருந்து மிஸ் ஆகிற அயான் வந்து இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன் இடுக்க போயிட்டு ஆக்குப்பை பண்ணிக்கும். இப்போ இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷனை போய் ஆக்குப்பை பண்ணிக்கிற அயான் குட்டி அயானா இருக்குமா இல்லை பெரிய அயானா இருக்குமா? இட் ஷுட் பி அ பிகர் சைஸ்ட் அயான் ஆர் அ ஸ்மாலர் சைஸ்ட் அயான். ஃபாஸ்டாடா, குயிக்காடா? குட்டி சைஸ்ட் அயான்ஸா இருக்குமா இல்ல பிகர் சைஸ்ட் அயான்ஸா இருக்குமா? இன்டர்ஸ்டீஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கிற அயான் பா. ஸ்மாலர் அயான் தான் போய் ஆக்குபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ வந்து என்ன ஆக முடியாது, ஒரு பிகர் அயான் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்க முடியாது. ஒரு பிகர் அயான் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு முடியாது. சரியா? எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? ஓகே, டெய்லி எல்லா பீரியட்லயும் இதான் பண்றீங்களா? மாஸ் தான். இந்த டிஃபெக்ட் இஸ் ஷோன் பை ஆனிக்ஸ். கேட்டையான் ஆனையானும் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருந்தா தான் நம்ம இந்த ஃப்ரெங்கல் டிஃபெக்டை பார்க்க முடியும். இதுல கேட்டையானும் ஆனையானும் நமக்கு வந்து எப்படி இருக்கும், வேற வேற சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து இருக்கும். No change in density of the crystal. Okay, density of the crystals எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கிடையாது. எக்ஸாம்பிள் AgBr, சரியா? அதோடைய டென்சிட்டியில நமக்கு எந்த வித மாற்றமுமே இருக்காது. ஏன்னா அந்த காணா போன அயான் வெளியெல்லாம் எங்கேயும் போல, அந்த லேட்டஸ்குள்ள தான் இருக்கு, அந்த கிறிஸ்டல்குள்ள தான் இருக்கு. ஆனா மறைஞ்சிட்டு இருக்கு. இதோ பார்க்கலாம் நீங்க இங்க என்ன, Ag பிளஸ் தான் மிஸ்ஸிங். கேட்டையான் தான் எப்பயுமே ஸ்மால் சைஸா இருக்கும். பாசிட்டிவ் அயான் ஸ்மால் சைஸா இருக்கும். நெகட்டிவ் அயானுடைய சைஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் அயான் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு? இதோ பாருங்க, இங்க ஒன்னு காணும். இதோ இன்டர்ஸ்டீஷியல் சைட்ல போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இன்டர்ஸ்டீஷியல் சைட்ல போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு. சரியா? ஸோ மிஸ்ஸிங் ஆஃப் Ag பிளஸ் அயான். ஓகே, அதுதான் நம்மளோட ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு அப்படின்னா என்ன? மெட்டல்னாலே வந்து இட் ரெஃபர்ஸ் டு பாசிட்டிவ் அயான்ஸ். ஓகே, மெட்டல்னாலே வந்து டயக்ராம் இஸ் நெசசரியா? எஸ், இட் இஸ் நெசசரி. ஆனா டயக்ராம் நீங்க இவ்வளோ வரைய வேண்டாம், நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். பாருங்க, இப்படி வரைங்க. பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான், பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான், பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான், திருப்பி நெகட்டிவ் அயான், பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான், பாசிட்டிவ் அயான் காணும், நெகட்டிவ் அயான். இப்போ பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். இப்போ ஒரு கோடு போட்டு Ag பிளஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு எழுதுங்க. இது மட்டும் வரைஞ்சா போறோம். Ag பிளஸ் மிஸ்ஸிங். இங்க பாரு, Ag பிளஸ் இங்க தானே இருக்கு. Ag பிளஸ் இன் இன்டர்ஸ்டீஷியல் சைட், இன்டர்ஸ்டீஷியல்
tertial position. அப்புறம் இது எழுதணும் கண்டிப்பா. பாசிட்டிவ் அயான் தான் Ag plus, நெகட்டிவ் அயான் வந்து Br minus. இந்த மாதிரி வரைஞ்சா போறோம். நீங்க இத்தனை வாட்டி பக்காவா 6 வாட்டி 7 வாட்டி வரையணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி வரைஞ்சாலே போதும். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா என்ன? உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு அப்படின்னா என்ன? மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ஸ் அரைசஸ் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். மெட்டல் அயான்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வந்து வருது. படிகங்களில் எது அயனியோடு ஒப்பிடும்போது உலோக அயனிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அதாவது நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து அதிகமா இருக்கு when you compare with negative ion. okay, positive ions வந்து நமக்கு நிறைய அதிகமா இருக்கு when you compare with negative ions. okay, alkali metal halides show this type of defect. okay, பாத்தீங்க அப்படின்னா சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, இந்த மாதிரி ஆல்கலி மெட்டல் ஹாலைட்ஸ் எல்லாமே அது வந்து நமக்கு என்ன பண்ணும்? இந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஓகே, எஸ், பாசிட்டிவ் அயான்ஸ் உடைய நம்பர் வந்து அதிகமா இருக்கும் when you compare with negative ions. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா F centers, F மையங்கள். ஓகேவா? F center क्वेश्चन வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கலனா கஷ்டமா இருக்கும். ஸோ நான் உங்களை புரிய வைக்கிறேன். சும்மா அப்படியே ரீட் பண்ணி பாருங்களேன், ஒன்றுமே புரியாது. when NaCl crystals are heated in the presence of sodium vapor, sodium ions are formed and deposited on the surface of the crystal. Chloride ions diffuse into the surface of the crystal and combines with sodium ion. The electron lost by the sodium vapor diffuse into the crystal lattice and occupies the vacancy position occupied by the chloride ions. Such anionic vacancies are occupied by the unpaired electrons called F centers. ஏதாச்சும் புரியுதா? யாருக்கெல்லாம் ஏதாவது புரியுது, யாருக்கெல்லாம் புரியல? எஸ் ஆர் நோ சாட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் புரியுது, யாருக்கெல்லாம் புரியல? புரியல, நான் சொல்லித்தரேன், கவனிங்க. சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் இருக்கு, கவனிங்க. Na பிளஸ் Cl மைனஸ், Na பிளஸ் Cl மைனஸ், Na பிளஸ் Cl மைனஸ். ஓகே, இப்படிதான் நம்மளுடைய சோடியம் குளோரைடு கிறிஸ்டல் வந்து இருக்கு. மைனஸ் Na பிளஸ் Cl மைனஸ் Na பிளஸ் Cl மைனஸ் Na பிளஸ். கரெக்டா? இப்போ சோடியம் குளோரைடு கிறிஸ்டலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் அட்மாஸ்பியர்ல ஹீட் பண்றேன். சோடியம் அட்மாஸ்பியர்ல ஹீட் பண்றேன். அப்போ அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற சோடியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அயனைஸ் ஆகுது, which means அயான்ஸா பிரியுது. அயான்ஸா பிரியுது. எப்படி அயான்ஸா பிரியுது? Na பிளஸ் ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. ஒரு எலக்ட்ரான் வெளியே போகுது. ஸோ Na பிளஸ் ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. ஓகே, இப்போ அந்த Na பிளஸ் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு மூவ் பண்ணி வருது. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as diffuse to the surface of the crystal. diffuse அப்படின்னு சொல்லுவோம், நவுந்து போகுது. சரியா? diffuse ஆகுது. கவனிங்க, சோடியம் அயான் வந்து diffuse ஆகுது. தோ இங்க வந்து diffuse ஆகுது. இப்ப புதுசா வந்த அந்த சோடியம் அயானை பார்த்துட்டு கிளாஸுக்கு புதுசா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலுக்கு புதுசா ஜாயின் பண்றாங்க, நியூ ஸ்டூடெண்ட். அவங்கள பார்த்துட்டு உடனே இந்த குளோரின் அயான் என்ன தெரியுமா பண்ணுது? தன்னுடைய பிளேஸை விட்டுட்டு தோ அந்த குளோரின் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுது. தான் பிளேஸை விட்டுட்டு புதுசா வந்த குளோரின் கூட போயிட்டு பாண்டு ஃபார்ம் பண்ணிடுது. தோ பார், அப்ப இந்த இடம் காலியா இருக்குமா? தான் பெஞ்சை விட்டுட்டு அவன் பெஞ்ச் மாதிரி போயிட்டான். அவன் பெஞ்சை விட்டுட்டு போயிட்டான். பேசிக்கலி இவன் யாரு? ஒரு ஆனயான், நெகட்டிவ் அயான். அப்போ இவன் இங்க ஒரு வேக்கன்சி, வெற்றிடம் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கான். அதுக்கு பேர் என்னது? ஆனயானிக் வேக்கன்சி. இப்போ இந்த எம்டி ஸ்பேஸை யார் ஆக்குபை பண்ணுவா? தோ அங்க தனியா இருக்கே எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் வந்து இந்த எம்டி ஸ்பேஸை ஆக்குபை பண்ணிக்கும். இதற்கு பெயர் தான் F சென்டர். இதற்கு பெயர் தான் F சென்டர். யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் வேணும்?
கிளியரா? ஓகே, நான் இன்னொரு வாட்டி சொல்லித்தரேன். சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியமில் நான் வந்து ஹீட் பண்ணுறேன். ஸோ சோடியம் வந்து நமக்கு வந்து எப்படி பிரியுது? Na+ஆகவும் எலக்ட்ரானாகவும் நமக்கு பிரியுது. ஸோ அந்த சோடியம் அயான் இஸ் டிஃப்யூசிங் அண்ட் கம்மிங் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டல் லாட்டஸ். அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டல் லாட்டுக்கு புதுசாக அந்த சோடியம் வந்தோடனே கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய குளோரின் அதோட பிளேஸை விட்டுட்டு அதோட லாட்டஸ் பொசிஷனை விட்டுட்டு புதுசாக அந்த சோடியம் கூட போயிட்டு கம்பைன் ஆகிடுது. அப்போது அந்த குளோரின் விட்டு போன இடம் ஆனயானிக் வேக்கன்சியை அந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அதுக்கு இந்த டயக்ராம் நீங்கள் வரையணும். இந்த டயக்ராம் வரைஞ்சி நான் நோட்ஸில் தரேன், இதை எழுதினா போதும். இப்போ நான் சொன்னதை வச்சு இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? சோடியம் குளோரைட் கிறிஸ்டலை நீங்கள் வந்து ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் வேப்பரில் Na+ அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலில் வந்து டெபாசிட் ஆகும். அந்த வார்த்தைகள்லாம் தான் கிளியராக தெரிஞ்சுக்கிறோம். Na+ அயான் வந்து ஃபார்ம் ஆகி சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலில் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலில் வந்து டெபாசிட் ஆகும். சரியா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா chloride ions diffuse to the surface to form a lattice and combines with sodium ion. இந்த chloride ion வந்து surface of the latticeக்கு போயிட்டு என்ன ஆகும்? sodium ion கூட போயிட்டு combine ஆயிடும். ஓகே, இப்போ chlorine விட்டு போன இடம் தான் the electron lost by the sodium vapor. இப்போ இந்த sodium vaporல loss ஆன அந்த electron வந்து என்ன பண்ணும்? diffuse to the crystal lattice and occupies the vacancy created by chloride ion. அது வந்து chloride ion கிரியேட் பண்ண வேக்கன்சியில போயிட்டு என்ன ஆகும்? போய் ஆட் ஆயிடும். சரியா? such anionic vacancies are occupied by unpaired electrons. இதுக்கு பேர் தான் F center. ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா F center. ஸோ இது யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? How many of you clearly understood? Very good. Metal deficiency defect அப்படின்னா என்ன? வாட் இஸ் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்? மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல எந்த அயான் அதிகமாக இருந்துச்சு? Just a minute, guys. புரிஞ்சுதா? யா, மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? ஸோ வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். விச் இஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? மெட்டல் எக்ஸஸ்னா பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அரைசஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஓகே metal deficiency defect arises due to the presence of less number of cations than anions. Okay, less number of cations வந்து நமக்கு வந்து இருக்கும் anions கம்பேர் பண்றப்போ. metal excessல இதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு more number of cations இருந்துச்சு anions கம்பேர் பண்றப்போ. இந்த defect observed in crystal lattice which have cations which have variable oxidation state. எந்தெந்த கேட்டயான்ஸ்லாம் நமக்கு நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்குமோ, சரியா, நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குமோ அதுலலாம் நம்ம இந்த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்டை பார்க்கலாம். எக்ஸாம்பிள், அயன் ஆக்சைடு கிறிஸ்டலை நீங்கள் எடுத்துக்கோங்க. அயன் ஆக்சைடு கிறிஸ்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில Fe2+ அயான்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இப்போ Fe2+ மிஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து என்னது 2 பாசிட்டிவ் அயான் கம்மி ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய Fe2+ எல்லாமே Fe3+ ஆக்சிடைஸ் ஆகும். எல்லாமே இல்லை, 2 Fe2+ வந்து என்ன ஆகும், எனக்கு Fe3+ ஆக்சிடைஸ் ஆகும். அப்போதான் இங்கே 1 எக்ஸ்ட்ரா இங்கே 1 எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த 2 பாசிட்டிவ் அயானை பேலன்ஸ் பண்ண முடியும்.
So to maintain the electrical neutrality maintain பண்றதுக்காக Fe2+ ion வந்து என்ன ஆகும் Fe3+ ஆக்சிடைஸ் ஆகும் Fe2+ வந்து Fe3+ ஆக்சிடைஸ் ஆகும் அவ்வளவுதான் இதுக்கும் நீங்க டயகிராம் வரையணும் சிம்பிளா வரைஞ்சுக்கலாம் போடும் ஓகேவா கற்பூர லிங்கம் வெரி குட் வெல்கம் சரியா ஓகேப்பா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா impurity defect அப்படின்னா என்ன மாசு குறைபாடுகள் அப்படின்னா என்ன பார்க்கலாமா if the impurity ions are different valence state from that of host vacancies are created in the crystal lattice of the host for example addition of cadmium chloride to AgCl eats divalent cadmium 2+ ions occupies the position of Ag+. ஒன்னும் இல்ல சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க impurity ஆட் பண்றதுனால ஒரு டிஃபெக்ட் ஏற்படுது நம்ம போய் ஒரு impurity ஆட் பண்றதுனால ஒரு டிஃபெக்ட் நடக்குது அப்படினா அதுக்கு பேர் தான் impurity defect எக்ஸாம்பிள் இங்க பாருங்க AgCl கிறிஸ்டல்ல ஓகே சோ AgCl கிறிஸ்டல்ல போயிட்டு நான் என்ன ஆட் பண்றேன் முதல்ல AgCl கிறிஸ்டல் எப்படி இருக்கும் Ag plus Cl minus இருக்கும் கரெக்டா இப்போ நான் அதுல என்ன impurity ஆட் பண்றேன் அப்படினா CdCl2 ஆட் பண்றேன் cadmium chlorideல எப்படி தெரியுமா இருப்பாங்க அவங்க cadmium 2+ ஆவும் 2 chlorine minus ஆவும் இருப்பாங்க இப்போ நான் cadmium 2+ impurity போய் இந்த AgClல ஆட் ஆவறப்போ என்ன ஆகும் இங்க ஒரு பாசிட்டிவ் தான் இருக்கு ஆனா cadmiumல ரெண்டு பாசிட்டிவ் இருக்கு அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகுமா கம்மியாகுமா will it increase or decrease chatல சொல்லுங்க இல்லனா போர் அடிக்கும் உங்களுக்கு தான் நீங்க தான் chatல ஆன்சர் பண்ணிட்டே இருக்கும் பயாலஜி லைவ் இருக்கும்டா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் chatல ஆன்சர் பண்ணுங்க நான் இப்ப cadmium chloride ஆட் பண்றதுனால Cd2+ கனா Cd2+ அப்போ Ag+ தான் பாசிட்டிவ் அயான் எனக்கு இன்கிரீஸா டிக்ரீஸா என்ன ஆகும் positive ions will increase இல்லையா positive ions வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் increase தான் ஆகும் அப்போ 2 positive increase ஆகுதுங்கறப்ப என்ன தெரியுமா ஆகும் ஒரு cadmium 2+ ஆட் ஆச்சு அப்படினா நமக்கு 2 Ag+ எனக்கு என்ன ஆயிடும் leaves ஆயிடும் 2 Ag+ வந்து leaves ஏன்னா ரெண்டு பேர் வெளியே போனாதான் இந்த ஒரு Cd2+ க்கு இடமே கொடுக்க முடியும் கரெக்ட்டா இதுக்கு பேர் தான் impurity defect இது electrical neutrality டிஸ்டர்ப் பண்றதுனால in order to maintain the sum proportional number of Ag+ ion வந்து leaves the lattice இதனால cationic vacancy வந்து கிரியேட் ஆகும் அதனால இங்க பாரு ஒரு Cd2+ வந்ததனால ரெண்டு Ag+ வெளியே போச்சு அப்படினா அப்போ ஒரு இடம் காலியா தான இருக்கும் இப்ப கிளாஸ்க்கு ஒருத்தர் உள்ள வந்துட்டாங்க ரெண்டு பேர் கிளாஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படினா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு இல்லையா அத தான் சொல்றாங்க what is meant by coordination numberனா என்ன basically nearest neighbor நம்ம வீட்டோட nearest neighborங்கிறது யாரு தோ ரைட் பக்கத்து வீட்டுக்காரங்க லெஃப்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க பின் வீட்டுக்காரங்க மேல் வீட்டுக்காரங்க கீழ் வீட்டுக்காரங்க இதெல்லாம் தான் basically வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட neighbors கரெக்ட்டா அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல ஒரு ஆட்டம் உடைய நியரஸ்ட் நெய்பர் அப்படினா அந்த ஆட்டமை சுத்தி ஒட்டி இருக்கக்கூடியவங்கலாம் தான் நியரஸ்ட் நெய்பர்ஸ் ரைட் அப்புறம் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் BCC என்னன்னு கேக்குறாங்க the number of nearest neighbors that are surrounding a particle in a crystal is called as coordination number of the particle okay so nearest neighbors எவ்வளவு ஒரே ஒரு ஆட்டமை சுத்தி எத்தனை ஆட்டம்ஸ் வந்து டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கு அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்றோம் BCCக்கு பாத்தீங்கன்னா 8 ரைட் சைடுல ஒன்னு லெஃப்ட் சைடுல ஒன்னு எங்க ஒரு வீடு இருக்குடா BCC எப்படி தெரியுமா சென்டர்ல இருக்கு உங்க வீடு அப்ப என்ன இருக்கும் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ரைட் வீட்டுக்காரங்க லெஃப்ட் வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க பின் வீட்டுக்காரங்க 4 பேர் மாடி வீட்டுக்காரங்க கீழ் வீட்டுக்காரங்க இதெல்லாம் ஆட் பண்றப்போ நமக்கு மொத்தமா 8 வருது ஓகே 8 பேர் சரியா ஓகேப்பா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸ் என்ன அயானிக் சாலிட்ஸ் உடைய
மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும், அதிக உருகு நிலை இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். These solids do not conduct electricity. ஓகே, அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அயான்ஸ் எல்லாமே ஒரு ஃபிக்ஸட் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கும். சரியா? ஸோ தே டோன்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, மின் என்ன பண்ண மாட்டாங்க, கடத்த மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அதனுடைய பொசிஷன்ல வந்து ஆக்கியூபைடா இருக்கும். தென் they do conduct electricity in molten state. அதாவது அது solid stateல எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. சரியா? solid stateல it will not conduct electricity. ஆனா molten stateல இருக்கு, மெல்ட் ஆகி இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு, தண்ணியில நம்ம நல்லா டிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா மூவ் ஆகும். அப்போ வந்து அது என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். சரியா? அடுத்துப்பா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா they are used as only strong external force can change the relative position of the ions. ஒவ்வொரு அயான்ஸுமே அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு அயான்ஸுமே அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருப்பாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகாது, நமக்கு இங்க அவ்வளோ ஈஸியா அவங்களோட பிளேஸை நீங்க மாத்திர முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்தாதான் அவங்கள நீங்க நவுத்தவே பிரிக்கவே முடியும். ஓகே, புரிஞ்சுதா? நிறைய பேர் சாட்ல கேட்டிருந்தீங்க, மேம் பிராக்ஸ் ஈக்குவேஷன் சொல்லித்தாங்க மேம், பிராக்ஸ் ஈக்குவேஷன் சொல்லித்தாங்க மேம். ஓகே, கேட்டே இருந்தீங்க. இப்போ வந்தாச்சு நம்மளுடைய பிராக்ஸ் ஈக்குவேஷன். இங்க பாரு, டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே கிளாஸ் கவனிங்க. சரியா? யூ கேன் ஈட் அண்ட் தென் லிசன் டு த கிளாஸ். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் அவர் கிளாஸ். ஓகே, ஸ்கூல்லலாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே கிளாஸ் கவனிக்க முடியாது. இங்கே அப்படி இல்லை, நீங்கள் அழகாக சாப்பிட்டுட்டே ரிலாக்ஸாக கிளாஸ் கவனிங்க. எனிவே ஐ கிவ் யூ த PDF. ஓகே, பிராக்ஸ் ஈக்குவேஷன் என்றால் என்ன? The interplanar distance between two successive planes of atoms can be calculated using the following equation from the X-ray diffraction data. Okay, which is n lambda which is equal to 2d sin theta. Interplanar distance d நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்றோம். which is இதுதான் முக்கியம். இதுல பிங்க்ல நான் மார்க் பண்றது n lambda which is equal to 2d sin theta. இதுல n னா என்ன, லாம்டானா என்ன எல்லாம் பார்க்க போறோம். ஓகே, n வந்து ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். n வந்து என்னது? இட் இஸ் ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். லாம்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேவ் லென்த். லாம்டா வந்து வேவ் லென்த் அண்ட் அவ்வளோதான். லாம்டா வந்து வேவ் லென்த், தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன் and n வந்து order of diffraction. Okay, so draw simple cubic, body centered cubic, face centered cubic and calculate the number of atoms. Okay, ஒவ்வொருத்தரையும் வந்து draw பண்ணி number of atoms வந்து calculate பண்ண சொல்றாங்க. பாப்போமா? write the difference between isotropy and அதை மறந்துட்டோம். வாங்க இது வரைவோம். simple cubic, BCC, FCC and calculate the number of atoms. Even if I draw there, it will be difficult for me to move, so I'll draw here. Okay, நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஒரு சிம்பிள் கியூபிக் வரைவோம். ஒரு ஸ்கொயரோட சென்டர்ல இருந்து இன்னொரு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ எல்லா parallel கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணணும். இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணுங்க, இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணுங்க, இதையும் ஜாயின் பண்ணுங்க, இதையும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? சிம்பிள் கியூபிக் வரைய போறோம். சிம்பிள் கியூபிக்னா எவ்ரி கார்னர் ஹேஸ் ஆட்டம்ஸ். எவ்ரி கார்னர் ஹேஸ் ஆட்டம்ஸ். ஓகே, எல்லா கார்னர்லயும் வந்து ஆட்டம் இருக்கும். அதுதான் வந்து சிம்பிள் கியூபிக். அதுதான் வந்து என்னது? சிம்பிள் கியூபிக். இப்போ பாடி சென்டர்ட் கியூபிக் அப்படின்னா என்ன? பாடி சென்டர்ட் கியூபிக் அப்படின்னா அந்த பாடியுடைய சென்டர்ல மட்டும், ஓகே, அந்த பாடியுடைய சென்டர்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ சிம்பிள் கியூபிக்ல எல்லா கார்னர்ஸ்லயுமே இருக்கும், எல்லா கார்னர்ஸ்லயுமே இருக்கும். நல்லா கவனிங்க. திஸ் இஸ் சிம்பிள் கியூபிக்.
இது வந்து சிம்பிள் கியூபிக். இது வந்து பாடி சென்டர்ட் கியூபிக். இது வந்து ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஸோ நீங்கள் இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சிம்பிள் கியூபிக்கில் கார்னர்ஸில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்கும். பாடி சென்டர் கியூபிக்கில் பாடியோட சென்டர்லேயும் இருக்கும், பாடியோடைய சென்டர்லேயும் வந்து இருக்கும். ஃபேஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸுடைய சென்டரில் இருக்கும். ஒரு கியூபுக்கு ஹாய். ஸோ வந்து ஃபேஸ் சென்டரில் இருக்கும். ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸஸ் வந்து இருக்கும்? ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும்? டாப் ஃபேஸ் உடைய சென்டர், டாப் ஃபேஸ், அடுத்து வந்து பாட்டம் ஃபேஸ், தோ அந்த பக்கம் இந்த பக்கம், அடுத்து வந்து இது வந்து என்னதுன்னா ஃப்ரண்ட் பக்கம், இது வந்து ஃப்ரண்ட் பக்கம், இது வந்து பேக் பக்கம். சரியா? ஸோ இந்த மாதிரி 6 ஃபேஸ்லேயுமே 6 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். 6 ஃபேஸ்லேயுமே 6 எலக்ட்ரான்ஸ் வந்து Can you hear me? எப்பயிலேருந்து வாய்ஸ் கேட்கல? இஃப் நோ வாய்ஸ்னா லெட் மீ நோ. சரியா? கார்னரில் இருக்கிற ஆட்டம்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் 8. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர் வந்து 8, அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1/8. ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ? 1 தான். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் வந்து 1. பிசிசி பாருங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பாடி சென்டர்ட் வந்து என்னதுப்பா? இட் இஸ் ஒன்று தான் இருக்கு, அதோட கான்ட்ரிபியூஷனும் 1 தான். அப்போ 1 இருக்கு. கார்னரில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர் 8, அதோட கான்ட்ரிபியூஷன் 1/8. ஸோ 1. ஸோ டோட்டல் 2. பிசிசிக்கு 2. எஃப்சிசிக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர் 8, அதோட கான்ட்ரிபியூஷன் 1/8 which is equal to 1. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஃபேஸ் எவ்வளோ? 6. ஒவ்வொரு ஆட்டமும் 2 பேர் கூட ஷேர் ஆகி இருக்கும். அப்போ 1/2 which is equal to 3. ஸோ டோட்டல் 4. புரியுதா? ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ கான்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம வந்து போயிட்டு ஒரு பிஸா சாப்பிட்றோம், ஒரு பெரிய பிஸா வாங்கி 8 பேர் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தரோட பங்கு எவ்வளோ? 1/8. அதுதான் இங்கே கார்னரில் இருக்கிற ஒரு ஆட்டம் வந்து 8 யூனிட் செல்ஸ் கூட ஷேர் ஆகி இருக்கும். பாடி சென்டரில் இருக்கிறது அந்த ஒரு பாடியோட சென்டரில் தான் இருக்கும். அப்போ அது ஒன்று தான். ஒருத்தன் போயிட்டு ஒரு முழு பிஸா வாங்கி அவன் மட்டும் சாப்பிட்றான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸா வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஆனால் தான் இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1/2. அதனால தான் இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து என்னது? 1/2. சரியா? திஸ் இஸ் ஹவு வி ஃபைண்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐசோட்ரோபி அண்ட் அன்ஐசோட்ரோபி? திசையொப்ப பிணைப்பு மற்றும் திசையொப்பு பண்பு மற்றும் திசையொப்பு பண்பற்ற தன்மை ஆகியவற்றை வேறுபடுத்துக. அதாவது ஐசோட்ரோபி திசையொப்பு பண்பு என்பதன் பொருள் அனைத்து திசைகளிலும் சமமான பிணைப்பினை பெற்றிருத்தல். அதாவது யூனிஃபார்மிட்டி இன் ஆல் டைரக்ஷன். ஐசோட்ரோபி அப்படின்னா யூனிஃபார்ம், சேம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஐசோ அப்படின்னாலே வந்து சேம், யூனிஃபார்மிட்டி அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது நான் உங்களுக்கு இப்ப கிளியரா சொல்லித்தரேன், கவனிங்க. இருங்க, அது பிக்சர் இருக்கான்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பிக்சர் இருந்தா இன்னும் விசி. பிக்சர் இல்லை. சரி, இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து கிறிஸ்டல் என்ன அமார்ஃபஸான்னு சொல்லுங்க.
இது கிறிஸ்டலனா இல்ல அமார்ஃபஸா? So this is crystalline. கரெக்டா? ஆர்டர்லி அரேஞ்ச்டா வந்து இருக்கு. ஆர்டர்லி அரேஞ்ச்டா வந்து இருக்கு. So this is வந்து என்னது? இது வந்து நம்மளோட crystalline solid. கரெக்டா? இது பாருங்க அப்படியே ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? We call it as amorphous அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? We call it as amorphous solids அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? amorphous solids அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இப்போ crystalline solidல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து actually it is anisotropic in nature. crystalline solids வந்து பாத்தீங்க அப்படின்னா it is anisotropic. anisotropic in nature. amorphous solids வந்து பாத்தீங்க அப்படின்னா isotropic in nature. amorphous solids வந்து என்னதுப்பா? it is isotropic in nature. okay so இப்போ இங்க பாருங்க crystalline solids வந்து நம்ம different directionல measure பண்றப்போ different physical properties value வரும். இப்போ நான் இந்த directionல பண்றப்போ white purple ரெண்டுமே வருது. இந்த directionல பண்றப்போ purple மட்டும் தான் வருது. different directionல different physical property value வருது அப்படின்னா அது anisotropic. different directionலயுமே நீங்க பாருங்க both purple white எல்லாமே வரும். எல்லாமே கலந்து கட்டி வரும். அதுதான் வந்து என்னது? ஐசோட்ராபிக். different directionலயுமே அதோட values எல்லாமே நமக்கு properties உடைய values வந்து சேமா தான் இருக்கும். physical properties உடைய values வந்து நமக்கு சேமா தான் இருக்கும். அதுதான் வந்து என்னது? isotropic in nature. characteristics of solids என்ன? ஒரு சாலிட்னா என்ன? எல்லாம் வெறும் 6th ஸ்டாண்டர்ட் லெவல்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சாலிடுக்கு வந்து டெஃபினட்டான வால்யூமும் ஷேப்பும் வந்து இருக்கும். சாலிட் அப்படின்னாலே அதுக்கு வந்து ப்ராப்பர் வால்யூம், அதாவது என்னது? திடப்பொருள் வரையறுக்கப்பட்ட வடிவம் மற்றும் கன அளவும் வடிவமும் நமக்கு வந்து டெஃபினட்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். அடுத்து ரிஜிடாவும் இன்கம்ப்ரெசிபிளாவும் இருக்கும். கடினமானவை, கடினம். ஓகே, இப்போ நீங்க அவ்வளோ ஈஸியா அந்த பேனாவை உடைக்க முடியாது, ஆனா தண்ணியை ஈஸியா மடக்கலாம். தண்ணியை நீங்க எந்த பாட்டில ஊத்தினாலும் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் ஷேப். பட் சாலிடா அவ்வளோ ஈஸியா நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. ஸோ இட் இஸ் ரிஜிட். இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா அர்த்தம்? மேலும் அமுக்க இயலாத தன்மை உடையவை. அவ்வளோ ஈஸியா நீங்க இதை என்ன பண்ண முடியாது? அமுக்கலாம் முடியாது. சரியா? அடுத்துப்பா, solids have strong cohesive force. திரவ பொருளில் அவற்றின் உட்கூறுகளுக்கிடையே வலிமையான ஒரு விசைகள் காணப்படுகின்றன. இந்த சாலிட்ல இருக்கக்கூடிய எல்லா சாலிட் பார்ட்டிகளும் நல்லா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி அட்டாச்சா இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்ட்ராங்கான cohesive force. சாலிடுக்குள்ள இருக்கிற எல்லா சாலிட் பார்ட்டிகல்ஸும் வந்து எப்படி அட்டாச் ஆகியிருக்கு? பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து அட்டாச் ஆகி இருக்கு. சரியா? ஸ்ட்ராங் cohesive force வந்து இருக்கு. சரியா? அதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ராங் cohesive force அப்படின்னு சொல்லுவோம். Solids have short interatomic, ionic or molecular distances. ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் இருக்கிற இடைவேளி சின்னதா இருக்கும். ரெண்டு அயானுக்கு நடுவில் இருக்கிற இடைவேளி சின்னதா இருக்கும். ரெண்டு மாலிக்யூலுக்கு நடுவில் இருக்கிற இடைவேளை சின்னதா இருக்கும். சரியா? ஓகே. their constituents, ஆட்டம்ஸா இருக்கட்டும், அயான்ஸா இருக்கட்டும், மாலிக்யூல்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஃபிக்ஸடா இருக்கும். சரியா? their constituents, okay, atoms, ions or molecules நமக்கு வந்து எப்படி இருப்பா இருக்கும்? ஒவ்வொன்றும், அதாவது திடப்பொருள்களின் உட்கூறுகள், அதுல இருக்கக்கூடிய அணுக்கள், ஒரு திடப்பொருள்ல வந்து ஆட்டம் இருக்கு, இல்ல மாலிக்யூல் இருக்கு, இல்ல அயான்ஸ் இருக்கு அப்படின்னா நிலையான இட அமைவினை பெற்றுள்ளது. ஓகே, ஒவ்வொன்றும் அதோட பிளேஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். இந்த சாப்டர் முடிக்காம நான் பிரேக் விட மாட்டேன். without completing this chapter, I am sorry, I will not give break. Packing efficiency of FCC simple cubic. ஒன்று மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். என்ன தெரியுமா? தமிழ்ல ஒரு பயங்கர மாசான ஒரு கவிதை வந்து இருக்கு. இன்றிலை பார்வோம் என்றிருந்தால்
வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில். சென்றிலை பாருக முற்றிடத்தே, தம்பி தேன் வந்து பாயுமோ நெஞ்சிடத்தே. இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம், எக்ஸாம் வரட்டும் படிச்சிடலாம், இன்னொரு வாட்டி இந்த லைவை 2x ஸ்பீடில் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டோம் அப்படின்னா ஓரிரவில் 1 நைட்டுக்குள்ள நம்மளை தாண்டி நம்மளை மிஞ்சி முன்னாடி போகிறதுக்கு எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. சென்று இலை பாருக முற்றிடத்தில். ஜெயிச்சுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், முட்டிச்சிட்டு தான் ரெஸ்ட்டுன்னு ஒன்று எடுக்கணும். ஓகே, தம்பி தேன் வந்து பாயுமுன்னு நெஞ்சிடுதே. அப்போது அந்த நீங்கள்லாம் 12th மார்க் ஷீட்டை பார்க்குறீங்களா, கெமிஸ்ட்ரியில் சென்டம் அப்படின்னு பார்க்குறப்ப எப்படி இருக்கும், அப்படியே நெஞ்சில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும் இல்லையா? இமேஜின் தட் ஃபீல், எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பண்ணக்கூடாது, படித்து முடிச்சுட்டு தான் we have to take rest. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு அஜெண்டாவோட இருந்தோம், பெர்சிவரன்ஸ் அப்படின்னு ஒன்று வேணுமா வேணாமா, கன்சிஸ்டன்சின்னு ஒன்று வேணுமா வேணாமா? எஸ், நெட் பேக் போட்டுக்கோ. எனக்காடா ரீசார்ஜ் பண்ற? யூடியூப்ல சும்மா வெட்டி ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்குலாம் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? யாருமே எனக்கு சொல்லுங்களேன், தேவையில்லாத கண்டென்ட் யாருமே பார்க்கறதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லலாம் தேவையில்லாத கண்டென்ட்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் மேம், ஒன்லி எடுத்தா வேதாந்து சேனல் மட்டும்தான் மேம் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? இருக்கிறது கிடையாது. அப்போ தேவையானது உன் படிப்புக்கும் உன் வாழ்க்கைக்கு உதவக்கூடியதை பார்த்தா என்ன? இது வந்து உன் லைஃப் கேர். நீ அங்க ஸ்கின் கேர் பார்க்குற மாதிரி இது வந்து உன் லைஃப் கேர். உன காலேஜ் சேர்க்க வைக்கிறதும் வைக்காதும் உன் கட் ஆஃப்ல தான் இருக்கு. சரியா? ஸோ ஃபோனை சார்ஜ் போடு, வேற ஃபோன்லேருந்து கூட அட்டென்ட் பண்ணு, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வேற வீட்டில் இருக்கவங்க ஹாட்ஸ்பாட்டை வாங்கிக்கோ, இல்லைனா நெட் பேக் போட்டுக்கோ. பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ ஸ்லைட் இருக்கு? 173. மொத்தமாக நான் எவ்வளோ சொன்னேன்? 200 சொச்சம் சொன்னா, 300 சொன்னா, அதில் 170 கிட்ட இருக்கும். ஓகே, வாங்கப்பா. ஸோ the percentage of total volume occupied by these constant space gives a packing efficiency in arrangement. ஒன்றுமே இல்லை. இப்போ உங்ககிட்ட நான் வந்து ஒரு பை கொடுக்குறேன், ஒரு பொட்டி கொடுக்குறேன், இல்லை ஒரு பை கொடுக்குறேன், இதில் எல்லாத்தையும் பேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். நீ எவ்வளோ சூப்பராக பேக் பண்ணியிருக்க, கேப்பே இல்லாமல் எவ்வளோ நிறையா பொருட்களை ஒரே பைக்குள்ளே இல்லை ஒரே அட்டை நீ போட்டு பேக் பண்ணுறியோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ சிம்பிள் கியூபிக் பிசிசி எஃப்சிசிக்குலாம் பேக்கிங் எஃபிஷியன்சி என்ன? எஃப்சிசிக்கு 74%, சிம்பிள் கியூபிக்கு 52.38%. இது வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் இல்லைனா பேக்கிங் எஃபிஷியன்சியுடைய ஃபார்முலா. மொத்தமாக டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் இன் யூனிட் செல். அந்த ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு யூனிட் செல்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ். ஓகே, ஒரு டப்பாக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இல்லை ஆரஞ்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதோட டோட்டல் வால்யூம் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்ஸ், அந்த மொத்த டப்பாவோட வால்யூம் என்ன, இன்டூ 100. டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் இன் த யூனிட் செல் பை டோட்டல் வால்யூம் இன் யூனிட் செல் இன்டூ 100. கிளாசிஃபை த ஃபாலோயிங் சாலிட்ஸ். இது வந்து ஒரு வாட்டி கம்பல்சரியிலேயே கேட்டாங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். யூ நீட் டு கிளாசிஃபை. P4 பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா மூலக்கூறு படிகம், மாலிகுலர் சாலிட்ஸ். பிராஸ் பித்தளை வந்து உலோக படிவம், மெட்டாலிக் சாலிட். டைமண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோவேலன்ட் சாலிட். அயானிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனிக் படிகம் வந்து அயானிக் சாலிட்ஸ், NaCl. அயோடின் வந்து மாலிகுலர் சாலிட்ஸ், மூலக்கூறு படிகம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இதை தயவு செய்து படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வரும், அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இதுலேருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ யூ லேர்ன் ஆல் த டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, யா. பாயிண்ட் எஃபெக்ட்ஸ், புள்ளி குறைபாடுகள் என்றால் என்ன? Deviation occurs due to missing atom, displaced atom, extra atom or imperfection பேர் தான் point effect. Actually நம்ம படிச்சோம் இல்லையா, என்னென்ன படிச்சிருக்கோம்? ஷார்ட் கீ டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்னு படிச்சிருக்கோம். இப்போ ஷார்ட் கீ டிஃபெக்ட்ல என்ன ஆகும்? ப்ளூவா ஷார்ட் கீ டிஃபெக்ட்ல என்ன ஆகும்? ஆட்டம்ஸ் வந்து மிஸ் ஆகுமா, ஆட் ஆகுமா, இல்லை வந்து டிஸ்பிளேஸ் ஆகுமா? சாட்ல சொல்லுங்க.
What will happen in Schottky defect? மிஸ் ஆகும். Frenkel defectல என்ன ஆகும்? What will happen in Frenkel defect? Frenkel defectல displace ஆகும். Metal excess defectல excess இருக்கும். Metal deficiency defectல கம்மியா இருக்கும். Impurity defectல impurity போய் ஆட் ஆகும். இதெல்லாம் தாங்க நம்ம point defect அப்படின்னு சொல்றோம். இந்த point defect இந்த இதனால original crystallization they may arise from the thermal vibration of atoms at elevated crystal. பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரிஜினல் கிறிஸ்டலைசேஷன்னாலே நமக்கு நடக்கலாம். இந்த இம்பர்ஃபெக்ஷன் அப்படி இல்லைனா தெர்மல் வைப்ரேஷன் டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆகி நமக்கு மிஸ் ஆகலாம், ரீப்ளேஸ் ஆகலாம், இப்படி ஆகலாம். ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சரி கேன் யூ சே சம்திங் விச் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட்? இந்த உலகத்துல இது வந்து பர்ஃபெக்டா அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் நேச்சர். கேன் யூ டெல் எனி ஒன் பர்சன் who is perfect, ever perfect? No, nobody is perfect. Okay, we all have flaws. என்கிட்டயும் flaw இருக்கு, you also have flaw. But இது பார்த்துருக்கீங்களா, ஜாப்பனீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுல் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகே, when a bowl is broken அதை வந்து எப்படி ஒட்டுவாங்க அப்படின்னா they'll use கோல்டை யூஸ் பண்ணி அந்த பவுலை வந்து ஒட்டியிருப்பாங்க. அப்போ அந்த பவுலோட விலை வேற லெவலா அதிகமாயிடும். சரியா? ஸோ நம்ம ஃப்ளாவை எப்படி நம்ம சரி பண்றோம்? we all have mistakes இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து படிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம். நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டோம், இல்லை நமக்கு லேசினஸ் இருக்கும், இல்லைனா வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளா நம்ம கிட்ட நிறைய இருக்கும். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ரொம்ப கோவப்படுவோம், அப்பா அம்மா கிட்ட ரொம்ப கோவப்படுவோம், ரைட், அலட்சியப்படுத்துவோம். இந்த மாதிரி நம்ம கிட்டலாம் ஃப்ளா இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது? மூடி மறைக்க கூடாது. சரியா? என்கிட்ட இருக்கிற ஃப்ளா நான் வெளியே தெரியாம பார்த்துப்பேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரி காட்டிப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. we have to embrace the flaws. எப்படி என்ன பண்ணணும்? அந்த ஃப்ளாவை நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்போதான் நம்மளோட விலை, நம்மளோட வேல்யூ வேற லெவலா வந்து இம்ப்ரூவ் ஆகும். Like the same 𝐾𝐚𝐬𝐴 cup. I will show you the picture also here. உங்களுக்கு நான் பிக்சரும் காட்டுறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சாலிட்ஸ் வந்து என்ன ஆகுது? ஷார்ட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டுங்க மாதிரி நிறைய டிஃபெக்ட் நடக்குது இல்லையா? அந்த டிஃபெக்ட்னால அவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது. அதாவது எய்தர் they are becoming எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஷோ பண்றாங்க, இல்லை தெர்மல் கண்டக்டிவிட்டி ஷோ பண்றாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லா ஃப்ளாவும் ஒன்றும் கெட்டதில்லை. நம்ம அந்த ஃப்ளாவை சரி பண்ணோம் அப்படின்னா பயங்கர நல்லது வந்து நடக்கும். ஓகே, லெட் மீ ஷோ யூ தட் பிக்சர் ஆஃப் 𝐾𝐚𝐬𝐴 cup. எக்ஸாம்பிள் இட் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, என்னடா எல்லாத்துக்கும் ஏன்டா இது போட்டு வச்சுருக்கீங்க? வாட்டர் மார்க்கு. ஒரு பிக்சர் கொடுக்கறதுக்கும் ஓவர் வாட்டர் மார்க்கா? அப்போ நான் வந்து இதுவே யூஸ் பண்ணிப்பேன். இதோ பாருங்க, தெரியுதா? ஆக்சுவலி ஒரு பவுல் வந்து உடஞ்சு போயிடுச்சு. ஒரு பவுல் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? உடஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த உடஞ்சு போன பவுல் வந்து என்ன ஆகுது? உடஞ்சு போன பவுலை கோல்டை வச்சு ஒட்ட வச்சிருக்காங்க. இதான் அந்த 𝐾𝐚𝐬𝐴 கப்பு. சரியா? அயானிக் கிறிஸ்டல்ஸ் வந்து ஹார்ட் அண்ட் பிரிட்டிலா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? வாங்க. What are all the flaws you think you have in you? சாட்ல போடுங்க. மேம் என்கிட்ட இந்த ஃப்ளா இருக்கு மேம் அப்படின்னு. How many of you want to confess your flaws here? Let me start with my own flaw. Every day I want to come early to the class. கிளாஸுக்கு ஷார்ப்பாக அந்த டைமுக்கு டான்னு வரணும் நானும் நினைப்பேன். ஆனால் வரமாட்டேன், லேட்டாக வரேன். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ளா. அந்த மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறையா ஃப்ளா இருக்குது. அதில் ஒரு ஃப்ளா சொல்கிறேன். லேசினஸ், கன்சிஸ்டன்சி இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்துப்பா இன்கன்சிஸ்டன்ஸ், ஆங்கிரி இஷ்யூ,
laziness, overconfidence, laziness, procrastination, angry, more sensitive and inconsistent. I think more sensitive இருக்கிறது ஒன்றும் அது ஒரு flaw கிடையாது, because I am also a very sensitive person, so I don't think that as a flaw. In fact, சொல்லப்போனா the sensitive person will understand the other person so well. இன்சென்சிட்டிவா எதுவுமே அவங்க வாயிலேருந்து வார்த்தைகள் வராது ஹர்ட் பண்ற மாதிரிலாம். லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஓவர் டாக், டிப்ரெஷன், ஷார்ட் டெம்பர், எமோஷனல், வேஸ்டிங் மொபைல் இன் டைம், ப்ளீஸிங் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் திங்கிங், ஓவர் எக்ஸசைஸா, லேசி, அழுதுருவேன் மேம், பரவாயில்ல பரவாயில்ல அழுக வந்து அழுங்க, நார்மலைஸ் இட், ஓகே, டோன்ட் பி ஸோ ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப், ஓகே, டிப்ரெஷன், லேசினஸ், ஓவர் திங்கிங், ஓகே. பார்ப்போம் பை த எண்ட் ஆஃப் த இயர் நம்மலாம் நம்மளோட ஃப்ளாஸை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணலாம், சரியா? வாங்க. அயானிக் கிறிஸ்டல்ஸ் வந்து ஏன் ஹார்டாகவும் பிரிட்டிலாகவும் இருக்கு? அயானிக் படிகங்கள் ஏன் கடினமாகவும் உடையும் தன்மையினை பெற்றுள்ளது? கடினமாகவும் இருக்கு, அதாவது நம்மள மாதிரி தான் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு ஆனால் ஈஸியாக உடைஞ்சும் போயிடுது, ஓகே. ஸ்ட்ராங்காகவும் இருக்கு ஆனால் ஈஸியாக உடைஞ்சும் போயிடுது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓவர் பொசசிவா, அது கண்டிப்பாக ஒரு ஃப்ளா தான், ஓகே. அயானிக் crystalline are hard because they bound together by strong electrostatic force of attraction. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அயனிக் படிகங்கள் வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் ஒன்றொன்று இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸால ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாண்ட் ஆகி இருக்காங்க. பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸால ஒருத்தருக்கு ஒருத்தர் பாண்ட் ஆகி இருக்காங்க. அதனால தான் அயானிக் சாலிட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனால் அதே தான் இங்கே வீக்னஸுமே. இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேட்டையானை சுற்றி நிறைய ஆனையான், ஓகே, ஒரு ஆனையானை சுற்றி நிறைய கேட்டையான். ஸோ இப்போ கவனிங்களேன், ஒரு கேட்டையானை சுற்றி நிறைய ஆனையான் இருக்கு, சாரி, ஒரு கேட்டையானை சுற்றி இந்த மாதிரி நிறைய ஆனையான் இருக்கிறப்போ இங்கே வந்து என்ன ஆக முடியாது, இன்னொரு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா ரிப்பல் பண்ணும். சேம் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், இல்லையா? சேம் சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்? ரிப்பல் பண்ணும். அதுவே வந்து இது என்ன ஆயிடுது? ஈஸியா பிரேக் பண்ண உதவுது. The electrostatic repulsion can be strong enough to split the disorient completely the lattice infrastructure. So இந்த பர்டிகுலர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ராங்கான ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இதுதான் இந்த பர்டிகுலர் காம்பவுண்டை உடைக்கவும் செய்யுது. முடிச்சிட்டோம் 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 முடிச்சிட்டோம். 7th சாப்டர் என்னென்ன சாப்டர் முடிச்சிருக்கோம்? I am super proud of you. 1st சாப்டர் முடிச்சிட்டோம், 2nd சாப்டர் முடிச்சிட்டோம், 6th சாப்டர் முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு என்னென்ன இருக்கு? 7th சாப்டர் இருக்கு, 11th சாப்டர் இருக்கு. And slide number 184 out of 290. 184 out of 290 slides. கரெக்டா? 290 தானே ஸ்லைடு, ஞாபகம் இருக்கா? ஓகேவா? 2 chapters to go. Trusting all தான் வந்து biggest flaw. And available always is me. I can't stop it even they hurt me. தப்பு இல்லை, அது உங்க ஃப்ளா இல்லை. அவங்களை ஏமாத்துறது தான் அவங்களோட ஃப்ளா. டின்னர் பிரேக். டின்னர் பிரேக் எவ்வளோ நேரம் வேணும்? How many minutes do you need dinner break? 293 slides. பரவாயில்ல, 219 வச்சுக்கோங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி. டின்னர் பிரேக் எவ்வளோ நேரம்ப்பா வேணும்? டின்னர் பிரேக்ல ஐ வில் ஷோ யூ தி ஸ்பெஷல் பீயிங் ஹியர். ஒரு ஸ்பெஷல் பீயிங் இங்கே இருக்கு, அதை காட்டுறேன். 30 minutes 20 minutes 10 minutes. How many minutes do you need the dinner break? ஆனா எல்லாரும் வரணும். இங்க பாரு, உங்களுக்காக நான் வந்து விடிய விடிய கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நைட் உட்காந்து மிட் நைட்ல
நீங்க எல்லாரும் வரணும் கண்டிப்பா. டுவெண்ட்டி மினிட்ஸ். ரொம்ப தான் பிரேக் கேக்குறீங்க. ஆ டின்னர் டைம். டின்னர் முடிச்சுட்டு வாங்க சரியா? I'll also complete the dinner, take some rest and then be back. Okay?
ஆமா, எத்தனை நைட் வாட்சர்ஸ் இருக்கீங்க? எஸ், யாரெல்லாம் 12 மணி வரைக்கும் இருக்க போறீங்க? அந்த இன்னும் 2 சாப்டர் முடிக்கிற வரைக்கும் என்ன ஆனாலும் ஐ வில் பி தேர் அப்படிங்கிறவங்கலாம் யாரு? ஒன் கே லைக் வந்தாச்சா? வாவ். வாட் யூ ஹேட் ஃபார் டின்னர்? ஐ ஹேட் தோசா. தோசை சாப்பிட்டு வந்தேன். சர்ப்ரைஸா? You want that surprise? Come on. Do you want to know the surprise? You have somebody here. You have somebody here. Okay? He is Bolt. Okay வா? Bolt. நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க. குட்டி பையனா இருந்தா இப்போ பெரிய பப்பி ஆயிட்டான். Just now he came and he leave tonight. Just ஒரு 1 hourக்காக வந்தான். ஆமா, வந்தாச்சா எல்லாருமே? யார் யாரெல்லாம் வந்துட்டீங்க டின்னர் முடிச்சிட்டு? சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். How many of you are back from dinner? Just put a fire in the chat section. நம்ம வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். 1k லைக்ஸ் வந்தாச்சா? சரி, ஓகே. அடுத்து நம்ம வந்து டார்கெட் வந்து 2k லைக்ஸ். வாங்கப்பா, மணி 10, ஆரம்பிப்போம். So chapter 7, let's begin. Write the Arrhenius equation and explain the terms. Okay? So Arrhenius equation அப்படினா வந்து என்ன? அதோட terms நம்மள வந்து explain பண்ண சொல்றாங்க. K equal to A into e power minus EA by RT. Okay? A into e power minus EA by RT. So இதுல A அப்படிங்கறதா வந்து frequency factor. A தான் frequency factor. R வந்து என்னது? Gas constant. EA அப்படிங்கிறது வந்து activation energy and T தான் absolute temperature. அது கெல்வின்ல கொடுத்திருக்காங்க. சோ இதோ பாருங்க, A என்பது அதிர்வெண் காரணி, R என்பது வாயு மாறிலி, EA வினையின் கிளர்வு ஆற்றல் மற்றும் T வந்து என்னது? தனி வெப்பநிலை. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது? இவங்க தான் நியூ கெமிஸ்ட்ரி டீச்சர். இப்போ காட்டினேனே அவர் தான் வந்து நியூ கெமிஸ்ட்ரி டீச்சர். சரியா? எஸ். ஸோ ஏ வந்து நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், இஏ வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஓகே, ஹாஃப் லைஃப்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் வந்து ஹாஃப் லைஃப் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வாட் டு யூ மீன் பை அ ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்ன? சே ஒரு ரியாக்ஷனை வந்து நான் 100 மோல்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது பாதி ரியாக்ட் ஆக எவ்வளோ ஆகும்? 50 மோல்ஸ் வரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? அதை தான் நம்ம டி ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? டி ஹாஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ 100 மோல்ஸ் இருக்கிற ஒரு ரியாக்ஷன் பாதி ரியாக்ட் ஆக 50 மோல்ஸ் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதை தான் டி ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம். 50 மோல்ஸில் இருக்கிறது வந்து 25 மோல்ஸ் ஆகிறதுக்கு அதை நம்ம இன்னொரு டி ஹாஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? அதுதான் வந்து என்னது? ஹாஃப் லைஃப். வாங்க, ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்னது? The half life of a reaction is defined as the time required for the reactant concentration to reach 1/2 of its initial value. So நம்ம initial value உடைய half the concentration react பண்றதுக்கு, half the concentration நம்ம ரீச் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? சரியா? எவ்வளோ டைம் எடுக்கும் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு வினையின் விளைபடு பொருளின் செறிவானது
அதன் துவக்க அளவில் சரிபாதியாக குறைவதற்கு தேவைப்படும் காலம் அவ்வினையின் அரைவாழ் காலம் என அழைக்கப்படும். சரியா? அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், அரைவாழ் காலம் என அழைக்கப்படும். சரியா? இப்போ அது வந்து நமக்கு இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ K ஈக்குவல் டு 2.303 by T into log of A0 by A. சரியா? K which is equal to 2.303 by T into log of A0 by A. இதான் வந்து நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட் உடைய ஃபார்முலா. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் Tக்கு பதிலாக T halfன்னு மாற்றிடுங்க. டைம் Tக்கு பதிலாக T half. கான்சன்ட்ரேஷன் Aக்கு பதிலாக A0 by 2. கான்சன்ட்ரேஷன் Aக்கு பதிலாக A0 by 2. இப்போ K equal to 2.303 by T half. K equal to 2.303 by T half into log of A0 by Aக்கு பதிலாக A0 by 2. ஏன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனில் பாதி. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், A by A0 by A0 by 2. A0 கேன்சல் ஆகிடும். 1 by 1 by 2 என்ன ஆகும், 2 ஆகிடும். ஸோ log 2. log 2 ஓட வேல்யூ 0.3010. log 2 உடைய வேல்யூ 0.3010. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.6932. ஸோ நமக்கு என்ன வேல்யூ வரும், T half which is equal to 0.6932 divided by K. 0.6932 divided by K. சரியா? புரிஞ்சுதா? 0.6932 divided by K. அடுத்துப்பா, give examples of first order reaction. Give examples of first order reaction. சரியா? முதல் வகை வினையின் எடுத்துக்காட்டுகள் தருக. முதல் வகை வினையின் எடுத்துக்காட்டுகளை வந்து கேட்குறாங்க. சரியா? இப்போ decomposition of dinitrogen pentoxide. N2O5 உடைய decomposition என்ன? NO2ஆவும் half oxygenஆவும் பிரியுது. சரியா? N2O5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா NO2ஆவும் half oxygenஆவும் பிரியுது. அதாவது இது வந்து ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் வந்து எழுதணும். அடுத்துப்பா, decomposition of sulfuryl chloride. SO3 SO2 Cl2 வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் குளோரினாவும் டிகம்போஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைநைட்ரஜன் பென்டாக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடாகவும் ஆக்சிஜனாகவும் நமக்கு பிரியுது. SO2 Cl2 திருப்பி சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் குளோரினா வந்து பிரியுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நம்மளுடைய என்ன ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்படியே எழுத வேண்டிதான். இதில் ஒன்றும் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டுக்கு எதுவுமே இல்லை. ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் எழுதுங்க போதும். சரியா? ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் இது வரைக்கும் பார்த்தது கிளியராக புரியுது? கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியராக வந்து புரியுது? கேன் வி ஹாவ் அ குட்டி குவிஸ்? குவிஸ் வச்சுக்கலாமா? எஸ் ஆர் நோ? ஒரு குட்டி குவிஸ். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த குவிஸ் வந்து என்ன தெரியுமா? ஷார்ட் கீ டிஃபெக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Ma'am, I'm stressed, I'm tired. Then go to sleep. Okay? So சொல்லுங்க. Crystal clear. Very good. Short key defectக்கு ஒரு example. Sodium chloride. Frenkel defectக்கு ஒரு example. Frenkel defectக்கு ஒரு example. AgBr. Very good. Number of atoms in simple cubic. Number of atoms in simple cubic. Simple cubic la what are the number of atoms? What is the number of atoms? 1. Very good. 1. Body centered cubic la what is the number of atoms? Body centered cubic la BCC la it is 2. And face centered cubic FCC la வந்து what will be the number of atoms in FCC? Faster. 4. Okay வா? சூப்பர். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா ஐசோட்ராபிக் வந்து யாரு? கிறிஸ்டலின் சாலிட்ஸா அமார்ஃபஸா? கிறிஸ்டலின்னா சீன் போடுங்க, அமார்ஃபஸ்னா ஏன் போடுங்க. Who is isotropic? இது ரெண்டுத்துல which one will be isotropic in nature? Which one will be isotropic in nature?
ஐசோட்ராபிக். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஐசோட்ராபிக் இன் நேச்சராக இருப்பாங்க. அப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் எப்படி இருப்பாங்க? they'll be anisotropicா இருக்கும். anisotropicா இருக்கும். So the difference between order and molecularity of the reaction பார்க்கலாம் வாங்க. order வினை வகை, molecularity எப்படின்னா மூலக்கூறு. சரியா? the sum of the parts of the concentration terms of involved in the experimentally determined rate law. So ஒரு rate law அப்படின்னா வந்து என்ன? K which is equal to அதாவது initial concentration, sorry, reactant உடைய concentration, reactant உடைய concentration அதோட பவர்ல order of the reaction, அதோட பவர்ல order of the reaction. சரியா? இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஒரு rate law. so rate law வந்து என்னப்பா? K which is equal to reactant உடைய concentration. okay, concentration of the reactant அதோட பவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். சரியா? ஸோ கவனிங்க, சம் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட் லா. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட் லால பவர்ஸ் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? அஃப்கோர்ஸ் ஐ ரிமெம்பர் சால்மான், ஹவு கேன் ஐ ஃபர்கெட் இட். அடுத்துப்பா, the total number of reactant species involved in the elementary step. ஒரு அடிப்படை வினையில் இடம்பெறும் வினைப்படு மூலக்கூறுகளின் மொத்த எண்ணிக்கை. எலிமெண்டரி ஸ்டெப் அப்படின்னா ஒரு அடிப்படையான ஒரு எலிமெண்டரி ஸ்டெப்ல மொத்தமா எத்தனை ரியாக்டன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது அதுதான் வந்து என்னது? மாலிகுலாரிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன். ஓகே, அப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? sum of the powers of the concentration terms. okay, sum of the powers of the concentration terms in the experimentally determined rate law. அடுத்துப்பா, இந்த order of a reaction வந்து எப்படி எல்லாம் இருக்கலாம்? it can be zero, it can be fractional, it can be integer. அது வந்து நமக்கு ஜீரோவா இருக்கலாம், fractionalா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு இன்டீஜரா கூட இருக்கலாம். ஆனா மாலிகுலாரிட்டி எப்பயுமே ஆல்வேஸ் அ ஹோல் நம்பரா தான் இருக்கும், ஜீரோவாவோ ஃப்ராக்ஷனலாவோ இருக்காது. ஓகே, மாலிகுலாரிட்டி நமக்கு எப்படி இருக்காது? ஜீரோவாவோ ஃப்ராக்ஷனலாவோ இருக்காது. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அசைன்டு ஃபார் த ஓவரால் ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து it is assigned for the overall reaction க்கு தான் அசைன் ஆகி இருக்கும். சரியா? இதே molecularity பாருங்களேன், total number of reactant species that are assigned for each elementary step of the mechanism. ஒவ்வொரு அடிப்படையான வினைக்கும் ஒவ்வொரு அடிப்படையான ஒரு ரியாக்ஷனுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு மாலிக்யூல்ஸ் போய் ரியாக்ட் பண்ணுது. சரியா? how many molecules are going and reacting. so அந்த total number of reacting species அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. சரியா? ஓகே, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வெர்சஸ் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? வினை வேக மாறிலி அப்படின்னா என்ன? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், it represents the speed at which the reactants are converted to product at any instant. ஓகே, ரேட்னா என்ன தெரியுமா? எவ்வளோ ஸ்பீடில் ஒரு ரியாக்ஷன். நான் ஏதோ ஒன்று தப்பாக சொல்லிட்டேன், வெயிட் பண்ணுங்க. இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தெரியுமா? கே இங்கே வரணும், ரேட்லாம் இப்படி தான் இருக்கும். சரியா? ஐ மேட் எ மிஸ்டேக். கே வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் போட்டேன். ரேட்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? கே விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு K into reactant உடைய concentration பவர்ல ஆர்டர். ஓகே, இதான் வந்து ஒரு ரேட் லா. ஓகே, இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா கவனிங்களேன். ரேட்னா என்ன? ஒரு ரியாக்ஷன் என்ன வேகத்தில் நடக்குது. ஓகே, ஒரு வினை என்ன வேகத்தில் நடக்குது, ஒரு ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடில் நடக்குது, அதான் வந்து ரேட். ஸோ ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கே, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், அதோட பவரில் என்ன இருக்கும்? இது வந்து ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன்.
அதோட பவரில் வந்து என்னது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். பவரில் வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். சரியா? ஸோ rate which is equal to rate constant into நம்மளுடைய reactant concentration order. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரேட்டுக்கும் இதான் ரேட் கான்ஸ்டன்ட், இவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? வாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இட் ரெப்ரசன்ஸ் பீரியட் where reactants are converted to product at any instant. ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறுறதுக்கு, ஓகே, ஒரு ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், ஓகே, சாரி, எவ்வளோ நேரம் தேவைப்படும், ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாற எவ்வளோ நேரம் தேவைப்படும், அதுதான் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இதே ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். அது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இட் இஸ் பேசிக்கலி அ ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, இது ஒரு விகித மாறிலி ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு விகித மாறிலி. சரி, ஒரு ப்ரப்போர்ஷனல் கான்ஸ்டன்ட். It is measured as decrease in the concentration of the reaction or increased as the concentration of product. ஒரு reaction நடக்குது. Basically ஒரு reactionல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா reactant எல்லாமே ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது இல்லையா? அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்? reactant concentration will be keep decreasing and the product concentration will be keep increasing, right? அப்போ எய்தர் நம்ம வந்து ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸிங்கை வச்சும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இன்க்ரீஸ் இன் த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷனை வச்சும் we can find it out. Okay, it is measured as decrease in the concentration of the reactant or increase in the concentration of product. Okay, next part, it is equal to the rate of the reaction when the concentration of each of the reaction is unity. Okay, பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ரேட் வந்து எப்போ ரேட் வந்து எப்போ ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இவங்க ரெண்டு பேர் எப்போ ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து 0 ஆச்சுன்னா, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் 0னா எனிதிங் டு த பவர் 0 வந்து 1 இல்லையா? ஸோ இந்த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் 1, அதாவது யூனிட்டி 1, அதாவது வந்து யூனிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ the rate will be equal to rate constant. அப்போ the rate will be equal to the rate constant. அவ்வளவுதான். ஓகேவா? எஸ், it depends on the initial concentration of reactant. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா initial concentration of the reactant டிபெண்ட் பண்ணி இருக்கும். It does not depend on the initial concentration of reactant. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகே, இந்த சைடு இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை, இந்த சைடு இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. புரிஞ்சுதா? ஈஸி. இப்போ அடுத்து பாருங்களேன், ஆவரேஜ் ரேட்டுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ உங்க ஆவரேஜ் மார்க்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 10th உங்க ஆவரேஜ் மார்க் என்னங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் எல்லாத்துலேயும் நீங்கள் என்னென்னலாம் மார்க் வாங்கினீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போடுவீங்க. கரெக்டா? அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆவரேஜ். ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆவரேஜ், ரைட்? ஆவரேஜ் ரேட். தூக்கம் வர பீப்புளெலாம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சல்மான் வந்து சொல்கிறாங்க. அதே தான், டூ தட். தூக்கம் வருதுன்னா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, 12 மணிக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன்றேன், நீங்களாம் வந்து தூங்க போகிறீங்களா? யூ கேன் ட்ரிங்க் வாட்டர். 10:15 தான் ஆகுது, அதுக்குள்ளே தூங்க போகிறீங்களா? அடுத்துட்டு வா, ஆவரேஜ் ரேட்டுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதுவே இன்ஸ்டன்டேனியஸ்னால் என்ன தெரியுமா? நான் கேட்குறேன், மேக்ஸில் என்ன மார்க், சயின்ஸில் என்ன மார்க்கு, அந்த மாதிரி கேட்குறேன். சரியா? விச் இஸ் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்பீடாக வண்டி எடுக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறமா வந்து மெயின் ரோடு வந்துருச்சு, அப்புறம் அங்கே போயிட்டு ஸ்லோ பண்ணுறேன், அதுக்கப்புறமெல்லாம் ஸ்கூல் டிராஃபிக் வந்துருச்சு, அதை விட ஸ்லோ பண்ணுறேன். இப்போது 3 இடத்துலையுமே நான் 3 டெம்பரேச்சரில் போயிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜாக நான் ஒரு 30 km ஸ்பீட் பர் ஹவரில் போனேன் அப்படின்னு சொல்லுவேன். இதே when I ask you for the instantaneous rate, எக்ஸாக்டா வீட்டிலேருந்து கிளம்பின 5வது நிமிஷம் 5வது செகண்டில் நீங்கள் என்ன ஸ்பீடில் இருந்தீங்க அப்படி கேட்டேன்னா அது வந்து என்னது? அந்த பர்டிகுலர் செகண்டில், அந்த பர்டிகுலர் கணத்தில் நீங்கள் வந்து என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தான் இந்த ரியாக்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷனோட ஆவரேஜ் ரேட் அப்படின்னா
ஒரு ரியாக்ஷனில் ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்பீடில் இருக்குது, எவ்ரி 5 minutes நம்ம அதோட ரேட்டை மெஷர் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜாக சொல்கிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் ஆரம்பித்து எக்ஸாக்டாக 5th செகண்டில் என்ன, ஒரு ரியாக்ஷன் ஆரம்பித்து எக்ஸாக்டாக 10th minute அதோட ரேட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். சரியா? டிஃபைன் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஓகே, ஓ அதுக்கு ஆன்சர் போடலையா? சரி பரவாயில்ல, இதுதான் மீன்ஸ். ஓகே, இது தெரிஞ்சிட்டாலே நீங்கள் எழுதிடலாம். நான் ஆன்சர் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து இது வந்து ஆக்சுவலி வந்து இது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா இதே மாடல் ஆஃப் கொஸ்டின் தான் பப்ளிக்லேயுமே வந்து கேட்டிருந்தாங்க. என்னது? ரைட் த ரேட் லா ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். த ரியாக்ஷன் தட் இஸ் 3/2 ஆர்டர் இன் எக்ஸ் அண்ட் 0 ஆர்டர் இன் ஒய். எக்ஸில் வந்து 3/2 ஆர்டராம், ஒய்யில் வந்து 0 ஆர்டராம். ரேட் லா வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரேட் லா விச் இஸ் கிவன் பை ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் எக்ஸோட பவரில் 3/2, அவ்வளோதான். ஏன்னா ஒய்யோட பவரில் 0, எனிதிங் டு த பவர் 0 becomes 1. அப்போ நீங்கள் அதை போடவே வேணாம். A reaction that is second order in NO, first order in BR2. அப்போ இங்கே ரேட் வந்து என்ன வரும்? செகண்ட் ஆர்டர் இன் NOவா? அப்போ NO பவரில் 2 அண்ட் BR2 பவரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரா? அப்போ அதோட பவரில் 1. அப்போ திஸ் இஸ் ஹவு யூ ரைட் த ரேட் லா. ஸோ ரேட் லா எப்படி எழுதணும்? ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட், ரியாக்டன்ட், அதோட பவரில் ஆர்டர். Explain the effect of catalyst on the reaction rate with example. Okay, explain the effect of catalyst with on reaction rate with example. ஒரு வேதி வினை வேகத்தை வினை வேக மாற்றி அப்படின்னா என்ன? கேட்டலிஸ்ட்னா என்ன? something which can speeds up the reaction. ஓகே, இப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு படித்தோம் இல்லையா, அதை நம்ம தனியாக படித்தா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் மேம்? பல நாள் ஆயிருக்கும் மேம், படிக்காம கூட போயிருப்பேன் மேம். இன்னைக்கு படிக்கலாம்னு நினச்சிருப்பேன், தள்ளி போட்டு நாளைக்கு படித்து, நாளைக்கும் படிக்காம திருப்பியும் தள்ளி போயிட்டே ரொம்ப நாள் ஆயிருக்கும் மேம். ஆனால் இன்னைக்கு கிளாஸ் எப்படியாச்சும் ஃபுல் கிளாஸ் கவனிச்சே தீரணுங்கிற வைராக்கியத்தோட நான் கவனிச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு முடிப்பேன் அப்படின்னா ஐ எம் ஆக்டிங் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் இல்லையா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களோட ஸ்டடிங் ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறேன், அது மட்டும் தான் பண்ணுறேன். ஆனால் படிக்கணுங்கிற ஒரு 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 தூண்டுதல் எங்கேருந்து வரணும்? உங்ககிட்டேருந்து தான் வரணும். கரெக்டா? ஐ எம் நாட் ஸ்டார்டிங் த ரியாக்ஷன், யூ ஆர் ஸ்டார்டிங் த ரியாக்ஷன். ஸோ எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆன் ரியாக்ஷன் ரேட் என்ன ஆகும்? Catalyst is a substance which alters the rate of the reaction without itself undergoing the physical or chemical change. Catalyst வந்து அந்த ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணாது. சரியா? கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணாது? அந்த ரியாக்ஷனில் போயிட்டு பார்ட்டிசிபேட்லாம் பண்ணாது. இன்ஸ்டெட் அது வந்து அந்த ரியாக்ஷனை எந்த அளவுக்கு ஸ்பீடாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ரியாக்ஷனோட ரேட்டை மாற்றி விட்டுரும். ஓகே, they may participate in the reaction but again regenerated at the end of the reaction. Maybe அது அந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும், ஆனால் ஃபைனலா அது தனியா பிரிஞ்சு வந்துடும். அதுதான் ரீஜெனரேட்டட். தனியா அது வந்து என்ன வந்துடும்? இறுதியில மீண்டும் அது வந்து தனியா பிரிஞ்சு போயிடும். இப்போ இந்த ரியாக்ஷன்ல MnO2 வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுல மேங்கனஸ் ஆக்சைடு MnO2 வந்து கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணுது. ஸோ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனை ஸ்பீடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஒரு ரியாக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 2 நாளாக நடக்குது அப்படின்னா அது ஒரே நாளில் முடியறதுக்கு இல்லை ஒரு 5 மணி நேரத்தில் முடியறதுக்கு நம்ம வந்து கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக இந்த கேட்டலிஸ்டோட ரோல் என்னன்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. இது நிறையா பேர் தப்பாக எழுதுவீங்க. நான் சொல்லிட்டேன், இப்போவே சொல்லிட்டேன், நிறையா பேர் இதை தப்பாக எழுதுவீங்க. இது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 1 mark question. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ரியாக்டன்ட், இதுதான் வந்து ப்ராடக்ட். ஸோ ரியாக்டன்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வித்தவுட் கேட்டலிஸ்ட்டு நீங்கள் இங்கே போகணும். ஸோ இந்த ரியாக்டன்ட் என்ன பண்ணுது? இங்கே போய் 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 இங்கே போகுது. இதுக்கு ஒரு டைம் எடுக்குது. ஓகே, இந்த ரியாக்ஷன் நடக்க ஒரு டைம் எடுக்குது. இப்போ நான் கேட்டலிஸ்ட்டை போய் ஆட் பண்ணிடுறேன். கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ரெண்டும் ஒரே ரியாக்ஷன் தான். ஸோ கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் இவ்வளோதான், கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் இவ்வளோதான். அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது சீக்கிரமாக போயிட முடியும்? நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கப்பா, கருப்பு பாதை சீக்கிரமா இல்லைனா ப்ளூ பாதை சீக்கிரமா? கருப்பு பாதை சீக்கிரமா, ப்ளூ பாதை சீக்கிரமா?
சொல்லுங்க சொல்லுங்க ஃபாஸ்டா. பிளாக்கா ப்ளூவா? ஏன் எது வழியாடா சீக்கிரமா போக முடியும், ஃபாஸ்டா போக முடியும்? ப்ளூ பாதையை தான் வந்து சீக்கிரம் இல்லையா? அப்ப காரை இந்த பாதையில ஓட்டிட்டு போறதுக்கு தேவைப்படுற பெட்ரோல், அந்த பெட்ரோல் தான் வந்து EA, ஆக்டிவேஷன் எனர்ஜி. காரை இந்த பாதைகள்ல ஓட்டிட்டு போற தேவைப்படுற ஒரு எனர்ஜி, காருக்கு தேவைப்படுற ஒரு எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. காரை ஓட்டிட்டு போறீங்க, அப்ப அந்த காருக்கு தேவைப்படுற ஒரு எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ கருப்பு பாதை வந்து கேட்டலிஸ்ட் இல்லாத பாதை. அப்ப கேட்டலிஸ்ட் பாதை, கேட்டலிஸ்ட் இல்லை அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹையா லோவா? கருப்பு பாதைக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுமா, கம்மி எனர்ஜியே போதுமா? கருப்பு பாதைக்கு அதிக எனர்ஜி தேவைப்படுமா, கம்மி எனர்ஜியே போதுமா? ஓகே, ஹை. ஓகே, கேட்டலிஸ்ட் இல்லைன்னா எனக்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப ஹையாக வந்து தேவைப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கம்மி ஆக்டிவேஷன் எனர்ஜிலே எனக்கு வந்து என்ன ஆகிடும், இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணால் லெஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகும். கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணலன்னா அதிக ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். when you add catalyst to a reaction, activation energy EA dash decreases or increases? You are adding catalyst. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வினைப்படு பொருளை வந்து ஆட் பண்றீங்க. அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீசஸா இன்க்ரீசஸா? EA டிக்ரீசஸா இன்க்ரீசஸா? இன்னும் ரெண்டே ரியாக்ஷன் தான், ரெண்டே கொஸ்டின் தான், இந்த சாப்டர் முடிஞ்சிடும். இன்க்ரீஸ் சொல்லக்கூடாது. யூஆர் ஆடிங் கேட்டலிஸ்ட்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ், ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். அதனால தான் இந்த ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்குது. எக்ஸ்பிளைன் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள். சூடோனா என்ன அர்த்தம்? சூடோ மோனாஸ், சூடோ போடியா, பயாலஜிலாம் நிறைய படிச்சிருக்கோம். வாட் டு யூ மீன் பை சூடோ? சூடோ சயின்ஸ். ஃபால்ஸ். சூடோ அப்படின்னா வந்து என்னது? ஃபால்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பற்றி நம்ம படிக்கிறது வந்து இட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பற்றி நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது வந்து ஆக்சுவலி இட் இஸ் டிஃபிகல்ட். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வந்து நம்ம போலியா சூடோவா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக கன்சிடர் பண்ணுறோம். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நான் என்ன பண்ணுறேன், போலியா சூடோவா பொய்யா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக கன்சிடர் பண்ணுறேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் ஆம் ஐ டூயிங்? I am considering a second order reaction as first order reaction. Okay, ஒரு second order reaction நான் வந்து first order reaction போலியா consider பண்ணிக்கிறேன். Clear? Okay. இப்போ you have to ask me a question. How are you doing that? Right? One of the reactant concentration I am taking it as large excess. Okay? One of the reactant quantity large excess நான் எடுத்துக்கிறேன். So பாருங்க example CH3COO CH3. okay, ester RCOOR. இது என்ன குரூப்பா? this is ester. சரியா? அதை நான் என்ன பண்றேன், வாட்டர் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ கவனிங்க, வாட்டர் வந்து HOH பிரியுமா? ஸோ இந்த OHம் CH3யும் சேர்ந்து OHம் CH3யும் சேர்ந்து மெத்தனாலாக போயிடும். மீதி என்ன இருக்கும்? CH3COOH, CH3COOH, அதுதான் அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்டன்ட் யார் யாரு?
எஸ்டரும் வாட்டரும். இதில் நான் அந்த வாட்டரை வந்து லார்ஜ் எக்ஸஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல்கனா, எல்லாமே நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து பண்ணுறோம். சரியா? லார்ஜ் எக்ஸஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணுறப்போ கே வாட்டர் வந்து கே டேஷ் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்போது ரேட் வந்து புது ரேட் எப்படி மாறிடும்? கே டேஷ் எஸ்டர் அப்படின்னு வந்து நமக்கு மாறிடும். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம்? த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி, கவனிங்க, the second order reaction can be altered to a first order reaction by taking one of the reactant in large excess. By taking one of the reactant in large excess, that is called as the first order reaction. Okay, 212 slides முடிச்சிட்டோம் out of 280 something, 290 or 290 கிட்ட. Second order reaction we are altering it to the first order reaction by taking one of the reactant in large excess ல எடுத்துக்கிறது மூலமா. ஓகே, இங்க நம்ம என்ன பண்றோம்? ester CH3COH is reacting with water, எத்தனாலும் அதாவது மெத்தனாலும் எத்தனாயிக் ஆசிடும் கிடைக்குது. இதுல எப்பயுமே ரேட் வந்து எப்படி இருக்கும்? ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ நம்மளுடைய ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்? வாட்டருடைய கான்சன்ட்ரேஷனை மட்டும் எக்ஸஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுங்க? வாட்டருக்கு பதிலாக கே டேஷ் போட்டுருங்க. கே வாட்டரை பதிலாக கே டேஷ்னு போட்டால் இங்கே கேக்கு பதிலாக இது கே டேஷாக மாறிடும். அவ்வளோதான். அடுத்துப்பா, ஐடென்டிஃபை த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இது வந்து போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டாங்க, இம்பார்ட்டன்ட்டு பார்த்துக்கோங்க. ரஸ்டிங் இது கேட்கல, சாரி இது கேட்கல, பட் இதே மாடலில் வேற கொஸ்டின் கேட்டாங்க. ரஸ்டிங் ஆஃப் அயன் என்ன ஆர்டர்? இரும்பு துடுப்பிடித்தல். ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் யுரேனியம் 238. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்க, ரேட் இந்த கொஸ்டின் தாண்டா கேட்டாங்க, இதே மாடலில் தான் கேட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க, பவரில் இருக்கிறது தான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ 1/2 இருக்கு, ஒரு 2 இருக்கு, which is equal to 1 plus 2 2s are 4, which is equal to 5/2, which is equal to 5/2. சரியா? So order of the reaction is 5/2. Radioactive disintegration of uranium, அது வந்து என்ன? அது வந்து which order of reaction? Quickly see, இந்த மாதிரி என்ன ரியாக்ஷன் கொடுத்தாலுமே பவர்ஸை யூ ஜஸ்ட் ஆட் இட். ஓகே, யூ ஜஸ்ட் ஆட் த பவர் ஆட் பண்ணால் நமக்கு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்துடும். ஓகே, ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா basically it is a first order reaction. ஓகே, first order reaction. ஓகேவா? சரி, அடுத்துப்பா யுரேனியம் 238 disintegration. யுரேனியம் 238 அதுவும் first order reaction. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is also a first order reaction, but we don't have that இந்த புக்கில் அப்படியே ரொம்ப கிளியராலாம் இல்லை. சரியா? முடிச்சிட்டோம். யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே you are attending the classes, just put your name in the chat. I want to meet you. 217 முடிச்சிட்டோம்டா. 217 out of 296, around 219 வச்சுக்கோ. wait a minute. பிரியா, ஜோதிகா, பிரியா சௌத்ரி, ரோஷன், ஐஸ்வர்யா, லோகப்பிரியா, மித்ரா, லக்ஷனா, டான்ஸா, சுப்ரீதா, அருள், ஐஸ்வர்யா, வர்ஷா, தீபிகா, ரோஷன், ஜனனி, ரம்யா, பிருந்தா, அபிநயா, பிரின்சி, ஜாஸ்மின், ஹோப், அபிநயா, சக்தி, பிரின்சி, ஷர்மின், ஜானு, மேக்னா, ரோஷன்,
Shivashri, Shanjana, Monisha. Very great. Nice to see you. தூக்கம் வருதா? சரி, 11th chapter do you want to do it now or later? எனக்கு chatல சொல்லுங்க. 11th chapter வந்து இப்போ ஆரம்பிச்சா கூட 10:30யா 12 வரைக்கும் போ. 12 வரைக்கும் போ. 1 hour நினைக்காதீங்க. 11th chapterக்கு I need minimum 2 hours. 11th chapterக்கு I need 2 hours. Do you have time? I can teach. But 11th chapter இன்னைக்கு பார்க்கலாமா இன்னொரு நாள் பார்க்கலாமா? இன்னைக்கா இன்னொரு நாளா? I'll just put a poll. I'll put a poll டா. வெயிட் பண்ணு. So how are you placed? Are you tired? Are you energetic? Do you want to do it today or tomorrow you want to do? When do you want to do that? எப்ப பண்ணா கரெக்டா இருக்கும்? டுடேவே முடிச்சிடலாமா? இங்க பாரு, டுடேவே முடிக்கலாம்னு வோட் பண்றவங்கலாம் கிளாஸ் எண்ட் வரைக்கும் இருக்கணும் சொல்லிட்டேன். கிளாஸ் எண்ட் வரைக்கும் நீங்க இல்லனா அவ்வளவுதான். You tell me 65 is not a very great number. நீங்க சொல்றத பொறுத்து தான் இருக்கு. இப்போதைக்கு அப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். கரெக்ட்டா? No break, no? Do you want a break? ஏனா இப்ப ஆரம்பிச்சா we won't be giving breaks. What do you say? Today we முடிக்கலாம். Yeah. We can complete it today. சரியா? I'll just be back. சாப்டர் ஆரம்பிச்சா ஒரு 2 hours போகும். சரியா? அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க, போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு கரெக்டா வந்துருங்க. சரியா? கரெக்டா வந்துருங்க. ஓகேவா? எவ்ரிபடி ஹேவ் கமெண்டட் ஃபார் 11th சாப்டர் இப்பயே படிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்களாம் லைவ்ல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் இருக்கேன். இல்லைனா நானும் கிளம்பியிருப்பேன். 10வது நிமிஷத்துல ஷார்ப்பா வந்துடணும் நீங்க. சரியா? எல்லாருமே வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு ஜோஷா முடிச்சிடலாம். ஓகேவா? சூப்பர்.
Yes. 2 more hours to go. Yes. We just have couple of hours and then super in the particular class நம்ம முடிச்சிடுவோம். 38 people தானா? டி என்னடா உங்களை நம்பி நான் இந்த சாப்டர் நடத்துறேன் அப்படின்னு சொன்னா நீங்க யாரும் கிளாஸே வரல. 30 பேர் தான் இருக்கீங்க லைவ் கிளாஸ்ல. வாட் இஸ் திஸ்? குயிக்லி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டு இருக்கும் நண்பர்களை எல்லாம் தட்டி எழுப்பி கிளாஸுக்கு வர சொல்லுங்க. நானும் அதான் சொல்றேன், இன்னொரு நாள் படிக்கலாம் தான் நானும் சொல்றேன். இதை நீங்க தான் கேட்க மாட்டீங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இன்னொரு நாள் படிக்கலாம். ஏன் தெரியுமா சொல்றேன்? சி இட் இஸ் a very இன்டென்ஸான ஒரு சப்ஜெக்ட், தட் டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரியா? நீங்க ஒரு தூக்க கலக்கத்துலலாம் கவனிக்க முடியாது. ஒரு 5 மினிட்ஸ்ல போனவங்கலாம் திருப்பி வந்தாங்கன்னா வேணா நம்ம கவனிக்கலாம். டுடே முடிக்கலாம்னு போலுக்கு கமெண்ட் பண்ணிட்டு காணா போனா என்ன அர்த்தம்? ரெண்டாவது விஷயம் சொல்றேன், ஐ ஆல்சோ சஜஸ்ட் டு கீப் திஸ் அஸ் அ செப்பரேட் கிளாஸ். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இருப்பீங்க. ஸோ வாட் யூ சே? யூ ஆல் வில் பி ஈவன் மோர் ஃப்ரெஷ். ஐ எம் ஃப்ரெஷ். நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஐ எம் ஃப்ரெஷ். வாட் யூ சே? another டே படிக்கலாமா? யூ ஆர் ஆல் டயர்ட். நான் இன்னொரு நாள் அனௌன்ஸ் பண்ணிட்டு லைவ் வரேன். இந்த வாரமே, அதாவது வில் கம்ப்ளீட் இன் திஸ் வீக். Most probably tomorrow also we can have class. Either tomorrow or Monday. மண்டேவே கூட கிளாஸ் வச்சு நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ படிப்போம்னா எல்லாரும் கிளாஸ்க்கு வாங்க. ஐ டோன்ட் சி இங்கே போலுக்கு ஆன்சர் பண்ணவங்களெல்லாம் வந்து இங்கே கிளாஸில் காணும். போலுக்கு ஆன்சர் பண்ணவங்களையெல்லாம் கிளாஸில் காணும். போனவங்கலாம் திருப்பி வாங்க. In that case we'll complete it today or else we can do it later. I'll give you ஓகேடா. ஸோ வந்து நம்ம அப்போ எய்தர் நாளைக்கு பார்க்கலாம் இல்லைனா மண்டே பார்க்கலாம். நான் எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ணிடுறேன், அனௌன்ஸ் பண்ணிட்டே லைவ் வரேன். சரியா? ஓகேவா? சரி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட சாப்டர் 1, 2, 6, 7 4 சாப்டர் முடிச்சிருக்கோம். ஜஸ்ட் சாப்டர் 11 தான் பெண்டிங் இல்லையா? ஸோ வாட் கேன் வி டூ? 83 வந்துட்டாங்களா? யூ ஹாவ் டு டெல். I have no problem in continuing the class. I seriously have no problem. But if you people are tired, we can have it in a separate class. I'll give a PDF. Don't worry. PDF தரேன். சரியா? Okay. So 11th chapter மட்டும் schedule பண்ணி I'll come live. Okay? 11th chapter மட்டுமே நான் தனியா schedule பண்ணி I'll come live. So that with fresh energy you can start. இன்னைக்கு இது சரி. இன்னைக்கு 4 சாப்டர் எப்படி போச்சு? ஹவு டிட் யூ எப்படி போச்சு இன்னைக்கு கிளாஸ்? தனியா படிச்சிருப்பீங்களா? படிச்சிருப்பீங்களா இந்த 4 சாப்டரை? சாங் தானே, பாடிட்டா போச்சு. கோஸ்ட் வெயிட்டிங்கா? சொல்லுங்க. படிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டரை எனக்கு ஒரு விஷயம் பண்ண முடியுமா? Tomorrow can you revise if I give you the PDF? Tomorrow can you revise and come if I give you the PDF? Should we continue the class? Hey, என்னடா கவுண்ட் ஏறிட்டே இருக்கு, லைவ் கவுண்ட். எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் பேய் வர நேரத்துல தான் நீங்களும் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கீங்க. I don't know what to do.
சத்தியமா சொல்லுங்க. கேன் வி கண்டினியூ நவ்? நான் என்ன தெரியுமா சொல்றேன் இன்னைக்கு? கேன் வி கண்டினியூ டுடே ஆர் டுமாரோ? டுடே வா டுமாரோவா? நோ 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 தான் போடுறீங்க. டுமாரோ டுமாரோ டுடே டுமாரோ லைவ் சாட்ல போடுறேன். Okay, so we will do it tomorrow. சரியா? We'll do it tomorrow. எல்லாரும் வந்துருங்க. ஓகேவா? சரிப்பா. ஓகே. ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிஃபோர் வி ஸ்டார்ட் த கிளாஸ் ஐ வில் அப்லோட் த பிடிஎஃப் ஃபார் யூ. எதில் அப்படின்னா நம்ம ஆப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து இருக்கும், லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைப்ரரி லிங்கை கிளிக் பண்ணி எல்லாருமே நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் எல்லாமே. ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப் இன் த ஆப். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு லைவ் வந்த எல்லாருமே உங்கள் நேம் போட்டு ஹவ் வாஸ் த கிளாஸ், டிட் யூ என்ஜாய்டு, அண்ட் இன்னைக்கு வந்து எப்படி கிளாஸ் போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா. ஓகே, அதுதான் உங்களோட அட்டெண்டன்ஸ் மாதிரி. சாங், என்ன சாங் வேணும்? ஏண்டா ஒருத்தங்க 5 மணி நேரம் தொண்டை திரியே கத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டு கேட்குறீங்களே, இது நியாயமா? வாட் சாங் டு யூ நீட்? எங்கள் வீட்டில் கேட்க போகிறாங்க, நீ என்ன டீச் பண்ண போனியா பாட்டு பாட போனியா? பாட்டு பாடிட்டு இருக்கேன் நீ. அன்னைக்கு அதான் கேட்டாங்க எங்கள் வீட்டில், ஆத்தங்கரை மறைமேவா பாடிட்டு இருக்கேன் நீ அப்படின்றாங்க. அதனால எங்கள் வீட்டில் நான் திட்டு வாங்காத மாதிரி ஒரு பாட்டா சொல்லுங்க, சொல்லுவீங்கடா. பவழமல்லியா? வெரி டான்ஸும் எல்லாமே பேசுவீங்க. Until I found you, தெரியாது எனக்கு. முட்டை கலக்கி ஃபேவரட்? நோ. மோட்டிவேஷன் சாங். இப்போ என்னடா லைவ் வியூஸ் ஏறிட்டே போகுது, நான் பேசாம வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நான் எந்த கிளாஸ்லையுமே இவ்வளோ ஒரு டயலமால இருந்ததே இல்லை. லைக் லைவ் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, எல்லாரும் கிளாஸ்க்கு வந்துட்டே இருக்காங்க. பாட்டு கேட்க வந்தீங்களா, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு எனக்கு இப்போ வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பாட்டாவே நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க சாட்ல. Okay, so we'll continue the class another day. எல்லாரும் போயிட்டு நல்லபடியாக வந்து தூங்குங்க. பிஃபோர் தட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து போங்க. சரியா? ஓகே, நீங்கள் சொல்கிற வாராயோ மோனாலிசாவா? என்னடா பாட்டு சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் திட்டுறாங்களோ இல்லையா, எங்கள் வீட்டில் திட்டுவாங்களா? ராதை மனதில். ஓகே, ஸோ எவ்ரிபடி உங்கள் பேர் போட்டு இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, படிச்சிங்களா, அண்ட் தென் பிடிஎஃப் கொடுத்தா எல்லாருமே ரிவைஸ் கண்டிப்பா பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையுமே போட்டுட்டு போங்க. சரியா? ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ்ல பாட்டு பாடுவோம். இந்த கிளாஸ்ல வந்து நாளை 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 என்று இன்றை எடுக்காதே, அதுவா? யமுனை ஆற்றிலே பாடுங்க மேம்.
யமுனை ஆற்றிலே அந்த இது மாதிரி இருக்கு. அது என்னது, என்ன படம் அது, 96 படத்துல கேட்குற மாதிரி இருக்கு. சரி பாடுவோம். அங்கதான் த்ரிஷா பாடல, நான் வச்சு இங்க பாடுறேன். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல். இவ்வளோ நேரம் நீங்க கிளாஸ் கவனிச்சதுக்காக, நீங்க ஆசைப்பட்டது வந்து நம்ம இப்போ ஒரு 2 லைன்ஸ் ரிலாக்ஸும் பண்ணிட்டு போவோம். சரியா? யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை போத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. அவ்வளோதான். சரியா? ஓகே, ஸோ யூ ஆல் கோ, டேக் ரெஸ்ட், ஸ்லீப் வெல் அண்ட் தென் பி பேக் டுமாரோ. ரைட்? பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டேய் என்னடா இங்க இன்னும் 200 பேர் வந்துடுவீங்க போல, பாட்டு பண்ணா வரீங்க. பேசாம டீச் பண்ற சேனல்லாம் இழுத்து மூட்டிட்டு பாட்டு பாடுற சேனல் ஆரம்பிச்சிடலாம் போல. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஓகே, எஸ். ஸோ ஒரு டீச்சர்லாம் என்னடா நாய்க்குட்டி தாண்டா சொன்னேன். சரியா? பாய் பாய். ஐ எம் வெயிட்டிங் டு see all of your comments. ஸோ இப்போ நான் லைவ் எண்ட் பண்ண ஸ்பீடுக்கு எல்லாருமே உங்கள் பேரை போடுங்க. இன்னைக்கு கிளாஸ் எவ்வளோ சூப்பராக போச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொருத்தர் கமெண்ட்டையும் நான் படித்து முடிச்சுட்டு தான், ஹார்ட் போட்டுட்டு தான் கிளம்ப போகிறேன். சரியா? ஓகே கைஸ், பாய் பாய்.